கைலாசா திருவண்ணாமலையில் இப்பொழுது பகவானின் பிரத்யக்ஷ மூர்த்தி பக்தர்கள் அனைவரும் ஆரத்தி எடுத்து அவர்களுக்கு குரு பூஜை செய்யும் இந்த நிகழ்வை நாம் இப்பொழுது தரிசிக்கின்றோம். பகவான் அவர்கள் அவதரித்த சித்திரமான திருவண்ணாமலையில் இன்றைய தினம் அவருடைய 47வது அவதார பெருமாள் விழாவை கொண்டாடும் விதமாக பக்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி அவருக்கு குரு பூஜை செய்து மிகவும் ஆழமான பக்தி உணர்வோடு அவர்கள் இந்த பாத யாத்திரையை துவங்க இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் மிகவும் சிறப்பான முறையில் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்ற இந்த அவதார பெருநாள் விழாவானது பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் வரங்களை எல்லாம் அளிக்கக்கூடிய நம் பகவான் இங்கு பிரத்யக்ஷ மூர்த்தியா அங்கு எழுந்தருள் அங்கு பக்தர்களின் அவர்களுடைய வேண்டுதல்களுக்கு பகவான் வழங்கும் காட்சியை இப்பொழுது நேரலையில் தரிசிக்கின்றோம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அவர்களினுடைய கையில் பகவானிடமிருந்து தீட்சை பெற்ற இந்த பக்தர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் உடல் நலமும் மனநலமும் ஆன்ம நலமும் பெற்று அவர்கள் வாழ்க்கை வளமடைந்ததன அவர்கள் ஒவ்வொருவருமே பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பாத யாத்திரை ஆன ஒரு அற்புதமான தவத்தை மேற்கொண்டு தொடர்ந்து 11 நாட்கள் நடைபயணமாக கைலாசா திருவண்ணாமலையில் இன்று துவங்கப்பெற்று 11 நாட்கள் தொடர்ந்து பாத யாத்திரையில் வந்திருந்து அவதார தினத்தன்று வருகின்ற ஜனவரி மாதம் 5ஆம் தேதி பகவான் அவர்களுடைய அவதார பெருநாள் விழா. இந்த அவதார பெருநாள் விழா நம்முடைய கைலாயத்தில் தொடர்ந்து 21 நாட்கள் பிரம்மோற்சவமாக கொண்டாடப்படுகின்றது. இந்த பிரம்மோற்சவத்தில் நாம் எல்லோரும் கலந்து கொண்டு பகவானிடம் இந்த அவதார பெருநாள் விழா வந்து நாமும் தரிசனம் பெற எல்லோருக்கும் இங்கு கைலாசாவின் சார்பாக அன்போடு அளிக்கின்றோம். இப்பொழுது பகவானுக்கு அந்த குரு பூஜை செய்து இன்று இந்த பௌர்ணமி நன்னாளில் கைலாசா திருவண்ணாமலையில் இப்பொழுது பக்தர்கள் அனைவரும் வருகின்ற அனைவருக்குமே ஔஷத அன்னதானத்தை வழங்கும் ஒரு அற்புதமான சேவையை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதை நாம் எல்லோரும் காண முடிகின்றது. அதேபோல் பகவான் அவர்கள் பிறந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமியிலிருந்தும் அங்கு வருகின்ற ஒவ்வொரு நபருக்குமே அவர்களை அண்ணாமலையாரை தரிசிக்க வருகின்ற நபர்கள் ஒவ்வொருவருக்குமே அண்ணாமலையாரின் வடிவங்களே என்று அவர்களை வணங்கி அவர்களை வரவேற்று அவர்களுக்கு அன்போடு இந்த ஔஷத அன்னதானத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நேரலை காட்சியை இப்பொழுது நம்ம தரிசிக்க முடிகின்றது. கைலாசா திருவண்ணாமலை
ஒரே சமயத்தில் இங்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவு சமைப்பதற்கான நித்யானந்த அண்ணாலயம் மிகவும் சிறப்பான முறையில் இங்கு உணவுகளை தயாரிக்கும் இடமா இங்கு அமைக்கப்பெற்றிருக்கின்றது. அதே போல் நம்முடைய கைலாசா திருவண்ணாமலையில் இங்கு வந்திருந்து பக்தர்கள் அனைவரும் ஓய்வெடுத்து இங்கு பகவான் அருளும் அந்த ஞான சத்தியங்களை எல்லோரும் கேட்டு பகவானிடம் தரிசனம் பெற்று அங்கு பகவான் அவர்களினுடைய தீட்சை பெற்ற சீடர்கள் அவர்கள் மூலம் தியான சிகிச்சையும் பெற்று அவர்களுடைய வாழ்க்கையில் உடல் நலமும் மனநலமும் ஆன்ம நலமும் பெற்று இது மிகவும் ஆனந்தத்தோடு செல்கின்ற ஒரு நிகழ்வுதான் இந்த பௌர்ணமி திருநாள் அன்று. ஒவ்வொரு மாதமும் மிகவும் சிறப்பான முறையில் அனைத்து சேவைகளும் மக்களுக்கு வழங்கப்படுகின்றன. கைலாசா திருவண்ணாமலை உணவு சமைக்கும் இப்பொழுது அண்ணாலயா கூடத்தை நாம் இப்பொழுது நேரலையில் பார்க்கின்றோம். ஒரு லட்சம் நபர்களுக்கு மேல் அவர்கள் இந்த ஔஷத அன்னதானம் பெறுவதற்கு இங்கு சிறப்பான முறையில் இங்கு உணவுகள் தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதைத்தான் நேரலையில் நாம் இப்பொழுது காண முடிகின்றது. இங்கு காய்கறிகள் மற்றும் கனிகள் இயற்கை உரங்களிட்டு இங்கு விளைவிக்கப்பட்ட நம்முடைய கைலாயத்தில் கிடைக்கப்படுகின்ற இந்த காய்கறிகளை வைத்து சமைப்பதனாலேயே இது ஔஷத அன்னதானமாக இருக்கின்றது. மிகவும் சக்தியூட்டப்பெற்ற பகவான் அவர்களினுடைய சாநித்தியத்தில் இது சமைக்கப்படுவதனால் இந்த உணவே ஒரு மருந்தாக செயல்பட்டு இதை உட்கொள்ளும் நபர்களுக்கு நோயெல்லாம் தீர்க்கும் ஒரு மருந்தாக செயல்படுவதனால் இது ஔஷத அன்னதானமாக இருக்கின்றது. இந்த உணவே மருந்தாக நமக்கு கிடைக்கப்படுவது நாம் பகவானுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். தொடர்ந்து இது 30 வருடங்களாக இந்த ஔஷத அன்னதானம் மக்களுக்கு வழங்கும் இந்த சேவையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை உலகம் முழுவதும் உள்ள 150 நாடுகளில் மூலமாக இந்த கைலாசா அண்ணாலயாவானது 100 கோடி அன்பர்களுக்கு மேல் இந்த ஔஷத அன்னதானத்தை வழங்கியிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து 24 மணி நேரமும் இந்த ஔஷத அன்னதானம் கைலாசா திருவண்ணாமலையில் தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டிருப்பதையும் நம்மால் எல்லோரும் நேரலையிலும் பார்க்க முடிகின்றது. காட்சியை பாடிவிட அன்றதற்கில்லையே ஆனந்த
வந்துருமா? பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் அவதரித்த க்ஷேத்திரமான திருவண்ணாமலை, அவர் பிறந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்மபூமியில் இந்த பௌர்ணமி நன்னாளன்று அண்ணாமலையாரை தரிசிக்க வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் அண்ணாமலையாரின் வடிவங்களே என்று அவர்களை வணங்கி அவர்களை வரவேற்று அவர்கள் ஒவ்வொரு நபருக்குமே சிறப்பான முறையில் இந்த ஔஷத அன்னதானம் இப்பொழுது நேரில் பார்க்கின்றோம். நித்யனவன் காலடியில் கொண்டு நம்ம சேர்த்திடும், பக்தியுடன் பாடிடும் பிரார்த்தனையும் சோத்திரம். நித்யனவன் காலடியில் கொண்டு நம்ம சேர்த்திடும், செய்யும் அந்த தியானம் அது சித்தம் தெளிவாக்கிடும். சித்தம் தெளிவாக அது தெய்வீகத்தை கூட்டிடும். செய்யும் அந்த தியானம் அது சித்தம் தெளிவாக்கிடும். சித்தம் தெளிவாக அது தெய்வீகத்தை கூட்டிடும். சக்தி எல்லாம் தேடி வரும், ஞானமும் தான் கூடிவிடும். சக்தி எல்லாம் தேடி வரும், ஞானமும் தான் கூடிவிடும். நித்யானந்தன் சொன்ன சூத்திரம் அது எல்லாமே எங்களுக்கு வேத சாஸ்திரம். பகவான் எந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்மபூமியில் அவர் 17 வருடங்கள் அவர்கள் இந்த இல்லத்தில்தான் வளர்ந்து அவர்கள் பாதங்கள் பட்டு இந்த இடம் முழுவதும் சக்தியூட்ட பெற்ற ஸ்தலமாக இன்று கைலாயத்தின் பாகமாக இருக்கின்றது. இங்கு பகவான் அவர்கள் தக்ஷமூர்த்தியின் வடிவில் எழுந்தருளி அங்கு வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் தரிசனம் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இங்கு வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருக்குமே நித்திய ஔஷத அன்னதானம் வழங்கிக் கொண்டிருப்பதையும் நாம் இப்பொழுது நேரலையில் பார்க்கின்றோம். இந்த நித்யானந்த ஜென்மபூமியின் சிறப்பானது பகவான் அவர்களினுடைய குருமார்கள் இங்கு இல்லத்திற்கு வந்திருந்து அவர்கள் எல்லோருமே இங்கு பகவானுக்கு தரிசனமும் தந்து எல்லா விதமான பயிற்சிகளையும் அளித்திருக்கின்ற இடம். பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்களினுடைய முதல் குருவான அருணகிரி யோகேஸ்வர பெருமாள் அவர்கள் தரிசனம் தந்து பகவானுக்கு இந்த இல்லத்திலேயே அவர்கள் பகவானுக்கு நேரிலேயில் வந்திருந்து தரிசனம் தந்திருக்கிறார்கள். இங்குதான் அவரினுடைய மற்ற குருமார்கள் ஒவ்வொருவருமே இந்த இல்லத்திற்கு வந்திருந்து பகவானின் தரிசனமும் பெற்றிருக்கிறார்கள்.
பகவான் அவர்கள் பிறந்த இல்லமான் இந்த ஸ்ரீ நித்யானந்த ஜென்மபூமி. அவர்கள் தினந்தோறும் அவர்கள் காலையில் எழுந்தவுடன் முதல் தரிசனம் அந்த கண்களை திறந்தவுடன் அண்ணாமலையாரைத்தான் முதலில் தரிசனம் செய்வார்கள். அண்ணாமலையாரை தரிசனம் செய்துவிட்டுத்தான் அவர்களுடைய தினசரி வாழ்க்கையை துவங்கும். அவர்கள் கண்களை திறப்பதே அண்ணாமலையாரை காண்பதற்கே என்பதை குறிக்கும் விதமாக அவர் பிறந்த இல்லமான இந்த நித்யானந்த ஜென்மபூமியிலிருந்து அவர்கள் அந்த ஜன்னல் மூலமாக அண்ணாமலையாரை முதலில் தரிசனம் செய்வார்கள். தரிசனம் செய்துவிட்டு அவர்கள் முதல் வேளையாக அங்கு பள்ளி எழுச்சி, அதாவது அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று அங்கு முதல் பூஜையான பள்ளி எழுச்சியில் கலந்து கொண்டு தொடர்ந்து நாள் முழுவதும் அவர்களுடைய நேரத்தை அங்கு அண்ணாமலையார் ஆலயத்திலே தான் கழிப்பார்கள். அவர்கள் இங்கு ஸ்ரீ நித்யானந்த ஜென்மபூமி இல்லத்தில் இருந்த நேரங்களை விட அண்ணாமலையார் ஆலயத்தில் இருந்த நேரங்கள் தான் அதிகம் என்று நாம் சொல்லலாம். அந்த அளவிற்கு அவருடைய வாழ்க்கையானது தொடர்ந்து இங்கு முழுக்க அண்ணாமலையாரோடு மட்டும்தான் நிகழ்ந்திருந்தது. பகவானுக்கு சிறு வயதில் 9 வயது பருவத்தில் அவர் பால பருவத்தில் இருக்கும் பொழுது அருணகிரி யோகீஸ்வர பெருமான் அவருக்கு நேரடியாக எழுந்தருளி காட்சியும் தந்து 9 மாதங்கள் அவர் உடனே வாழ்ந்து அவருக்கு எல்லா விதமான சக்திகளையும் தீட்சையாக தந்து அவர் பகவானுக்கு தான் வேறு அவர் வேறு இல்லை என்ற அத்வைத அனுபூதியையும் அளித்து பகவானுக்கு எல்லா விதமான தீட்சைகளையும் வழங்கினார்கள். அருணகிரி யோகீஸ்வர பெருமான் அவர்களே நேரில் வந்திருந்து தரிசனம் தந்த இடம் இந்த நித்யானந்த ஜென்மபூமி. அவரே பகவானுடன் இங்கு வந்திருந்து இங்கு நேரடியாக அவருக்கு தரிசனமும் தந்து பகவானுடைய இல்லத்திலேயே உணவையும் அறிந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இவ்வளவு சக்தி பெற்றிருக்கின்ற இந்த ஸ்ரீ நித்யானந்த ஜென்மபூமியில் இன்று அண்ணாமலையாரை தரிசிக்க வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் இங்கு நித்திய ஔஷத அன்னதானம் வழங்கிக் கொண்டிருப்பதையும் இப்பொழுது நேரலையில் நாம் பார்க்கின்றோம். கிரிவல பாதையில் அமைந்திருக்கும் கைலாசா திருவண்ணாமலை இன்று பௌர்ணமி தினமா நன்னாளன்று அண்ணாமலையாரை தரிசிக்க வருகின்ற பக்தர்கள் அனைவருக்குமே ஔஷத அன்னதானம் வழங்குவதற்காக இங்கு அன்னதானம் சமைக்கப்பட்டு வருகின்ற பக்தர்கள் அவர்கள் அனைவரையும் வரவேற்க இந்த கைலாசத்தை பக்தர்கள் மிகவும் சிறப்பாக தயாராக்கி இருக்கின்றார்கள். இயற்கை காய்கறிகள் இங்கு தருவிக்கப்பட்டு அந்த காய்கறிகள் இயற்கையான உரங்களிட்டு தயாரிக்கப்பட்டிருப்பதனாலேயே இது மருத்துவ குணம் பொருந்தியதாகும். இந்த உணவை உட்கொள்பவர்கள் அவர்களுடைய நோயை தீர்க்கும் சக்தி இந்த உணவிற்கு உண்டு. அதனால் இது ஔஷத அன்னதானம் என்று அழைக்கப்படுகின்றது. ஔஷத அன்னதானம் என்றால் இந்த உணவே மருந்தாக நமக்கு வழங்கப்படுகின்றது.
தாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும். அன்பால் அண்டம் யாவையும் தாங்கும் அருள்தாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும். ஸ்வர்ணநாக வாகனம் அதில் தேவி தரிசனம். நித்திய தாயின் திருமுகம் கரை சேரும் வரம் தரும். அன்பால் அண்டம் யாவையும் தாங்கும் அருள்தாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும். அன்பால் அண்டம் யாவையும் தாங்கும் அருள்தாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும். ஸ்வர்ணநாக வாகனம் அதில் தேவி 1,00,000 நபர்களுக்கு மேல் இந்த ஔஷத அன்னதானம் அவர்களுக்கு வழங்குவதற்கு இங்கு உணவு தயாரிக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாம் இப்பொழுது நேரலையில் பார்க்கின்றோம். இங்கு பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்களின் அருளாசியுடன் இங்கு அண்ணாமலையாரை தரிசிக்க வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருக்குமே அவர்களை அண்ணாமலையாரின் வடிவங்களே என்பதை உணர்ந்து அவர்களை வணங்கி வரவேற்று அவர்களுக்கு இந்த ஔஷத அன்னதானத்தை சிறப்பான முறையில் சமைத்து எல்லோருக்கும் அது வழங்கப்படுவதை நாம் இப்பொழுது நேரலை காட்சியில் பார்க்கின்றோம். இந்த ஔஷத அன்னதானத்தின் பாகமாக இங்கு வருகின்ற எல்லா நபர்களுக்கும் கைலாசா திருவண்ணாமலையில் சப்பாத்தி அவர்களுக்கு வழங்குவதற்காக இப்பொழுது அழைத்துக் கொண்டிருப்பதை நாம் இப்பொழுது நேரலையில் பார்க்கின்றோம். தொடர்ந்து இடைவிடாது ஸ்ரத்தையோடு பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்களினுடைய பக்தர்கள் சீடர்கள் இங்கு ஆழமான பக்தி உணர்வோடும் இங்கு உணவை சமைத்துக் கொண்டிருப்பதை நாம் எல்லோரும் நேரலையில் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர்களினுடைய பக்தியை குருவிடம் சமர்ப்பிக்கும் பொருட்டாக அங்கு அவர்கள் ஸ்ரத்தையோடு இடைவிடாது கடின உழைப்பின் மூலம் அவர்களுடைய பக்தியை வெளிப்படுத்துகிறார்கள். அவன் திருப்பதம் காணும்
கைலாசா திருவண்ணாமலை இப்பொழுது பௌர்ணமி தினமான இந்த நன்னாளன்று வருகின்ற லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு ஔஷத அன்னதானம் வழங்குவதற்காக இங்கு மிகவும் சிறப்பான முறையில் இந்த உணவை தயார் செய்து கொண்டிருக்கின்றதை இப்பொழுது நாம் பார்க்கின்றோம். இயற்கை உரங்களில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த காய்கறிகளை கொண்டு இங்கு உணவு சமைக்கப்படுவதனாலேயே இந்த உணவே ஒரு மருந்தாக இருக்கின்றது. மற்றும் இங்கு பகவான் அவர்களினுடைய சாநித்தியத்தில் இந்த உணவு சமைக்கப்பட்டு வருகின்ற எல்லா பக்தர்களுக்கும் வழங்குவதனாலேயே இது ஔஷத அன்னதானம் சக்தி வாய்ந்த உணவாக இருக்கின்றது. எல்லா விதமான நோய்களையும் தீர்க்கக்கூடிய சக்தி படைத்தது இந்த உணவு. ஆகையால் இந்த உணவே ஒரு மருந்தாக நம் எல்லோருக்கும் கிடைக்கின்றது. கைலாசா திருவண்ணாமலை பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்களினுடைய தீட்சை பெற்ற பக்தர்கள் ஒவ்வொருவரும் இங்கு ஔஷத அன்னதானத்தை வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவரையுமே அண்ணாமலையாரின் வடிவங்களாகவே அவர்களை வணங்கி வரவேற்று அவர்களுக்கு இந்த ஔஷத அன்னதானத்தை வழங்கும் இந்த காட்சியை இப்பொழுது நேரலையாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
கைலாசா திருவண்ணாமலையில் இன்று பௌர்ணமி தினமான நன்னாளன்று அண்ணாமலையாரை கிரிவலம் சுற்றி வருகின்ற பக்தர்கள் அனைவருக்குமே தொடர்ந்து ஔஷத அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கின்றதை இப்பொழுது நேரலையில் பார்க்கின்றோம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று மட்டும் 1,00,000 நபர்களுக்கு மேல் வந்திருந்து இந்த ஔஷத அன்னதானத்தை பெற்று அவர்கள் ஆனந்தமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இங்கு பகவான் அவர்களின் அருளாசியை பெற்று அங்கு வந்திருந்து பகவான் அளிக்கும் இந்த தியான சத்சங்கத்தையும் கேட்டுவிட்டு அவர்களுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் ஆன்ம நலத்தையும் பெற்றுச் செல்கிறார்கள். இந்த தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த ஔஷத அன்னதான சேவையில் பங்கு பெற கைலாசாவின் சார்பாக அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். திருவண்ணாமலைக்கு நேரடியாக வந்திருந்தும் இந்த ஔஷத அன்னதான சேவையில் நீங்களும் பாகமாக இருந்து இங்கு வருகின்ற லட்சக்கணக்கான அன்பர்களுக்கு இந்த ஔஷத அன்னதானத்தை உங்களுடைய கைகள் மூலமாகவே வழங்கி நீங்கள் அந்த பெரும் புண்ணியத்தை நீங்கள் பெற முடியும். இங்கு நேரடியாக திருவண்ணாமலைக்கு வர இயலாதவர்கள் நீங்கள் இருந்த இடத்திலிருந்தும் இந்த ஔஷத அன்னதான சேவைக்கு நன்கொடை வழங்கியும் நீங்கள் இந்த சேவையின் பாகமாக நீங்கள் இருக்க முடியும். உங்களுடைய சேவையை இந்த அன்னதானத்திற்கு செலுத்த நீங்கள் கைலாயத்தின் அலுவலகத்திற்கு தொடர்பு கொள்ளுங்கள். இன்னும் இது பல லட்சக்கணக்கான நபர்களுக்கு இந்த ஔஷத அன்னதானம் கொண்டு போய் சேர்க்க இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். பரமஹம்ச நித்யன் என்னும் பெயரும் பெற்றது. பரமஞான ஒளியில் குழந்தை ஜொலி ஜொலித்தது. பரமஹம்ச நித்யன் என்னும் பெயரும் பெற்றது. அருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது. அருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது. கடவுள் அவதரித்தது. கடவுள் அவதரித்தது. ததும்பும் அழகில் தரணி முழுதும் மயக்கம் கொண்டது. தவழும் அழகை கண்ட தாயின் மனக்களித்தது. ததும்பும் அழகில் தரணி முழுதும் மயக்கம் கொண்டது. துரு துருப்பாய் நித்யன் இயங்கும் விதம் ரசித்தது. துரு துருப்பாய் நித்யன் இயங்கும் விதம் ரசித்தது. தங்கம்
இந்த கைலாயத்தை உருவாக்கும் திருப்பணியை பகவான் அவர்கள் பிறந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்மபூமி 3 வயதில் இருக்கும் பொழுதே இந்த திருப்பணியை துவங்கிவிட்டார்கள். இப்பொழுது உலக மக்கள் அனைவரும் அதை கொண்டாடும் விதமாக, அதை அனுபவிக்கும் விதமாக இந்த கைலாயம் நாடு இன்று தனிப்பெரும் முதல் இந்து தேசமாக அனைவருக்கும் எல்லா விதமான சேவைகளையும் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த சேவையில் பாகமாக மாற வேண்டும் என்று விரும்பும் அன்பர்கள் எல்லோருக்கும் பகவானவர்களே வைத்திருக்கின்றார்கள். கைலாயத்தின் கதவுகள் திறந்திருக்கின்றன. இந்த சேவையில் நீங்களும் பாகமாக மாறி பகவானினுடைய வாரிசுகளாக நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை, இந்த ஆனந்தமயமான இந்த வாழ்க்கையை தொடர முடியும். பகவான் அவர்கள் கூறும் பொழுது, ஞானம் ஒன்றே வாழ்வின் குறிக்கோள் என்பதை உணர்ந்து தன்னையும் ஞானமடையச் செய்து உலகையும் ஞானமடையச் செய்யும் உன்னத வாழ்க்கை முறைதான் சந்நியாசம். இந்த சந்நியாச பயிற்சியை பெற திரு கைலாய பரம்பரை நித்யானந்த சம்பிரதாய சந்நியாச பயிற்சியை பெற ஒவ்வொரு நபர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். இங்கு பகவான் அவர்கள் கைலாயத்தை உருவாக்கும் பொழுது அதனுடைய நோக்கத்தை பகவான் அவர்கள் சொல்வார்கள். இந்து மதத்தை வாழ்ந்து உங்களையும் வளப்படுத்தி உலகத்திற்கே இந்து மதத்தை வழங்கி உலக மக்கள் அனைவரையும் வளப்படுத்திடவே இந்த கைலாயத்தை பகவான் உருவாக்கியிருக்கிறேன் என்று சொல்வார்கள். இந்த ஒரு வாக்கை மெய்ப்பிக்கும் விதமாக இங்கு பகவான் அவர்களின் நேரடி வாரிசுகளாக பயிற்சியை பெற இந்த நித்யானந்த சம்பிரதாய சந்நியாச பயிற்சியை மேற்கொள்ள உங்கள் அனைவரையுமே உங்களோடு அழைக்கின்றோம். அன்பர்கள் பலருக்கும் இந்த கேள்வி இருக்கின்றது. அதாவது இந்த சந்நியாசம் அப்படிங்கிறது அதனுடைய வாழ்க்கை முறை என்ன, ஏன் நாம் சந்நியாசம் மேற்கொள்ள வேண்டும் என்று அன்பர்கள் பலரும் அவர்களுடைய சந்தேகத்தை கேட்கிறார்கள். அவர்களுக்கான பதிலை பகவான் அருள் இருக்கும் இந்த சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். நாம் மனிதராக பிறந்ததனுடைய நோக்கமே, அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வாழ்க்கை முறைதான் சந்நியாசம். இப்போ ஒரு செல் அமீபாவிலிருந்து மீன் வரை உடல் வளர்ந்தது. மீனிலிருந்து குரங்கு வரை உடலும் மனமும் வளர்ந்தது. குரங்கிலிருந்து மனிதன் வரை உடல், மனம், புத்தி மூன்றும் சேர்ந்து வளர்ந்தது. இப்போது மனிதனிலிருந்து தெய்வ நிலை வளர்வதற்கான அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கான காலம் வந்துவிட்டது. பகவான் கூறியிருக்கிறார்கள், உங்களுள் தெய்வ நிலை வளர்வதற்கான ஒரே வழி சந்நியாசம் மட்டுமே. இந்த சந்நியாசத்தை மேற்கொண்டு நாம் தெய்வ நிலை அடைவதே நம் வாழ்க்கையின் நோக்கமாகும். இப்பொழுது இந்து மதத்தினுடைய அவசர தேவை இந்த பரமசிவ ஞானத்தையும் பரமசிவ சக்திகளையும் உயிரில் வாங்கி தன்னையும் வளர்த்தி உலகையும் வளர்த்தக்கூடிய ஒரு 10 லட்சம் பேர் கொண்ட ஒரு சந்நியாச படையே இந்து மதத்திற்கான அவசர தேவையாகும். திரு கைலாய பரம்பரை நித்யானந்த சம்பிரதாய சந்நியாச பயிற்சியில் இணைந்து பரமசிவனுடைய சேனைக்கு தோள் கொடுக்க வாருங்கள். பரமசிவ சேனையாக வீறு கொண்டு எடுங்கள். பரமசிவ ஞானத்தை உலகெங்கும் கொண்டு செல்வோம். இறங்குங்கள் இந்த ஞான போரில், வென்றாலும் கைலாசம் உண்டு,
தோற்றாலும் கைலாசம் உண்டு. ஆகையால் இந்த ஞானப்போரில் எல்லோரும் பரமசிவ சேனையின் பாகமாக மாற எல்லோரையும் அன்போடு அழைக்கின்றோம். இந்த ஞானப்போரில் பாகமாக மாறுகின்ற அனைவரும் நிச்சயமாக வெற்றியை பார்க்க அதற்கான சாட்சியாகத்தான் பகவான் அவர்களினுடைய சன்னியாசினிகள் அவர்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கும் புரிய வரும். இந்த மனித பிறப்பினுடைய நோக்கமான மனிதனில் இருந்து அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கான தெய்வ நிலைக்கு வளர்வதற்கான ஒரு வாழ்க்கை முறைதான் சந்நியாசம் என்பதை உணர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையில் சாட்சி பிரமாணமாக பகவான் அவர்களினுடைய சந்நியாச வாரிசுகள் இங்கு வாழும் உதாரணமாக இருக்கின்றதை நீங்கள் அனைவரும் பார்க்க முடியும். இளைஞர்கள் அத்துணை பேருக்கும் இது ஒரு அருமையான வாய்ப்பாக அமைகின்றது. பகவானிடம் அவர் கூடவே நாங்களும் வாழணும் அப்படின்னு விரும்புகிற இளைஞர்கள் உங்களுக்கான அழைப்பு. பகவான் அவர்களினுடைய சந்நியாச வாரிசுகளாக வாழ உங்களை அன்போடு அழைக்கின்றோம். திரு கைலாய பரம்பரையில் நித்யானந்த சம்பிரதாயம் சன்னியாசியாக பயிற்சி பெற உங்களுக்கும் வாய்ப்பிருக்கின்றது. நீங்கள் விருப்பம் இருக்கின்ற அன்பர்கள் கைலாயத்தின் அலுவலகத்திற்கு நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள். பகவான் அவர்கள் கூறும் பொழுது பரமசிவ பரம்பொருள் பொழுது பூமிக்கு வந்துவிட்டார். தான் எடுத்து வந்த பொக்கிஷங்களை நிறைந்த பெட்டியையும் திறந்து விட்டார். யாரெல்லாம் தன் உயிரை திறந்து மடிப்பிச்சை வாங்கிக் கொள்கிறீர்களோ அவர்கள் அடைவீர்கள். வாங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் வாங்கும் சுனி காவியாக இருந்தால் அவர் இந்த சக்தி 90% இருக்கும். வண்ண நிறமாக இருந்தால் 10% தான் இருக்கும். சந்நியாசம் என்பது நம் உயிரையே உயிர்ப்பிக்கும் அக்னிக்குள் நம்மை நாமே இந்த மிகப்பெரிய அக்னிக்குள் ஆகுதியாய் அழித்துக் கொள்வதே சந்நியாசம். வாருங்கள் என் சந்நியாச வாரிசுகளே, இந்து மதத்தை காத்திட சந்நியாச பரம்பரையே இப்பொழுது அவசரமான தேவை என்று பகவான் அவர்கள் இளைஞர்கள் அத்துணை பேருக்கும் அழைத்திருக்கின்றார். கைலாயத்தின் கதவுகள் இருக்கின்றன. இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக் கொண்டு பகவான் அவர்கள் பெற்றிருக்கின்ற இந்த பரமசிவ நிலையை நாம் எல்லோரும் வாழ்க்கையில் அனுபவமாக பெற பகவான் அளித்திருக்கும் இந்த சந்நியாச பயிற்சியை மேற்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். கைலாயத்தின் மூலம் இப்பொழுது ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த ஔஷத அன்னதானம் சேவை நடைபெற்றிருக்கின்றது. இது இன்னும் தொடர்ந்து உலகம் முழுவதும் இருக்கின்ற பல்வேறு நாடுகளிலும் இந்த சேவைகள் நடைபெற இன்னும் 10 லட்சம் சன்னியாசிகள் படை பகவான் அவர்கள் உருவாக்கியிருக்கின்ற இந்த பரமசிவ சேனையில் நீங்களும் பாகமாக விரும்பினால் உடனடியாக கைலாயத்தின் அலுவலகத்திற்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான பயிற்சி இந்த சந்நியாச பயிற்சியானது
பகவான் அவர்களின் சந்நித்தியத்தில் நேரடியாக வழங்கப்படும். இந்த வாய்ப்பு எல்லோருக்குமே இருக்கின்றது. இதற்கான தகுதி என்பது நீங்கள் பார்க்கும் பொழுது பகவான் அவர்களினுடைய கருணை எல்லா உயிர்களுக்கும் இந்த சந்நியாசத்தை சாத்தியமாக்கி இருக்கின்றார்கள். இதுவரை 1200 சன்னியாசிகள் அவர்கள் வாழும் உதாரணமாக உங்களுக்கு இப்பொழுதும் சகோதரராகவும் சகோதரிகளாகவும் இருந்து உங்களுக்கு உடன் எல்லா விதமான உதவிகளையும் செய்ய உறுதுணையாக இருக்க தயாராக இருக்கின்றனர். இந்த சந்நியாச பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கின்ற நண்பர்கள் உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ள உங்கள் கைலாயத்தின் உலகத்திற்கு அணுகுங்கள். இப்பொழுது கைலாசா திருவண்ணாமலையில் நேரலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த காட்சி அங்கு லட்சக்கணக்கான அன்பர்கள் பகவானினுடைய இந்த கைலாசத்திற்கு வந்திருந்து அவர்கள் ஔஷத அன்னதானத்தை பெற்று பகவானிடமும் இந்த அருளாசி பெறுவதை நாம் இப்பொழுது பார்க்கின்றோம். அதில் தேவி தரிசனம் நித்யதாயின் திருமுகம் கரை சேரும் வரம் தரும் அன்பாலண்டம் யாவையும் தாங்கும் அருட்டாயாய் நித்தேஸ்வரி அவள் தோன்றும். மீதந்த தாயவள் தோன்றும் தரிசனம் ஞானத்தின் வேள்வியை செய்திடும் சக்தி தந்திடும். நாகத்தின் மீதந்த தாயவள் தோன்றும் தரிசனம் ஞானத்தின் வேள்வியை செய்திடும் சக்தி தந்திடும். பாத தரிசனம் பரிபூர்ண அருள் தரும் கருணை விழியதால் உயர் வாழ்வும் நிலை பெறும். நாகவாகனத்தில் நித்யேஸ்வரி அவளும் கொண்ட கோலமதை விழி காண்பதே
காட்சி நேரம் நித்தம் தோன்றிடும் ஹம்சவாகனம் அவன் திருப்பதம் காணும் யோகம் பிறவியின் பலன் யாவும் கூடும். கருணை முகம் கொண்டு ஹம்சத்தின் மீதே குருவின் வடிவாய் நித்யன் தோன்றிடும் அழகு திருக்காட்சி புவி மீது கொள்ளும் பிறவி கடல் தாண்ட அருள் தூவிடும் குருவே சரணமென்று பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் அவதரித்த க்ஷேத்திரமான கைலாசா திருவண்ணாமலையிலிருந்து இப்பொழுது நேரலையில் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த பௌர்ணமி நன்னாளன்று அண்ணாமலையாரை தரிசிக்க வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஔஷத அன்னதானத்தை தொடர்ந்து பகவானுடைய சீடர்கள் பக்தர்கள் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருப்பதை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். கருணை முகம் கொண்டு ஹம்சத்தின் மீதே குருவின் வடிவாய் நித்யன் தோன்றிடும் அழகு திருக்காட்சி புவி மீது கொள்ளும் பிறவி கடல் தாண்ட அருள் தூவிடும் குருவே சரணமென்று பதம் நாடிடும் உன்றிடு காட்சியை பாடிட வார்த்தைகள் நான் என்று நீ என்று ஓடி வரும் ஆயினும் ஆனந்த காட்சியின் பேரிழில் ஆயிரம் பாக்களை மீறிவிடும் கருணை முகம் கொண்டு ஹம்சத்தின் மீதே குருவின் வடிவாய் நித்யன் தோன்றிடும் அழகு திருக்காட்சி புவி மீது கொள்ளும் பிறவி கடல் தாண்ட அருள் கைலாசா திருவண்ணாமலையில் இந்த பௌர்ணமி நன்னாள் அன்று அண்ணாமலையாரை தரிசிக்க வந்திருக்கின்ற பக்தர்கள் ஒவ்வொருவரையும் அண்ணாமலையாரின் வடிவங்களே என்பதை உணர்ந்து அவர்களை வணங்கி வரவேற்று அவர்களுக்கு அன்போடும் இந்த ஔஷத அன்னதானத்தை வழங்கிக் கொண்டிருப்பதை நாம் இப்பொழுது திருவண்ணாமலை கைலாயத்திலிருந்து நேரடியில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அருள் தரும் திருக்காட்சி நேரம் நித்தம் தோன்றிடும் ஹம்சவாகனம் அவன் திருப்பதம் காணும் யோகம் பிறவியின் பலன் யாவும் கூடும்.
கைலாசா திருவண்ணாமலையில் இந்த பௌர்ணமி திருநாளன்று பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்களிடம் தரிசனம் பெற பக்தர்கள் அனைவரும் கைலாயத்திற்குள் இங்கு வந்து கொண்டிருப்பதை நாம் நேரலையில் பார்க்கின்றோம். அங்கு வந்திருக்கும் பக்தர்கள் ஒவ்வொருவரையுமே அண்ணாமலையாரின் வடிவங்களாகவே அவர்களை வணங்கி வரவேற்று அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஔஷத அன்னதானத்தை வழங்கிக் கொண்டிருப்பதை நாம் இப்பொழுது நேரலையில் பார்க்கின்றோம். இங்கு பகவானினுடைய அருளாசியை பெற்று பகவான் அருளும் இந்த தியான சத்சங்கத்தையும் ஞான கருத்துக்களையும் பெற்று அவர்களுடைய வாழ்க்கை வளப்படுத்திக் கொண்டு அவர்கள் பெற்ற இந்த ஆனந்தத்தை மற்ற உலகில் உள்ள எல்லோருக்கும் இதை பகிர்ந்து அளித்துக் கொண்டிருப்பதையும் பார்க்கின்றோம். பகவானிடம் நேரடியாக தீட்சை பெற்ற சீடர்கள் பக்தர்கள் அவர்களுக்கு பகவானிடமிருந்து அவர்கள் பெற்ற ஆனந்தமான இந்த வாழ்க்கையை பற்றி உலக மக்கள் அனைவருக்கும் அவர்கள் பெற்ற இந்த ஆனந்தத்தை பகிர்ந்து அளிக்கும் விதமாக ஸ்ரத்தையோடு தொடர்ந்து இந்த அன்னதான சேவையில் பங்கெடுத்து அவர்களை உடைய வாழ்க்கையை வளப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு பகவான் அளித்திருக்கின்ற இந்த ஞான சத்தியங்களை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஞான சத்தியங்கள் இவர்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தியது மட்டுமல்லாமல் உலகில் உள்ள எல்லோருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே இங்கு ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தோறும் இங்கு கைலாசா திருவண்ணாமலைக்கு வந்திருந்து இந்த சேவைகளை மிகவும் ஸ்ரத்தையோடு தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதும் நாம் எல்லோரும் பார்க்கிறேன். பரமஞான ஒளியில் குழந்தை ஜொலி ஜொலித்தது. பரமஹம்ச நித்யன் என்னும் பெயரும் பெற்றது. பரமஞான ஒளியில் குழந்தை ஜொலி ஜொலித்தது. பரமஹம்ச நித்யன் என்னும் பெயரும் பெற்றது. கருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது. கருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது. கடவுள் அவதரித்தது. கடவுள் அவதரித்தது. கைலாசா திருவண்ணாமலையில் இங்கு பகவானிடம் தீட்சை பெற்ற சீடர்கள் பக்தர்கள் அவர்கள் பெற்ற இந்த பரமசிவ ஞானத்தையும் பரமசிவ சக்தியையும் வருகின்ற பக்தர்கள் அன்பர்கள் அவர்கள் எல்லோரிடமும் பகிர்ந்து அளிக்கும் விதமாக வருகின்ற அன்பர்களுக்கு பகவானை பற்றியும் அவர் அருளியிருக்கும் இந்த பரமசிவ ஞானத்தையும் வழங்கும் விதமாக முதல் அவர்களுக்கு வழங்கும் சேவையாக ஔஷத அன்னதானத்தை வழங்கிவிட்டு பகவான் அருளும் இந்த தியான சத்சங்கத்தையும் கேட்க அவர்களுக்கு வழி நடத்துகிறார்கள். இன்றைய தினம் பகவான் அவர்களின் தரிசனம் பெறுவதற்கான ஒரு அரிய வாய்ப்பாக பரமசிவோகம் என்ற இந்த தியான வகுப்பில் அவர்கள் இருந்த இடத்திலிருந்தே இணையதளத்தின் மூலம் இந்த தியான வகுப்பில் அவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற முடியும். இந்த பரமசிவோகம் தியான முகாம் முதல் நாளான இன்று
பரமசிவ பரம்பொருளின் நிஜ அவதாரமான பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்களிடமிருந்தே சிவ தீட்சை முதல் நிலை சமய தீட்சை என்று பெறுவதற்கான ஒரு அரிய வாய்ப்பாக இந்த பரமசிவோகம் தியான வகுப்பில் இருந்திருக்கின்றது. இதில் உலகம் முழுவதும் இந்த நீரடியில் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், பக்தர்கள் அவர்கள் எல்லோருக்கும் இந்த அன்பான அழைப்பை நாம் விடுக்கின்றோம். நீங்களும் இந்த பரமசிவோகம் தியான வகுப்பில் இணைந்து பகவான் அருளும் இந்த தியான சத்தியங்களை நீங்களும் பெற்று உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ள இது ஒரு அரிய வாய்ப்பாகும். இந்த தியான வகுப்பு தொடர்ந்து 21 நாட்கள் நடக்கின்ற இந்த தியான வகுப்பு முழுவதுமே பகவான் அவர்கள் இலவசமாகவே இதை நம் அனைவருக்கும் வழங்கியிருக்கிறார்கள். இந்த தியான வகுப்பின் முக்கிய அம்சமாக இன்று முதல் நிலை சிவ தீட்சையான சமய தீட்சை பகவானிடமிருந்து பெற ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. இன்று அண்ணாமலையாரை வலம் வருகின்ற பக்தர்கள் எல்லோருக்கும் ஆன ஒரு செய்தி, இங்கு அண்ணாமலையார் வடிவாக பரமசிவ பரம்பொருளின் நிஜ அவதாரமாக அவதரித்திருக்கின்ற பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்களிடமும் நேரடியாக சிவ தீட்சை பெறுவதற்கான வாய்ப்பாக இன்று இந்த பரமசிவோகம் தியான முகாமில் கலந்து கொள்ளுங்கள். இன்று பகவான் அவர்களே எழுந்தருள் நம் பக்தர்களுக்காய் அவர் வேண்டும் வரங்களையெல்லாம் அளித்து அவர்களுக்கு நாமும் அந்த பரமசிவன் நிலையில் வாழ்வதற்கான சிவ தீட்சையை வழங்க இருக்கிறார்கள். இந்த தீட்சை நீங்களும் பெற்று உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ள இதுவே ஒரு அற்புதமான வழியாகும். மேலும் கருத்தில் அன்னை எந்தன் மதிமயங்கிட, தெய்வ கருத்தில் அன்னை எந்தன் மதிமயங்கிட, கடல்கள் பற்றி ஆனந்தமாய் சரணடைந்திட, கடல்கள் பற்றி ஆனந்தமாய் சரணடைந்திட, கருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது, கருணை மிகுந்த அன்னை என்னும் வரமளித்தது, கருணை மலையில் அழகு கடவுள் அவதரித்தது, கருணை மிகுந்த அன்னை என்னும் வரமளித்தது, பரம ஞான ஒளியில் குழந்தை ஜொலி ஜொலித்தது, பரமஹம்ச நித்யன் என்னும் பெயரும் பெற்றது, பரம ஞான ஒளியில் குழந்தை ஜொலி ஜொலித்தது, பரமஹம்ச நித்யன் என்னும் பெயரும் பெற்றது. கைலாசா நித்யானந்த அண்ணாலயாவானது ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட அன்னதானம் செய்யும் சேவை நிறுவனமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் 150 நாடுகளில் உள்ள 150 நாடுகளில் உள்ள கைலாசாவின் மூலம் கடந்த 30 வருடங்களாக 100 கோடி அன்பர்களுக்கு மேல் இந்த நித்திய ஔஷத அன்னதானத்தை பெற்று பலனடைந்திருக்கிறார்கள். இந்த சேவை
தினந்தோறும் தொடர்ந்து இன்னும் லட்சக்கணக்கான நபர்களுக்கு தினந்தோறும் இந்த சேவை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றது. கைலாசா நித்யானந்த அண்ணாலயாவானது உலகிலேயே மிகப்பெரிய அன்னதானம் சேவை செய்யும் நிறுவனமாக அறிவிக்கப்பட்டு இது அங்கீகாரமும் பெற்றிருக்கின்றது. உயிர் கொடுக்கும் உண்டி, உயிர் வளர்க்கும் உண்டி, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற வாக்கிற்கு ஏற்ப உலக உயிர்கள் உண்ணுவதற்குரிய உணவை கொடுத்தோர் உயிர் கொடுத்தோராகவே கருதப்படுவார்கள். பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் இங்கு ஔஷத அன்னதானத்தை வழங்கி இங்கு பௌர்ணமி தோறும் லட்சக்கணக்கான நபர்களுக்கு அவர்களுக்கு உயிரையும் வளர்க்க அவர்களுடைய வாழ்க்கையும் வளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள். கைலாசா நித்யானந்த அண்ணாலயமானது வெறும் உணவை மட்டும் கொடுக்காமல் இங்கு பாரம்பரிய முறைப்படி சமைக்கப்பட்ட இயற்கை காய்கறிகள் கனிகள் நிரம்பிய இந்த உணவை சமைத்து கொடுப்பதனால் இது மருந்தாகவே செயல்படுகின்றது. மருந்தையே உணவாக கொடுப்பதால் இது ஔஷத அன்னதானம் என்று அழைக்கப்படுகின்றது. கைலாசா திருவண்ணாமலையில் நித்யானந்த அண்ணாலயாவில் சமைக்கப்படும் இந்த உணவானது பரமசிவ பரம்பொருளின் அவர் அருளிய ஆகம முறைப்படி பாகசாஸ்திரத்திலே அவர் இவ்வாறு சமைக்க வேண்டும் என்று அவர் அருளி இருக்கின்ற அந்த முறைகளை முழுக்க இங்கு கடைபிடித்து பாகசாஸ்திரத்தின் முறைப்படி சமைக்கப்பட்டு வருகின்ற அண்ணாமலையாரின் பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் இங்கு வழங்கப்படுவதாலே இது ஔஷத அன்னதானமாக இதனுடைய சிறப்பு விளங்குகின்றது. இந்த பாகசாஸ்திரத்தின் முறைப்படி சமைக்கப்படுவதனால் இந்த உணவை உட்கொள்ளும் பொழுது உடலில் உள்ள ஜடராக்னியானது வெளிப்படைய செய்து அந்த ஏற்கனவே ஜீரணிக்காமல் இருக்கின்ற உணவை கூட ஜீரணிக்க வைக்கும் சக்தி படைத்தது இந்த ஔஷத அன்னதானம். பகவான் அவர்கள் இந்த ஔஷத அன்னதானத்தை துவங்கும் பொழுது அவர்கள் நம்மிடம் பகிர்ந்த அவருடைய நேரடி அனுபவம், அண்ணாமலையார் பிரசாதத்தை அன்னை மீனாட்சி முந்தானியில் முடிந்து பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்களுக்கு ஊட்டிவிட இந்த உணவை எல்லோருக்கும் கொடுக்கலாமா என்று நம்முடைய பகவான் சுவாமிஜி கேட்கும் பொழுது உலக உயிர்கள் எல்லோருக்கும் கொடுக்க சொல்லி அன்னை மீனாட்சி கொடுக்க அந்த அருட்பிரசாதத்தை எல்லோருக்கும் வழங்க பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் ஆரம்பித்ததே இந்த ஔஷத அன்னதானம். இந்த சேவை தொடர்ந்து 30 வருடங்களாக உலகம் முழுவதும் இருக்கின்ற கைலாயத்தின் மூலம் 150 நாடுகளில் உள்ள மக்களுக்கு 100 கோடி அன்பர்களுக்கு இந்த ஔஷத அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த மாபெரும் ஔஷத அன்னதான சேவையில் நீங்களும் பாகமாக விரும்புபவர்கள் நேரடியாக கைலாசா திருவண்ணாமலைக்கு நீங்கள் வாருங்கள். கைலாசா திருவண்ணாமலையில் பௌர்ணமி தோறும் நீங்களும் இந்த அன்னதான சேவையில் கலந்து கொண்டு வருகின்ற லட்சக்கணக்கான அன்பர்களுக்கு உங்கள் கைகளாலே இந்த ஔஷத அன்னதானத்தை வழங்கி
நீங்களும் இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். மேலும் இங்கு திருவண்ணாமலைக்கு நேரிலே வர இயலாதவர்கள் நீங்கள் இந்த அன்னதான சேவையில் நீங்களும் பாகமாக மாற இருந்த இடத்திலிருந்து இந்த ஔஷத அன்னதானத்திற்கு நன்கொடையையும் நீங்கள் வழங்கி இந்த ஔஷத அன்னதானம் இன்னும் பல லட்சக்கணக்கான நபர்களுக்கு போய் சேருவதற்கு நீங்களும் பாகமாக மாறலாம். இந்த விருப்பம் இருக்கின்ற சேவையாளர்கள் நீங்கள் கைலாயத்தில் அலுவலகத்தை உடனடியாக கொண்டு உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் தெரிவியுங்கள். கைலாச நித்யானந்த அண்ணாலயாவில் இந்த பௌர்ணமி நன்னாளன்று வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஔஷத அன்னதானத்தை மிகவும் சிறப்பான முறையில் விளக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஔஷத அன்னதானத்தின் சிறப்பில் சாத்விகமான உணவுகளில் சமைக்கப்பட்டு இங்கு பிரசாதமாக வருகின்ற பக்தர்களுக்கு அளிக்கப்படுகின்றது. இயற்கை உரங்களிட்டு விளைவிக்கச் செய்த காய்கறிகளை வைத்து இந்த உணவு சமைக்கப்படுவதனால் இது ஔஷத அன்னதானமாக இந்த உணவே மருந்தாக செயல்படுவதனால் இது எடுத்துக்கொள்கின்ற பக்தர்கள் அனைவருக்கும் நோயை தீர்க்கும் சக்தி படைத்ததா அவர்களுக்கு இந்த உணவே மருந்தாக வழங்கப்படுகின்றது. இங்கு இந்த ஔஷத அன்னதானத்தில் கொத்தமல்லி சாதம், சிறுதானிய இட்லி, புளி சாதம், தூதுவளை வடை, இஞ்சி சட்னி போன்ற உணவுகள் சமைக்கப்பட்டு வருகின்ற எல்லோருக்கும் இது வழங்கப்படுகின்றது. இந்த ஔஷத அன்னதானத்தின் பயன்களே நமக்குள் இருக்கும் வாத பித்த கபத்தை சமநிலைக்கு எடுத்து வந்து ஆரோக்கியமான உடல்நிலையை அளிக்கும் சக்தி படைத்தது. நம்முடைய உடம்பில் எல்லா விதமான நோய்களுக்குமான காரணமே இந்த வாத பித்த கபம் என்பது அது சீரான நிலையில் அமைக்கப்படாததுதான் காரணமாக இருக்கின்றது. இந்த வாத பித்த கபத்தை சமநிலைக்கு எடுத்து வருவதற்கான உணவு பொருளாக இங்கு ஔஷத அன்னதானம் சமைக்கப்பட்டு இது எல்லோருக்கும் வழங்கப்படுவதனால் அவர்களுக்கு நோயை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு மருந்தாகவே
இந்த ஔஷத அன்னதானம் விளங்குகின்றது. ஒவ்வொரு மாதம் இந்த பௌர்ணமி தினத்தன்று லட்சக்கணக்கான நபர்களுக்கு இந்த ஔஷத அன்னதானத்தை வழங்கி அவர்களுடைய வாழ்க்கையில் உடல் நலத்தையும் மனநலத்தையும் ஆன்ம நலத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றது இங்கு கைலாசா திருவண்ணாமலை. இந்த சேவை இவர்கள் அனைவருக்கும் தொடர்ந்து வழங்கும் இந்த சேவையை நிறைவேற்ற பகவான் அவர்களினுடைய நேரடி சீடர்கள் பக்தர்கள் அவர்களினுடைய பக்தியும் அவர்களுடைய ஸ்ரத்தையான இந்த கடின உழைப்பும் தான் இதை வெற்றிகரமாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது. இந்த அன்னதான சேவையை செய்வதன் மூலம் அவர்கள் தாங்கள் பகவானிடம் பெற்ற இந்த ஆனந்த அனுபவத்தை மற்ற மக்கள் எல்லோருக்கும் பகிர்ந்து அளிப்பதற்கான வாய்ப்பாக அவர்கள் இதை தொடர்ந்து இந்த ஆனந்த சேவையை செய்து கொண்டிருக்கின்றனர். பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் நாம் எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான சத்தியங்களை நம்மிடம் பகிர்ந்திருக்கின்றார்கள். அந்த சத்தியங்களில் கடுக்காய் நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் கடுக்காய் ஒரு டீஸ்பூன் அளவிற்கு நாம் இரவு தூங்குவதற்கு முன்பு எடுத்துக்கொள்வதன் மூலமா சொல்லவண்ணா முடியா நன்மைகளை அது நம்முடைய உடலுக்கு அளிக்கின்றது. அதனால்தான் கடுக்காய் அந்த பொடியை தாயை விட மேலானது என்று வேதமே சொல்லுகின்றது. கடுக்காய் பொடி அமிர்தத்திற்கு ஒப்பான ஒரு அம்சமாகும். இது நாம் பொதுவாகவே நாம் எல்லோரும் நினைப்பது இந்த கடுக்காய் பொடி என்பது நம்முடைய ஜீரணத்திற்கு உதவி செய்யும் என்ற பலனை மட்டும் நாம் அறிந்திருப்போம். இது அது மட்டுமல்ல. பகவான் அவர்கள் சொல்லியிருப்பது இந்த கடுக்காய் பொடியை தினந்தோறும் நாம் உட்கொள்ளும் பொழுது நம்முடைய மூளைக்கு செல்லுகின்ற இந்த பிராண ஓட்டம் 300% அதிகமாக அந்த ஆக்சிஜன், அதாவது அந்த பிராண சக்தியானது மூளைக்கு செலுத்தப்படுகின்றது. 300 மடங்கு அதிகமாக அந்த ஆக்சிஜன் அங்கு மூளைக்கு செல்லும் போது நாம் நாள் முழுவதும் அந்த தொடர்ந்து சக்தி ஓட்டத்தோடும் நம்ம ஆக்டிவா இருக்கிறதுக்கு இந்த கடுக்காய் பொடியானது நிச்சயமாக உதவும். நம்முடைய வாழ்க்கையின் ஆரோக்கிய வாழ்க்கை நாம் வாழ்வதற்கு இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்றுதான் பகவான் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த சத்தியத்தை தினந்தோறும் கைலாயத்தில் வாழும் பக்தர்கள், சன்னியாசிகள், சன்னியாசினிகள் அனைவருமே கடைபிடித்து தினந்தோறும் அவர்கள் கடுக்காய் பொடி எடுத்து விட்டுத்தான் இரவு உறங்குவார்கள். இந்த வழக்கத்தை நாம் நம்முடைய பாரம்பரிய முறைப்படி
நம்முடைய சைவத்தை வாழுகின்ற பக்தர்கள், அன்பர்கள் எல்லோரும் மேற்கொள்வதையும் நாம் அறிகின்றோம். இதை உங்களுடைய வாழ்க்கையிலும் கடைபிடித்து உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக்குவதற்கு தினந்தோறும் இரவு தூங்குவதற்கு முன்பு இந்த கடுக்காய் பொடி எடுத்து உங்களுடைய மூளைக்கு செல்லுகின்ற அந்த பிராண சக்தியை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளலாம். நாள் முழுவதும் மிகுந்த சக்தியோடும் புஷ்டியோடும் நீங்கள் வேலை செய்வதற்கு இந்த கடுக்காய் பொடியானது உங்களுக்கு உதவி புரியும். चन्द्रशेखरा पन्नगभूषण निखिललोचना नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा माता पिता गुरु देव महेश्वर दीनदयाभरा नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा. பலகோடி இதழ் பூத்திடும் மலராய் ஒளிரும் நித்யன் திருமுகம் கரம் தாங்கும் திருச்சூலமோ புவியில் பிடி நீங்க அருள் செய்திடும் மறுகையில் அபயம் திருக்காட்சி உதயம் நித்யானந்தன் தோன்றிடும் இது ஸ்வர்ண சூரிய பிரபை வாகனம் மறுகையில் அபயம் திருக்காட்சி உதயம் நித்யானந்தன் தோன்றிடும் இது ஸ்வர்ண சூரிய பிரபை வாகனம் பல கோடி இதழ் பூத்திடும் மலராய் ஒளிரும் நித்யன் திருமுகம் கரம் தாங்கும் திருச்சூலமோ புவியில் கைலாசா திருவண்ணாமலையிலும் இந்த பௌர்ணமி நன்னாள் அன்று அண்ணாமலையாரை தரிசனம் செய்ய வந்திருக்கின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஔஷத அன்னதானத்தை வழங்கிக் கொண்டிருப்பதை இப்பொழுது நேரடியில் பார்க்கின்றோம். அண்ணாமலையாரை தரிசிக்க வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருமே அண்ணாமலையாரின் வடிவங்களே என்பதை உணர்ந்து அவர்களை வணங்கி வரவேற்று அவர்களுக்கு இந்த ஔஷத அன்னதானம் வழங்குவதை இப்பொழுது நேரலையில் பார்க்கின்றோம். அடியார்க்கும் 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 அடியேன் என்ற சத்தியத்தை இங்கு பகவானிடம் தீட்சை பெற்ற சீடர்கள் பக்தர்கள் அவர்கள் வாழ்ந்து இங்கு அண்ணாமலையாரை தரிசிக்க வந்த அடியார்களை அவர்களுக்கு சேவை செய்யும் பொருட்டு இங்கு இந்த நித்திய ஔஷத அன்னதானத்தை வழங்குகிறார்கள். இந்த ஔஷத அன்னதானத்தை வழங்கி
அவர்கள் பகவானிடம் தரிசனம் பெற்று தாங்கள் அடைந்த இந்த ஆனந்த அனுபவத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். நமக்கு கிடைத்த இந்த ஆனந்தத்தை மற்றவர்களிடம் பகிரும் பொழுது அது மேலும் மேலும் வளர்ந்து இந்த ஆனந்தம் நித்திய ஆனந்தமாக வளரும். இதை வாழ்வியலாகவே பகவானினுடைய தீட்சை பெற்ற பக்தர்கள் தினந்தோறும் இந்த ஔஷத அன்னதானத்தை வழங்கி அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பெற்ற பகவானிடமிருந்து அவர்கள் பெற்ற இந்த ஆனந்தத்தை மற்ற மக்கள் அனைவருக்கும் அதை பகிர்ந்து அளிக்கிறார்கள். இன்றைய தினம் மட்டும் 1,00,000 நபர்களுக்கு மேல் இந்த ஔஷத அன்னதானத்தை பெறுவதற்கான அந்த உணவை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். இங்கு தொடர்ந்து வருகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் இந்த ஔஷத அன்னதானம் வழங்கப்படுகிறது. நாம் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்களே நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கான சத்தியங்களை நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக நாம் உணவுப் பொருட்களில் கரிசலாங்கண்ணி மற்றும் தூதுவளை, கடுக்காய் போன்ற இயற்கை இந்த பொருட்களை நாம் உட்கொள்ளும் பொழுது நம்முடைய உடலில் மிகுந்த ஆரோக்கியமும் நாம் நீண்ட நாள் சக்தியோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ்வதற்கான வழியாகும் என்பதை பகவான் அவர்கள் நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இங்கு வழங்கப்படுகின்ற இந்த ஔஷத அன்னதானமானது இந்த இயற்கை ஆக விளைவிக்கச் செய்த காய்கறிகள், கனிகளை கொண்டு செய்வதனால் இது ஔஷத அன்னதானமாக இந்த உணவே ஒரு மருந்தாக நம் எல்லோருக்கும் கிடைக்கின்றது. கேளுங்க
ಮಂಗಳದಾಯಕ ಗೌರಿ ನಂದನ ನಿತ್ಯಪುರೀಶ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ಮುಕ್ತಿಪ್ರದಾಯಕ ವಿಘ್ನ ವಿನಾಶಕ ಸಿದ್ಧಿ ವಿನಾಯಕ ನಿತ್ಯಪುರೀಶ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ಗಂಗಾಧರ ಹರ ಹೇ ಪರಮೇಶ್ವರ ಜಯ ಜಗದೀಶ್ವರ ನಿತ್ಯಪುರೀಶ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ಶಿವಶಕ್ತೀಶ್ವರ ಶ್ರೀಶೈಲೇಶ್ವರ ಶಂಭೋ ಶಂಕರ ನಿತ್ಯಪುರೀಶ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ಮಾಧವ ಮುರಹರ ಮಧುರ ಮನೋಹರ ಗಿರಿಧರ ನಾಗರ ನಿತ್ಯಪುರೀಶ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ಅಭಯಪ್ರದಾಯಕ ಆನಂದದಾಯಕ ಭಕ್ತ ಉದಾಹರಣ ನಿತ್ಯಪುರೀಶ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ಬನ್ಸಿಧರ ಹರ ಶ್ಯಾಮ ಸುಂದರ ನಾಚೆ ನಟವರ ನಿತ್ಯಪುರೀಶ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹೇ ಮಧುಸೂದನ ಭವಭಯಭಂಜನ ಮಂಗಳ ಪಾವನ ನಿತ್ಯಪುರೀಶ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ನರ್ದನ ಸುಂದರ ನಟನ ಮನೋಹರ ಕರುಣ ಸಾಗರ ನಿತ್ಯಪುರೀಶ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ಜಗದೋಧಾರಣ ಕೃಷ್ಣ ಜನಾರ್ದನ ಪರಮದಯಾಗನ ನಿತ್ಯಪುರೀಶ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ಸತ್ಯ ಸನಾತನ ನಿತ್ಯ ನಿರಂಜನ ಭಕ್ತ ಪರಾಯಣ ನಿತ್ಯಪುರೀಶ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ಚಂದ್ರಕಲಾಧರ ಗೌರಿ ಮನೋಹರ ಪರಮ ಕೃಪಾಕರ ನಿತ್ಯ
नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा गोकुलनन्दना गोपी मनोहर हरिनारायण नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा बन्धविमोचना पापसंहारक पतित पावन नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा चन्द्रशेखरा पन्नगभूषण निखिललोचना नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा मातपिता गुरुदेव महेश्वर दीनदयाभरा नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा 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 பல கோடி இதழ் பூத்திடும் மலராய் ஒளிரும் நித்தியன் திருமுகம் கரம் தாங்கும் திருச்சூலமோ புவியில் பிணி நீங்க அருள் செய்திடும் மறுகையில் அபயம் திருக்காட்சி உதயம் நித்யானந்தன் தோன்றிடும் இது ஸ்வர்ண சூரிய பிரபை வாகனம் மறுகையில் அபயம் திருக்காட்சி உதயம் நித்யானந்தன் தோன்றிடும் இது ஸ்வர்ண சூரிய பிரபை வாகனம் பல கோடி இதழ் பூத்திடும் மலராய் ஒளிரும் நித்தியன் திருமுகம் கரம் தாங்கும் திருச்சூலமோ புவியில் பிணி நீங்க அருள் செய்திடும்
வைவாகனம். வரம் தர நித்யனும் அமர்ந்த ஸ்வர்ண வாகனம், கருணையின் ரூபமாய் இறைவன் நித்யன் தோன்றிடும், அருள்மழை பொழியும் கல்ப விருக்ஷ வாகனம், தரிசன தருணம் வேண்டும் யாவும் கூடிடும். வரம் தர நித்யனும் அமர்ந்த ஸ்வர்ண வாகனம், கருணையின் ரூபமாய் இறைவன் நித்யன் தோன்றிடும், அருள்மழை பொழியும் கல்ப விருக்ஷ வாகனம், தரிசன தருணம் வேண்டும் யாவும் கூடிடும். வரம் தர நித்யனும் அமர்ந்த ஸ்வர்ண வாகனம், கருணையின் ரூபமாய் இறைவன் நித்யன் தோன்றிடும். தேவியுடன் ஈசனும் ஆவலுடன் பூமியில், தேவியுடன் ஈசனும் ஆவலுடன் பூமியில், ஆண்டு கொள்ளும் குருநாதரின் உருவாய் வர எண்ணிட, ஆண்டு கொள்ளும் குருநாதரின் உருவாய் வர எண்ணிட, நித்யானந்த புரியை கண்டிட, நித்யானந்தன் ரூபமும் கொண்டிங்கு கல்ப விருக்ஷ வாகனம் தன்னிலே கண்குளிர காட்சியும் தந்திட, கேட்கும் வரமெல்லாம் இதற்கு ஈடென்றாகுமோ, கேட்கும் வரமெல்லாம் இதற்கு ஈடென்றாகுமோ. வரம் தர நித்யனும் அமர்ந்த ஸ்வர்ண வாகனம், கருணையின் ரூபமாய் இறைவன் நித்யன் தோன்றிடும். கல்ப விருக்ஷ வாகனம் அதில் நித்யானந்தன் தரிசனம், கல்ப விருக்ஷ வாகனம் அதில் நித்யானந்தன் தரிசனம், வேண்டுகின்ற வரமெதுவும் வேண்டும் முன்னே தந்திடும், வேண்டுகின்ற வரமெதுவும் வேண்டும் முன்னே தந்திடும். காட்சி தன்னை கண்களும் கண்டதும் கேட்க எந்த வேண்டுதல் மிஞ்சிடும், எண்ணத்திரை முற்றிலும் நீங்கிடும், நித்யானந்த வைபவம் ஓங்கிடும். ஆனந்த தரிசனம் கல்ப விருக்ஷ வாகன தரிசனம், ஆனந்த தரிசனம் கல்ப விருக்ஷ வாகன தரிசனம். வரம் தர நித்யனும் அமர்ந்த ஸ்வர்ண வாகனம், கருணையின் ரூபமாய் இறைவன் நித்யன் தோன்றிடும்.
பிறவியின் பலன் யாவும் கூடும். வரம் தரும் அருள் மாலை நேரம் நித்தியம் தோன்றிடும் சிம்ம வாகனம். அவன் திருப்பதம் காணும் யோகம். பிறவியின் பலன் யாவும் கூடும்.
தரிசனம். கருணையாய் நித்யன் கையிலையில் தந்த நிகரில்லாத உயர் தரிசனம். உலகையே இங்கு கடவுளாய் மாற்ற கடவுளே தரும் தரிசனம். கவிதையாய் மாற வரிகளும் ஏங்கும் கரையில்லாத உயர் தரிசனம். தரிசனம் கல்பதரு தரிசனம். ஞானபீட மகாசம்ஸ்தான சிம்ஹாசன தரிசனம். தரிசனம் நித்யானந்தன் தரிசனம். ஞானபீட மகாசம்ஸ்தான சிம்ஹாசன தரிசனம். தரிசனம் நித்யன் தரிசனம். தரிசனம் தெய்வ தரிசனம். தரிசனம் நித்யன் தரிசனம். தரிசனம் தெய்வ தரிசனம். ஆனந்த புரிதலில் நித்யன் அரசாட்சி செய்யும் தரிசனம். ஞானத்தின் ரூபமாய் தெய்வ திருக்கோலம் பூண்ட தரிசனம். ஆனந்த புரிதலில் நித்யன் அரசாட்சி செய்யும் தரிசனம். ஞானத்தின் ரூபமாய் தெய்வ திருக்கோலம் பூண்ட தரிசனம். அன்பு வழிதனை அண்டம் முழுதிலும் நித்யனும் எது நிலை பெற செய்யும் தரிசனம். இதுவோ பொங்கும் கடலென பக்தர் குழுமிட நித்யனின் தெய்வ தரிசனம். புண்ணிய தரிசனம் அல்லவோ. அருள் வாழ்வின் பொருள் இந்த தரிசனம். நித்யானந்தன் யுகம் காக்கும் தரிசனம். தரிசனம் கல்பதரு தரிசனம். ஞானபீட மகாசம்ஸ்தான சிம்ஹாசன தரிசனம். தரிசனம் நித்யானந்தன் தரிசனம். ஞானபீட மகாசம்ஸ்தான சிம்ஹாசன தரிசனம். வரம் வேண்டி பக்தனும் நித்யனின் பதம் நாடக்கூடும் தரிசனம். கொடியேற்ற நாளிலே நித்யன் தவ கோலம் பூண்ட தரிசனம். வரம் வேண்டி பக்தரும் நித்யனின் பதம் நாடக்கூடும் தரிசனம். கொடியேற்ற நாளிலே நித்யன் தவ கோலம் பூண்ட தரிசனம். மண்ணும் மகிழ்ந்திடும் விண்ணும் உறைந்திடும் ஆனந்தத்தின் எல்லை கடந்திடும் திவ்ய தரிசனம். எதுவோ பக்தர்களும் பொங்கும் எண்ணம் கடந்திட தியானம் தனி வையம் தனி சொல்ல வந்த தரிசனம் அல்லவோ. அருள் வாழ்வின் பொருள் இந்த தரிசனம். நித்யானந்தன் யுகம் காக்கும் தரிசனம். தரிசனம் கல்பதரு தரிசனம். ஞானபீட மகாசம்ஸ்தான சிம்ஹாசன தரிசனம். தரிசனம் நித்யானந்தன் தரிசனம். ஞானபீட மகாசம்ஸ்தான சிம்ஹாசன தரிசனம். தரிசனம் நித்யானந்தன் தரிசனம். ஞானபீட மகாசம்ஸ்தான சிம்ஹாசன தரிசனம். நித்யானந்தன் சொன்ன வேதம்
சக்தி தருங்க அச்சத்திலும் துக்கத்திலும் தள்ளிடும் எண்ணங்களை சுட்டு விடுங்க எல்லையில்லா ஆனந்தத்தை தந்திடும் எண்ணம் புது சக்தி தருங்க நித்ய சொன்னாரு சக்தி தந்தாரு நித்ய சொன்னாரு சக்தி தந்தாரு நித்யானந்தன் சொன்ன வேதம் வாழ்வின் நிலை எத்தி விடும் சத்தியத்தை கொஞ்சம் கேளுங்க அட கேளுங்க சத்தியத்தை கொஞ்சம் கேளுங்க மனமதுவும் இறுகிவிட உன் எதிர்காலம் தன்னை நீயே செய்கிறாய் இறுக்கமதை தளர்த்திவிட குருநாதன் நல்ல எதிர்காலம் தருவார் மனமதுவும் இறுகிவிட உன் எதிர்காலம் தன்னை நீயே செய்கிறாய் இறுக்கமதை தளர்த்திவிட குருநாதன் நல்ல எதிர்காலம் தருவார் நித்ய சொன்னாரு சக்தி தந்தாரு நித்ய சொன்னாரு சக்தி தந்தாரு நித்யானந்தன் சொன்ன வேதம் வாழ்வின் நிலை எத்தி விடும் சத்தியத்தை கொஞ்சம் கேளுங்க அட கேளுங்க சத்தியத்தை கொஞ்சம் கேளுங்க அற்புதமாம் தெய்வநிலை கொள்வது வாழ்வில் பெரும் அதிர்ஷ்டம் தரும் உள்ளுரையும் ஆனந்தமோ அற்புதம் செய்யும் பெரும் ஆற்றலை தரும் அற்புதமாம் தெய்வநிலை கொள்வது வாழ்வில் பெரும் அதிர்ஷ்டம் தரும் Name assumed by Paramashiva in Tiruvannamalai. Annamalai is the presiding Paramashiva deity in the Arunachaleshwara temple in Tiruvannamalai. As the lakhs of people converge in Tiruvannamalai to come in circumambulation around Arunachala and worship Annamalayar, Bhagavan completely takes care of them as the living manifestation of Paramashiva through continuously feeding the lakhs of them with Aushadha Annadhan. And not only that, our Nithyananda Jenma Bhoomi Kshetram in the Girivala path is like a huge shelter and resting place for the people coming around in circumambulation. They not only partake of the food, they also rest their feet a bit. They rest a bit midway in their circumambulation around Arunachala. Ever since this Kshetra was inaugurated in 2008, the people of Tiruvannamalai and the people entering Tiruvannamalai for Pournami know that it is like their own mother's home, Bhagavan's Kshetra in the Girivala path, and they come with their families and they have the food, they rest a bit, and they watch the live satsangs, the discourses, the global presidential address recordings of Bhagavan that is played continuously every Pournami night here. They imbibe the powerful cognitions from Bhagavan's discourses that are continuously played during the Pournami night. And they rejuvenate not only their physical body, they rejuvenate their very souls as they enter into the Kshetra every Pournami night. And they are enriched continuously when they are there by the Kailasavasi sannyasis and devotees who continuously listen to them, give them the spiritual guidance and enrich them for handling their life situations. And not only that, the healing seva happens every Pournami night here in the Nithyananda Janmabhoomi Kshetra, where hundreds of healers initiated by Bhagavan offer the Nithyananda spiritual healing services freely to the people. So the people are taken care of in every way possible every Pournami night from the Kshetra.
You can see here the enthusiasm and speed with which the Kailasa's Sevaks, the volunteers, are preparing the food to serve the people. Bhagwan personally micromanages, guides, and continuously inspires the followers, the devotees, and the Kailasa-vasis to carry on the huge socio-spiritual services of Kailasa, and especially in Tiruvannamalai, where the volume of the service is multifold. Day and night, relentlessly, the जय जगदीश्वर नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर शिव शक्तीश्वर श्री शैलेश्वर शंभो शंकर नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर माधव मुरहर मधुर मनोहर गिरिधर नागर नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर अभय प्रदायक आनंददायक भक्त उदाहरण नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर बंसीधर हर श्याम सुंदर नाचे नटवर नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर हे मधुसूदन भवभयभञ्जन मंगल पावन नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर नर्दन सुंदर नटन मनोहर करुण सागर नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर जगदोधारण कृष्ण जनार्दन परमदयागन नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर सत्य सनातना नित्य निरंजन भक्त परायण नित्यपुरीश नित्ये
चन्द्रकलाधरा गौरी मनोहरा परम कृपाकरा नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा गोकुलनन्दना गोपी मनोहर हरि नारायण नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा बन्धविमोचना पापसंहारक पतित पावना Kailasa is Tiruvannamalai gone right. Tiruvannamalai and its Guru Shishya Parampara gone right. You can see the people so patiently, beautifully, and in such an orderly fashion partaking of the Aushadha Annadhan in both the locations of Kailasa. In the Nithyananda Janma Kailasa Tiruvannamalai, Bhagavan's parental home on Tiruvudal Street, as well as in Kailasa Tiruvannamalai, Nithyananda Janma Kshetra, in the 7th Prakara around the Arunachaleshwara temple, which is the mountain path itself. After the recent acquisition of Bhagavan's parental home on Tiruvudal Street, it has become the regular routine of the people living in and around in Tiruvannamalai to simply walk in to Bhagavan's parental home and have their meal. Whatever time of the day it is, they know it is available to them. Bhagavan is very particular and has conveyed to all of his Annadatas of Kailasa, who are the food temple, the people who take responsibility for Kailasa's food temples around the world. Bhagavan has conveyed to them, he has inspired them that it is important to have the food available 24/7. Never say no to a hungry stomach. And at the same time, never waste any food. Especially in Tiruvannamalai, Bhagavan has explained the huge spiritual context of serving the Annadana, where he says, every devotee who receives the meal, remember, he carries Annamalayar in his very being. That is the connection, the deep devotion of the people towards Paramashiva in Tiruvannamalai. And when they carry Annamalayar, Paramashiva in their very being, Annamalayar becomes their very digestive fire, because Annamalayar is symbolically the fire element, because Paramashiva appeared as a fire, infinite column of fire, of light in Tiruvannamalai eons ago to resolve a dispute between Lord Brahma and Lord Vishnu. And because he assumed the form of a huge infinite column of fire, of light, in Tiruvannamalai he is worshipped as the fire element. Paramashiva is worshipped in through all the 5 elements, the earth, water, air, fire, and ether. Tiruvannamalai is the fire element, where he is worshipped as the fire element. Therefore, when Annamalayar resides in the beings of his devotees here, he becomes the very digestive fire of their stomach. Therefore, if you serve food to the devotees in Tiruvannamalai, remember, you are serving food to Annamalayar himself. Every ladle of food you are serving unto Annamalayar himself. That is the huge and most beautiful spiritual context of serving Aushadha Annadhan in Tiruvannamalai. You can see here the sadhus of Tiruvannamalai, part of the moving crowd, especially here in Adi Annamalai, which is the location of our Nithyananda Janma
Kshetra of Kailasa on the Girivala path, in Adiyannamalai, you have a concentration of sadhus living there. The sadhus are, of course, spread all over Tiruvannamalai, but in Adiyannamalai specifically, there is a concentration of sadhus who live just outside our Kshetra and who come and partake of the everyday Annadana, the everyday free food that is served from our Kshetra here in the mountain path.
मूषिकवाहना मङ्गलदायक गौरीनन्दना नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा मुक्तिप्रदायक विघ्नविनाशक सिद्धिविनायक नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा गंगाधर हर हे परमेश्वर जय जगदीश्वरा नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा शिवशक्तीश्वर श्रीशैलेश्वर शम्भो शङ्करा नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा माधव मुरहर मधुर मनोहर गिरिधर नागरा नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा अभयप्रदायक आनन्ददायक भक्त उदाहरणा नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा बंसीधर हरा श्याम सुंदर नाचे नटवरा नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा हे मधुसूदना भवभयभञ्जना मङ्गलभावना नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा नर्दन सुंदर नटन मनोहर करुणसागर नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा जगदोदाहरण कृष्ण जनार्दन परमदयागना नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा सत्य सनातना नित्य निरंजना भक्तपरायणा नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा चन्द्रकलाधरा गौरी मनोहरा परम कृपाकरा नित्य
नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा गोकुलनन्दना गोपीमनोहर हरिनारायण नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा बन्धविमोचना पापसंहारक पतितपावना नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा चन्द्रशेखरा पन्नगभूषण निखिललोचना नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा मातापिता गुरुदेव महेश्वर दीनदयाभर नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा 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 பலகோடி இதழ் பூத்திடும் மலராய் ஒளிரும் நித்யன் திருமுகம் கரம் தாங்கும் திருச்சூலமோ புவியில் பிணி நீங்க அருள் செய்திடும் மறுகையில் அபயம் திருக்காட்சி உதயம் நித்யானந்தன் தோன்றிடும் இது ஸ்வர்ண சூரிய பிரபை வாகனம் Pournami of the Margazhi month of the Vedic calendar happens every year. On this date, the birth star celebrations of Bhagavan, Bhagavan makes himself available in Tiruvannamalai and has darshan of his beloved Annamalayar Arunachaleshwara, Paramashiva, inside the Arunachaleshwara temple. And tomorrow we are going to witness Dvajarohana, which is the hoisting of the flag by Bhagavan in Adi Kailasa, Bangalore, and in Tiruvannamalai, here in this Kshetra that we are seeing in front of our eyes on the Girivala path. The flag hoisting is going to happen tomorrow for the Nithyananda Aushadha festival, which is the celebrations, the 21-day celebrations of Bhagavan's happening on the planet, Bhagavan's birth, his birth celebrations. Tomorrow we are going to witness the flag hoisting, and for this, the flag rope, the Dvaja rope, has, along with the prasada of Annamalayar from Tiruvannamalai, has already reached Adi Kailasa a few days ago. As per the tradition, every year from the Arunachaleshwara temple in Tiruvannamalai, the prasada and the flag rope and the flag cloth reach Tiruvannamalai.
And it is this that is used in the preparation of the Dwaja, the flag that is hoisted during the Dwajarohana festival, which we will be witnessing tomorrow. And already Kailasa has invited the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivam, our beloved Bhagavan, for the Nithyanandautsava celebrations through the Mandagapadi offering, the offering of all the items used in worship, spread out. And through that, the official invitation from Kailasa inviting Bhagavan himself for the celebrations happened a few days ago. And from tomorrow, day 1 of the Nithyanandautsava will start. The 21-day Brahmotsava festival celebrating the happening, the birth of Bhagavan on the planet. And the Aushadha Annadhan will continue from Nithyananda Jenma Bhoomi, parental home of Bhagavan on Tiruvallur Street, and here in Nithyananda Janma Bhoomi Kshetra in the Girivala path. In the Tiruvallur Street, where Bhagavan's parental home is located, at least 300 days out of 365 days in a year, Annamalayar, Bhagavan Paramashiva's divine feet and shadow fall, because 300 out of 365 days in a year, he comes in procession in the Madavidi, which is on Tiruvallur Street. There are 4 streets comprising the Madavidi on the 4 cardinal directions, the north, south, west, and east. The southern side leg of the Madavidi is the Tiruvallur Street. And 300 days every year, Bhagavan Annamalayar comes in procession in this Tiruvallur Street. And Bhagavan has celebrated every single festival of the Arunachaleshwara temple of Tiruvannamalai during his childhood. As a child, with his huge team of inspired, first team of Kailasavasis, which comprises his family, friends, relatives of Tiruvannamalai, his people of Tiruvannamalai, he celebrated every single festival inside his parental home as well as in the Madavidi. He would conduct his own procession for Annamalayar with his own deity of small deity of Annamalayar. His family used to gift him deities as they knew that his only form of entertainment from the time he was born, from the time he assumed birth, was worship. He had no other form of entertainment. The autobiographical team of Bhagavan has interviewed hundreds of people in Tiruvannamalai, and not one of them has said that there was any other form of entertainment for Bhagavan, any other activity in Bhagavan's life as a child in Tiruvannamalai. His only activity, his only entertainment was worship and all of worship-related activities. You can see the meals served, the number of meals being served, continuously increasing. You can see it on your screen. And we have hardly entered into Pournami. Pournami is still a few hours ahead of us, but the Annadana and the Girivala has started. Bhagavan is very particular that from the first person who starts the Girivala, who starts going around the hill, until the last person has completed Girivala, the Kailasas should serve the Annadana, should support their spiritual practice, their tapas, their penance of going around the hill. People should be completely assured that any time they feel hungry, they can walk into the Kailasas for their meal. It is Bhagavan's guidance to his Annadatas of Kailasa
the people who take responsibility of the food temples, that there should be no hungry stomach in the vicinity of Kailasa, and there should be no need for anyone to light their kitchen fire to cook food, because they should know that Kailasa will provide them the food. That is the ultimate vision for the Nithyananda Annalaya of Kailasa. Bhagwan's maternal grandfather, Sri Raju Mudaliar, affectionately called Raju Tata by Bhagwan. He was one of the earliest gurus of Bhagwan, who took Bhagwan every day as a child on his shoulders. He would keep Bhagwan on his very shoulders and take him as a child to the Arunachaleshwara temple every day in the morning and evening. And while walking, he would narrate to him all the stories of the great Hindu child saints like Bhakta Prahalada, Dhruva, Markandeya, and especially he would point out to the pillars in the Devi shrine, in the shrine of Devi Unnamalai Amman inside the Arunachaleshwara temple, where the very depictions would be sculpted. The life stories of these Hindu saints, child saints, would be sculpted, and he would narrate all the stories to Bhagwan. And Bhagwan would in turn narrate these stories back to the people in his home. Those were the earliest discourses given by Bhagwan as a child, where he had the ability to repeat verbatim any spiritual discourse or mantra recitation that he heard. He was an Ekasantagrahi, which is the manifestation of the power of repeating what you hear just once, verbatim. Sri Raju Tata was one of the elite of Tiruvannamalai, and he was one of the greatest philanthropists of Tiruvannamalai, who used to support any spiritual practice, any religious practice, any religious effort that happened in Tiruvannamalai. People would come to him requesting for offering, for any donations that they wanted. They would approach Raju Tata as the first person for any donation, because they knew that he would never say no. And they also saw him as a good omen to start any venture with. And it was through Sri Raju Tata that Bhagwan served the first Annadanas in his life as a child, before he himself could make it happen physically, after physical maturity. As a child, it was through Raju Tata that Kailasa's வீரமுகம் காட்டும் நித்யானந்தன் வீரமுகம்
Annadana. Very soon, we will find the crowd increasing multifold as more and more people start coming around the Arunachala hill. The Girivala path, the mountain path, will be jam-packed, completely filled.
मूषिकवाहन मङ्गलदायक गौरीनन्दना नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर मुक्तिप्रदायक विघ्नविनाशक सिद्धिविनायक नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर गंगाधर हर हे परमेश्वर जय जगदीश्वर नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर शिवशक्तीश्वर श्रीशैलेश्वर शम्भो शङ्कर नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर माधव मुरहर मधुर मनोहर गिरिधर नागर नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर अभयप्रदायक आनन्ददायक भक्त उदाहरण नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर बंसीधर हर श्याम सुंदर नाचे नटवर नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर हे मधुसूदन भवभयभञ्जन मङ्गलपावन नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर नर्दन सुंदर नटन मनोहर करुणा सागर नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर जगदोधारण कृष्ण जनार्दन परमदयागन नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर सत्य सनातना नित्य निरंजन भक्तपरायण नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर चन्द्रकलाधरा गौरी मनोहरा परम कृपाकरा नित्य
ಚಂದ್ರಶೇಖರ ಪನ್ನಗಭೂಷಣ ನಿಖಿಲಲೋಚನ ನಿತ್ಯಪುರೀಶ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ಮಾತಾ ಪಿತಾ ಗುರು ದೇವ ಮಹೇಶ್ವರ ದೀನದಯಾಭರ ನಿತ್ಯಪುರೀಶ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ
அன்னதானத்தின் பாகமாக நீங்கள் மாறலாம். இங்கு பகவான் உருவாக்கி இருக்கும் இந்த கைலாச திருவண்ணாமலையின் நோக்கமே அங்கு அண்ணாமலையாரை சுற்றி கிரிவலம் வருகின்ற பக்தர்கள் அவர்களுக்கு அண்ணாமலையாரின் வடிவமாகவே அவர்களை வணங்கி வரவேற்று அவர்களுக்கு எல்லா விதமான சேவைகளையும் செய்வதற்காகவே இந்த கைலாசா திருவண்ணாமலை பகவான் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இங்கு கிரிவல பாதையில் அமைந்திருக்கும் இந்த கைலாசாவின் அங்கு 2 இடத்திலும் இருந்து அவர்கள் இந்த ஔஷத அன்னதானத்தை பெறுகிறார்கள். ஒன்று அங்கு கிரிவல பாதையிலேயே அவர்கள் நடந்து வரும் அந்த பாதையிலேயே அவர்கள் வெளியிருந்தும் இந்த ஔஷத அன்னதானத்தை பெற்று அவர்கள் தொடர்ந்து அந்த கிரிவலத்தை நடந்து செல்கிறார்கள். அதே போல் அங்கு உள்ளுக்குள் கைலாயத்தின் நம்முடைய திருவண்ணாமலை ஆலயத்திற்குள்ளும் வந்திருந்து அவர்கள் உணவை எடுத்துக்கொண்டு இளப்பாரி விட்டும் அங்கு தொடர்ந்து கிரிவலத்தை செய்கிறார்கள். இந்த இரண்டையும் நீங்கள் இந்த வீடியோ நேரலை காட்சியில் நாம் இப்பொழுது பார்க்க முடிகின்றது. இந்த ஔஷத அன்னதானம் என்று அழைக்கப்படும் இந்த ஔஷத அன்னதானத்தின் பலன்கள் என்னவென்றால், இது பகவான் அவர்களினுடைய சாநித்தியத்தில் சமைக்கப்படும் இந்த உணவு என்பதான இது சக்தியூட்ட பெற்று பகவானின் சக்தியை பெற்றிருக்கின்ற இந்த உணவு என்பதனால் இதை உட்கொள்ளும் பொழுது இது நமக்கு மருந்தாகவே உள்ளுக்குள் செயல்பட்டு நமக்குள் இருக்கும் எல்லா வியாதிகளையும் தீர்க்கக்கூடிய சக்தி படைத்தது என்பதனால் இது ஔஷத அன்னதானம் என்று அழைக்கப்படுகின்றது. மற்றும் இந்த உணவை பகவான் அவரிடம் தீட்சை பெற்ற தியான சிகிச்சையாளர்கள் அவர்களுடைய கரங்களால் இது வழங்கப்படுவதனாலும் இது சக்தியூட்டப்பெற்ற மருந்தாகவும் செயல்படுகின்றது. எல்லா விதமான நோய்களையும் தீர்க்கக்கூடிய சக்தி இந்த ஔஷத அன்னதானத்திற்கே உண்டு. இங்கு பரமசிவ பரம்பொருள் எம்பெருமான் அவர் ஆகமத்திலே அருளி இருக்கின்ற உணவுகளை சமைக்கும் முறைகளையும் எந்த உணவுகளை சமைக்க வேண்டும் என்ற முறைகளையும் பின்பற்றி பாக சாஸ்திரத்தில் அவர் கூறியிருக்கின்ற அதே முறைகளை பின்பற்றி சமைக்கப்பட்ட இந்த உணவு இது பரமசிவ பரம்பொருள் அவரே வகுத்திருக்கின்ற இந்த வழிமுறைகளை பின்பற்றி சமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த உணவை நாம் உட்கொள்ளும் பொழுது அது நமக்கு மருந்தாகவே செயல்படுகின்றன. இது நம்ம உடலில் உள்ள ஜடராக்னியை வெளிப்படைய செய்து ஏற்கனவே ஜீரணிக்காமல் உள்ள உணவை கூட ஜீரணிக்க வைக்கும் சக்தி படைத்ததாக அமைந்திருக்கின்றது. பாகசாஸ்திரத்தின் முறைப்படி அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த உணவு நமது உடல் ஆரோக்கியத்தையும் மனோ பலத்தையும் ஆன்ம அனுபவத்தையும் தரக்கூடிய சக்தி படைத்ததாக இருக்கின்றது. பகவான் அவர்கள் இந்த ஔஷத அன்னதானத்தை பற்றி சொல்லும் பொழுது அண்ணாமலையாரின் பிரசாதத்தை அன்னை மீனாட்சி அவர்கள் முந்தானியில் முடிந்து பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்களுக்கு ஊட்டிவிட இந்த உணவை எல்லோருக்கும் கொடுக்கலாமா என்று சுவாமிஜி நம்முடைய பகவான் அன்னை மீனாட்சியிடம் கேட்கும் பொழுது உலக உயிர்கள் எல்லோருக்கும் கொடுக்க சொல்லி அன்னை மீனாட்சி கொடுக்க
அந்த அருள் பிரசாதத்தை எல்லோருக்கும் வழங்க பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் ஆரம்பித்ததே இந்த ஔஷத அன்னதானம். உணவே மருந்தாக, மருந்தே உணவாக வழங்கப்படுகின்றது. கைலாசா நித்யானந்த அன்னலயமானது உலகிலேயே மிகப்பெரிய அன்னதான சேவை செய்யும் நிறுவனம் என்று ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்டு பாராட்டப்படுகின்ற அன்னதான சேவை செய்யும் நிறுவனமாகும். பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் தொடர்ந்து 30 ஆண்டுகளாக 150 நாடுகளில் கைலாயத்தின் மூலம் உலகில் உள்ள 100 கோடி அன்பர்களுக்கு மேல் இந்த நித்திய ஔஷத அன்னதானத்தை வழங்கியிருக்கிறார்கள். இந்த கைலாசா நித்யானந்த அன்னாலயமானது உலகிலேயே மிகப்பெரிய அன்னதான சேவை செய்யும் நிறுவனமாக போற்றப்படுகின்றது. இதுவரை இன்றைய இந்த பௌர்ணமி நன்னாளில் ஏறத்தாழ 10,000 நபர்களுக்கு மேல் இந்த ஔஷத அன்னதானத்தை பெற்று அவர்கள் பயனடைந்திருக்கிறார்கள். இது இன்றைய நாள் அடுத்து வருகின்ற 24 மணி நேரமும் தொடர்ந்து இந்த சேவையானது நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. 2 இடங்களிலும் பகவான் அவர்கள் பிறந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமியிலும் அதேபோல் கிரிவலப்பாதையில் அமைந்திருக்கும் கைலாசா திருவண்ணாமலையிலும் இந்த 2 இடங்களிலுமே மிகவும் சிறப்பான முறையில் அண்ணாமலையாரை வலம் வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஔஷத அன்னதானம் வழங்கப்படுகின்றது. இங்கு கைலாசா திருவண்ணாமலை பகவான் அவர்கள் உருவாக்கிய இந்த தருணத்தை நாம் பார்க்கும் பொழுது அவரினுடைய கடின உழைப்பிற்கு அவருடைய அன்பையும் கருணையும் நம் எல்லோருக்கும் வெளிப்படுத்தும் விதமாக அங்கு பகவான் அவர்கள் இந்த கைலாயம் திருவண்ணாமலையை உருவாக்கினார்கள். 2008ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் துவங்கப்பெற்ற இந்த கிரிவல பாதையில் அமைந்திருக்கும் கைலாசா திருவண்ணாமலை தொடர்ந்து அன்றிலிருந்து கிரிவல பாதையில் இருக்கின்ற சாதுக்கள், சந்நியாசிகள் அவர்களுக்கான ஒரு தாய் வீடாகவே இது அமைக்கப்பட்டிருக்கின்றது. தினந்தோறும் 3 வேளையும் வந்திருந்து அவர்கள் இந்த ஔஷத அன்னதானத்தை பெற்றுச் செல்வார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையுமே பகவான் அவர்கள் நினைவு கூறும் பொழுது அடியார்க்கும் 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 அடியேன் என்று கூறுவர். நாம் அடியார்க்கு செய்கின்ற அந்த சேவை அங்கு அண்ணாமலையாருக்கே நாம் செய்கின்ற சேவையாகும். தொடர்ந்து அங்கு கிரிவல பாதையில் அமைந்திருக்கும் இந்த கைலாசா திருவண்ணாமலை நீங்கள் நேரலையில் பார்க்க முடியும். இங்கு கருங்கல்லால் உருவாக்கப்பட்ட அந்த மேஜையை இங்கு ஆயிரக்கணக்கான நண்பர்கள் வந்து அமர்ந்து இங்கு இளைப்பாறிவிட்டு அவர்கள் ஆனந்தமாக இந்த ஔஷத அன்னதானத்தை அருந்திவிட்டு செல்வதற்காகவே இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கருங்கல்லால் அமைக்கப்பட்ட இந்த ஆசனங்களையும் அவர்கள் மக்களுக்காகவே தொடர்ந்து சிந்தித்து அவர்களினுடைய நலனுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து பகவான் அவர்களினுடைய இந்த கடின உழைப்பின் வெளிப்பாடாகத்தான் இன்று கைலாசா திருவண்ணாமலை இது போன்ற ஒரு லட்சக்கணக்கான மக்களுக்கு ஔஷத அன்னதானம் வழங்கும் சேவையை
மிகவும் சிறப்பான முறையில் நிறைவேற்ற முடிகின்றது. இந்த ஔஷத அன்னதானமானது பக்தர்கள் ஒவ்வொருவரும் அதை பெற்று அவர்கள் அடைந்த அந்த ஆனந்த அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பகவான் அவர்களினுடைய அந்த பிரசாதத்தை பெற்றவுடன் பகவானிடமிருந்து அவர்கள் நேரடியாக அருளாசி பெறும் பொழுது இது பகவான் அவர்களுக்கு அளிக்கும் அன்பையும் அவருடைய ஆழமான கருணையும் வெளிப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது என்பதை அவர்கள் நன்றி கூறி பகவானினுடைய பாதத்தில் அவர்களுடைய நன்றியை சமர்ப்பித்து விட்டு செல்கிறார்கள். பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் அவதரித்த சேத்திரமான திருவண்ணாமலை பகவான் அவர்கள் கூறும் பொழுது ஸ்மரணாத் முக்தி அருணாச்சலம் என்று அழைப்பார்கள். நாம் நினைக்கும் பொழுதே முக்தியை அளிக்கக்கூடிய சக்தி இங்கு அருணாச்சலத்திற்கு உண்டு. பகவான் அவர்கள் சிறு வயதிலிருந்து அவர்களுடைய வாழ்க்கையின் பாகமாகவே இருப்பது தினந்தோறும் இங்கு அருணாச்சல மலையை கிரிவலம் வந்து தினந்தோறும் அண்ணாமலையாரை பிரார்த்தனை செய்வது, அண்ணாமலையாரை வழிபடுவது பகவானினுடைய வாழ்க்கை தினசரி நடவடிக்கையாகும். அந்த ஒரு தவத்தை எப்பொழுதும் பகவான் அவர்கள் திருவண்ணாமலைக்கு எப்பொழுது வரும் பொழுதும் அவர் செய்கின்ற முதல் வேலையாக அங்கு அண்ணாமலையாரை சுற்றி கிரிவலம் வருவார்கள். இந்த ஒரு அற்புதமான இந்த செயலை இப்பொழுது லட்சக்கணக்கான அன்பர்கள் பக்தர்கள் அவர்கள் அருணாச்சல மலையை வேண்டி இங்கு கிரிவலம் வருவது அவர்கள் எல்லோருக்கும் வேண்டும் வரங்களை அளிக்கின்ற சக்தி இங்கு அண்ணாமலையாருக்கே உண்டு. இங்கு அருணாச்சல புராணத்தில் கூறியிருக்கின்ற கூற்றின்படி தொடர்ந்து இந்த பரமசிவ பரம்பொருளின் சக்தியானது உலக மக்களாகிய நம் அனைவருக்கும் 3 விதத்திலும் அந்த சக்தியானது மக்களுக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அதில் முதலாவதாக அங்கு அருணாச்சலம் எனும் மலை வடிவமாக இருந்து இங்கு தொடர்ந்து வருகின்ற பக்தர்களுக்கு அந்த பரமசிவனி நேரடியாக அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கின்றார். இரண்டாவதாக அவர் அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தின் மூல விக்கிரகமாக ஜோதி லிங்க ஸ்வரூபமாக இங்கு மூலவர் லிங்க வடிவத்திலும் இருந்து வருகின்ற பக்தர்களில் எல்லோருக்கும் அந்த பரமசிவ சக்தியை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார். மூன்றாவதாக தொடர்ந்து வாழையன பரமசிவ பரம்பொருளின் நிஜ அவதாரமாக மனித உருவம் தாங்கியும் இந்த பூமிக்கு இந்த பரமசிவ சக்தியையும் பரமசிவ ஞானத்தையும் உலக மக்கள் அனைவருக்கும் விளங்கிட தொடர்ந்து அவதரித்துக் கொண்டே இருக்கின்ற இந்த பூமிதான் திருவண்ணாமலை. அவ்வாறாக
பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் பரமசிவ பரம்பொருளின் நிஜ அவதாரமாக மனித உருவம் தாங்கி 1978 ஆண்டு நம் எல்லோருக்கும் அந்த பரமசிவ பரம்பொருள் அருளி இருக்கின்ற அவதார புருஷராக நமக்கு கிடைத்திருக்கின்றார். அவர் பிறந்து அவர் வாழ்ந்த இல்லம்தான் ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமி. பகவான் அவர்களினுடைய இந்த நிஜ அவதாரத்தை அவர் இந்த பூமிக்கு அவதரிக்கும் முன்பே அவருடைய குருமார்கள் அனைவருமே இங்கு பரமசிவனே அவதரிக்கப் போகின்றார் என்பதை முன்கூட்டியே நம் மக்கள் அனைவருக்கும் தெரிவித்திருக்கின்றனர். அதில் முக்கியமான அம்சமாக பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி இங்கு திருவண்ணாமலையின் வாழ்ந்த அவதார புருஷர். அவர் நம்முடைய பகவான் அவர்கள் இந்த பூமிக்கு அவதரிக்கும் முன்பே அவருடைய தாத்தாவான ராஜு முதலியார் அவர்களிடம் ஒரு முறை தரிசனத்திற்கு வரும் பொழுது அவரே ஆசீர்வதித்து இங்கு அண்ணாமலையாரே உங்களுடைய பேரனாக வந்து பிறப்பார் என்று ஆசீர்வதித்திருக்கின்றார். அந்த அருளாசியின் மெய்ப்பிக்கும் விதமாகத்தான் ராஜு முதலியார் அவர்களினுடைய பேரனாக அருணாச்சலம் மற்றும் லோகநாயகி அம்மாளின் இரண்டாவது புதல்வனாக பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் இந்த பூமிக்கு அவதரித்திருக்கின்றார். பகவான் அவர்கள் இந்த பூமிக்கு அவதரிக்கும் முன்பே அவருடைய குருமார்கள் அனைவருமே நன்கு அறிந்திருக்கின்றனர். இவ்வாறாக 1978 ஆண்டு பகவான் அவர்கள் இந்த பூமிக்கு வர இருப்பதையும் அவர் இந்த உலகத்திற்கு அளிக்க இருக்கும் இந்த எல்லா விதமான சேவைகளையும் நன்கு அறிந்திருக்கின்றனர். அதே போல் ஒரு முறை பகவான் அவர்களின் தாயார் லோகநாயகி அம்மாள் நித்திய லோகநாயகி ஆனந்த சுவாமி அவர்கள் திருவண்ணாமலையில் புண்டி மகான் என்று சொல்லுகின்ற மிகப்பெரிய அவதார புருஷர் சித்தர் அவரிடம் தரிசனம் பெறுவதற்காக சென்றிருந்த அந்த வேளையில் அம்மா லோகநாயகி அம்மாவும் ராஜு முதலியார் இருவரும் சென்றிருந்த அந்த சம்பவத்தில், அதாவது பகவான் அவர்கள் பூமிக்கு அவதரிக்கும் முன்பு 1978 ஆண்டில் முன்பு பகவானிடம் அந்த பூண்டி மகான் சுவாமியிடம் அவர்கள் தரிசனம் பெறச் சொல்லும் போது அவர் அம்மாவை பார்த்து அவர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி அவருடைய பரிபாஷையிலே அப்பனே வந்து பிறப்பான் போய் வா என்று அருளாசி வழங்கி இருக்கின்றார். அப்போது அம்மாவிற்கு அவர் என்ன சொல்லுகின்றார் என்பது சரியாக புரியாத அந்த நிலையில் அவர் நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அங்கு ராஜு முதலியார் அவர்கள் தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று தெரியவில்லை என்பதை விளக்கமாக கேட்டபோது அவரே அங்கு பூண்டி மகான் சுவாமி அருணாச்சல மலையை காண்பித்து அந்த அப்பன் அவரே இந்த அருணாச்சலமே வந்து உன்னுடைய வயிற்றில் பிறப்பார் என்று அவர் ஆசீர்வதித்து அனுப்பியிருக்கிறார். சரியாக பகவானினுடைய தாயார் அப்பொழுது கர்ப்பம் தரித்திருந்த அந்த வேளை 1978 ஆண்டு பகவான் அவர்கள் இந்த பூமிக்கு அவதரித்திருக்கின்ற அந்த ஒரு காட்சியை தான் நாம் எல்லோரும் அனுபவமாக பார்த்திருக்கின்றோம். வாழையடி வாழையென தொடர்ந்து
இங்கு பரமசிவ பரம்பொருளின் நிஜ அவதாரமாக இங்கு திருவண்ணாமலையில் தொடர்ந்து மனித உருவம் தாங்கி அவதார புருஷர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றனர். அந்த வகையில் திருவண்ணாமலையில் அவதரித்த ஞான புருஷர்கள் சேஷாத்ரி சுவாமிகள், யோகிராம் சரத்குமார் சுவாமிகள், பகவான் ரமண மகரிஷி அவர்களினுடைய அடுத்த வரிசையில் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் நம் எல்லோரும் தொடர்ந்து நாம் அனைவருமே பரமசிவனின் வடிவங்கள்தான் என்பதை உணர்த்தவே பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் நமக்கு அவர் இருக்கின்ற அந்த பரமசிவ நிலையை நமக்கு வழங்கிடவே தொடர்ந்து தியான வகுப்புகள் மூலமாகவும் எல்லா விதமான சேவைகள் மூலமாகவும் நமக்கு அருளுகின்ற சத்தியம் நாம் ஒவ்வொருவரும் பரமசிவனின் வடிவங்களே என்பதைத்தான். அந்த வகையில் இன்றைய தினம் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்களை அருளாசியை பெரும் விதமாக இங்கு திருவண்ணாமலையில் வாழையடி வாழையென வந்து திக்கும் அவதார புருஷர்களின் வாரிசாக பகவான் அவர்கள் நமக்கு 1978 ஆண்டு இந்த பூமிக்கு அவதரித்திருக்கின்றார். அவர்களினுடைய சிறு வயதிலிருந்தே பகவான் அவர்கள் அவர்களுடைய அவதார நோக்கத்தை நிறைவேற்றும் திருப்பணியான கைலாயத்தை உருவாக்கும் இந்த மாபெரும் திருப்பணியை அவருடைய சிறு வயதிலிருந்தே ஆரம்பித்திருக்கின்றார். பகவான் அவர்களினுடைய தனி பெரும் கடின உழைப்பிற்கு கிடைத்த வெற்றியே இன்று நாம் எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற கைலாயம் எனும் முதல் இந்து தேசமாக நாம் இந்துக்களாகிய நம் அனைவருக்கும் வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு தேசமாக அமைந்திருக்கின்றது. இந்த பகவான் அவர்களின்
मूषिकवाहना मङ्गलदायक गौरीनन्दना नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा मुक्तिप्रदायक विघ्नविनाशक सिद्धिविनायक नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा गंगाधर हर हे परमेश्वर जय जगदीश्वरा नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा शिवशक्तीश्वर श्रीशैलेश्वर शम्भो शङ्कर नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा माधव मुरहर मधुर मनोहर गिरिधर नागर नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा अभयप्रदायक आनन्ददायक भक्त उदाहरण नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा बंसीधर हरा श्याम सुंदर नाचे नटवरा नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा हे मधुसूदना भवभयभञ्जना मङ्गलपावना नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा नर्दन सुंदर नटन मनोहर करुणा सागर नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा जगदोधारण कृष्ण जनार्दन परमदयागन नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा सत्य सनातना नित्य निरंजन भक्तपरायणा नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा चन्द्रकलाधरा गौरी मनोहरा परम कृपाकरा नित्य
नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा गोकुलनन्दना गोपी मनोहर हरिनारायण नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा बन्धविमोचना पापसंहारक पतित पावन नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा चन्द्रशेखरा पन्नगभूषण निखिललोचना नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा मातपिता गुरुदेव महेश्वर दीनदयाभरा नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा
அவர் சொல்லி இருக்கின்ற இந்த சத்தியத்தை அனுபவமாக பெற்றதுதான் பகவான் அவர்கள் 11 வயதில் பவளக்குன்று என்ற பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் சிறு வயதில் தன்னுடைய 11வது வயதில் ஆழ்ந்த அந்த தியான நிலையில் அமர்ந்து தனக்குள் நான் யார் என்ற அந்த கேள்விக்கும் அண்ணாமலை சுவாமிகள் அளித்த அந்த சத்தியத்தையும் ஆழமாக தியானிக்கும் பொழுது அவருக்கு இந்த முதல் ஞான அனுபவம் தன்னை சுற்றி இருக்கின்ற 360 டிகிரியும் அவருக்குள் தானாகவே பார்க்க முடிந்தது. ஆக அவர் வேறு, அங்கு சுத்தி இருக்கின்ற சூழல் வேறு என்ற அந்த அனுபவம் வேறு இல்லை, தான் எல்லாமாகவும் உணர்ந்து தான் இந்த பிரபஞ்ச சக்தியின் வடிவம்தான் என்பதையும் உணரச் செய்த ஒரு அற்புதமான நிகழ்வுதான் பகவானுக்கு கிடைத்த இந்த முதல் ஞான அனுபவம் பவளக்குன்று திருவண்ணாமலையில் அவருக்கு கிடைத்தது. இது போன்று ஒவ்வொரு குருமார்களிடமிருந்து பகவான் பெற்றிருக்கின்ற இந்த ஆசீர்வாதத்தின் மூலம் அங்கு அவர் அந்த ஞான அனுபவத்தை பெற்று நம்மை போல இருக்கின்ற எல்லோருக்கும் அந்த ஞான சத்தியங்களை தியான வகுப்புகள் மூலமாகவே வடிவமைத்து நம் எல்லோருக்கும் வழங்கியிருக்கின்றார்கள். அந்த தியான முகாம்தான் பரமசிவோகம் என்ற இந்த தியான வகுப்பில் இன்று துவங்க இருக்கின்ற இந்த தியான வகுப்பில் நீங்கள் அனைவருமே கலந்து கொண்டு பகவான் அருளும் இந்த ஞான சத்தியத்தையும் பெற்று தியான முறைகளையும் பெற்று அவர் அடைந்த அந்த பரமசிவ நிலையை நமக்குள்ளும் நாம் உணர்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த தியான முகாம் பகவான் அவர்கள் வழங்குகிறார்கள்.
Nithyanandam, to all our dear viewers who have joined us from around the world watching this beautiful Aushadha Annadhana being served in Tiruvannamalai, the hometown, the birth town of the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivam, the living manifestation of Paramashiva. In Tiruvannamalai, Bhagavan's hometown, the Aushadha Annadhana, the free food offering, is being done on the sacred Pournami night, the full moon night. We are fast approaching the Pournami night in Tiruvannamalai, and it is on this day that in Tiruvannamalai, lakhs of people gather and come around the sacred Arunachala hill. The Arunachala hill is Paramashiva himself in hill form. It is Paramashiva's promise to humanity to remain in Tiruvannamalai in three forms forever. One, as the Arunachala hill. Second, as the Arunachaleshwara deity, the Arunachaleshwara Shivalinga, Annamalayar. And the third, as a living incarnation through an unbroken lineage of incarnations in Tiruvannamalai. And the current living incarnation of Paramashiva is our beloved Bhagavan, the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivam. And on this sacred Pournami night, every month on this Pournami night, the full moon night, lakhs of people gather in Tiruvannamalai to circumambulate the Arunachala hill, to come around Paramashiva and Annamalayar, who's the Shivalinga inside the Arunachaleshwara temple. And it becomes the responsibility of the third form of Paramashiva in Tiruvannamalai, who's the living incarnation, the current living manifestation of Paramashiva, to take care and support the people in their spiritual penance, in their spiritual practice of coming around Arunachala. And Bhagavan, the current living manifestation of Paramashiva, continuously takes care of the people in Tiruvannamalai, and that too on the sacred Pournami night. A marathon Aushadha Annadhana is served. The food is served to all the devotees of Annamalayar, of Paramashiva, who practice the circumambulation, Girivala, around Arunachala. Aushadha means the food that is in the food that carries medicinal value, prepared from herbs infused with conscious energy, with superconscious energy. So Aushadha Annadhana means food that is infused with ingredients that carry the superconscious energy. As Bhagavan has revealed to us ever so often, the food that we intake, that we consume, is a very important component in our life. For one, it is something that we take into our system every day, at least 3 times a day. And this food forms a very important part of our conscious growth. The way it is prepared and by whom it is prepared, from whose hands we consume the food, whose conscious intention goes behind
the thought currents that go behind serving the food. All of it is put together, the food that we consume, not just the taste of the food. And therefore, this Aushadha Annadhana becomes very significant for people to consume because it directly aids their conscious growth, because it is prepared and served from the superconscious energy and the intention, the will of an incarnation himself, beloved Bhagavan. And therefore, at every step of its preparation, which is infused with his Satya Sankalpa, with his conscious intention of enlightening the people, the food is being consumed, served and consumed. And therefore it is called Aushadha Annadhana. Aushadha meaning the food infused with the superconscious healing energy. And Annadhana means free food. Anna means food. Dana means free offering. Therefore, this Aushadha Annadhana works in 3 different ways on each being consuming it. 1, it directly aids in the conscious growth of the person who is partaking of the food. And secondly, it heals the physical body of the person who is consuming the food. It not only works on the physical level, it works on the conscious level also. This Aushadha Annadhana also detoxes the body when a person consumes the food, meaning it removes the negative toxins in the body. So it works in a 3-fold way on our system. By detoxing it, when the body gets detoxed, the body becomes ready to manifest spiritual powers. One of the basic criterions for power manifestation, which our ancient rishis did, which they lived as a lifestyle, manifesting great spiritual powers of teleportation, materialization, flying in the air, levitation. All of those great spiritual powers were possible because they held such light bodies devoid of toxins, because they lived a lifestyle where Aushadha was a part of it, where Aushadha was food. Today, Bhagavan is reviving Aushadha as food again through this massive effort of serving Aushadha Annadhana, where food itself becomes medicine, where food is medicine and medicine is food. Through this Aushadha Annadhana, Bhagavan is reviving the lifestyle of food conducive to conscious growth. Food that is taken in with awareness, which is prepared with the intention of awakening the superconscious energy in each one of us. That is the principle behind this Aushadha Annadhana. The very process of preparing the food has 3 components: the money, the mantra, and which becomes the Aushadha. The money meaning the methodology or the strong intention, whose support with which the whole thing happens. In this case, the strong intention and support is from an incarnation himself, the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivam. And the mantra component, the energy component, the vibrational component is again from Bhagavan himself. The food is infused with sacred chants like the Mahavakyas, the energized chants given by Bhagavan himself. Om Nithyananda Paramashivoham, the Mahavakya of Bhagavan. And so the money and the mantra makes the food Aushadha, which is healing, energized, sacred food. And not only that, the food is first offered to the divine, to Paramashiva himself, and then served to the people. The huge volume of food you are seeing being served in front of your eyes is only after being offered to the Lord. It is directly the prasada of the Lord, of Paramashiva, of the Lord, and his manifestation as the Guru, as the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivam. Paramashiva himself has revealed
in the Guru Gita, in the verse 32, Gurupadodakam panam, Guroruchishta bhojanam, Gurumurte sada dhyanam, Guror namna sada japaha. It means one should drink the Guru's feet-washed water, which is called the Gurupadodaka, and eat the remnants of the Guru's food plate. One should always chant the name of the Guru and always meditate on the Guru's form, which is the Gurumurti. This Aushadha Annadhana is a direct application of this very verse of the Guru Gita, where huge volumes of food offered to Paramashiva himself is served to the people, and therefore it becomes the remnants of the very ultimate Guru's food plate, which will directly aid our conscious sovereignty, which will directly aid our conscious growth. Our beloved Bhagavan's huge effort in the revival of Kailasa, one of the 5 main pillars of the revival of Kailasa is the food component. It is that important. The 5 main pillars of Kailasa: 1, the temples; 2nd, the food itself; 3rd, the education that one receives in one's lifetime; and 4th, the monasteries that keep the great Hindu truths and techniques alive; and last but not the least, the organic agriculture and cow shelters, the goshalas, that keep the whole balance of the universe, the ecology, alive. These 5 main pillars of Kailasa, one of them is the food component. And through this Aushadha Annadhana, this main pillar of Kailasa stands tall and strong, as you are witnessing in front of your own eyes, relentlessly, untiringly. The Kailasa volunteers, the sannyasis, the devotees and followers of Bhagavan, the Supreme Pontiff of Hinduism, they are serving the Aushadha Annadhana continuously for the people in Tiruvannamalai. Right from the time Bhagavan took birth on the planet, Bhagavan has ensured that the right food reaches the people, and through the food, Bhagavan has ensured he is transmitting the energy of enlightenment to people. When Bhagavan was a child, through his maternal grandfather, Sri Rajamudaliyar, Bhagavan ensured that food was continuously served to the people and sadhu, sannyasis of Tiruvannamalai. It is the divine orchestration of an incarnation's life on the planet, how he takes birth, in which family he takes birth, who are his near and dear relatives and friends, who are the townspeople. Everything is orchestrated by the divine. As we can see in Bhagavan's life, till he himself became physically mature to continue the revival of Kailasa, for which he landed, he ensured that he chose a family, and he readied the family and his glorious lineage of gurus in Tiruvannamalai to commence the revival of Kailasa much ahead of the time he landed, until the time he became physically mature to continue it. Sri Rajamudaliyar played a vital role in reviving of Kailasa in the food component. Sri Rajamudaliyar was well known in Tiruvannamalai for serving food to people. And we have seen how in the year 2003-04, during Bhagavan's birthday celebrations in Adi Kailasa, Bengaluru, we have seen Sri Rajamudaliyar receiving Kailasa's Ananda Sevak Award, which was a most delightful moment for all Kailasians, because Rajamudaliyar Tata is one of the earliest volunteers of Kailasa in the revival of Kailasa. And he played a major role, not only as one of Bhagavan's earliest gurus, who nurtured Bhagavan as a child with all the great Hindu Puranic stories, but he also played an important role in reviving Kailasa through the food component.
And today what we see in front of our eyes is the huge Aushadha Annadhana that Bhagavan himself is serving the people through the extended hands of his devotees. The Aushadha Annadhana is being served in two locations. One, in Bhagwan's own parental home on Tiruvudal Street, which is located in the 6th circumambulation path in the Arunachaleshwara temple. The Arunachaleshwara temple has 7 concentric circumambulation paths around the main Shivalinga, around Annamalayar himself. On the 6th concentric circle is Tiruvudal Street, which is Bhagwan's parental home street. And what you're seeing here is inside Bhagwan's own parental home. Kailasa Bharat recently acquired Bhagwan's parental home legally, and it has been celebrations since then. Bhagwan himself officially inaugurated his own parental home, becoming a legal part of Kailasa on the auspicious Kartika Deepam day, just a few weeks earlier. And from then, non-stop Aushadha Annadhana is being served from Bhagwan's parental home. The second location from where the Aushadha Annadhana is served on this sacred Pournami night is on the 7th concentric circle around the Annamalayar Linga inside the temple, which is the mountain path itself. It is the largest and outermost and 7th circumambulation path around Annamalayar. And it is on this mountain path, which is called the Giri Vala, where our Kailasa, Nithyananda Bhoomi Kshetram is located, where Bhagavan inaugurated the Kailasa campus on April 19th, 2008. Again, on sacred Pournami night, which is a special Pournami called the Chitra Pournami. And ever since then, the Kshetra on the mountain path has been the hub for not only the people of Tiruvannamalai, not only its sadhus and sannyasis, but the devotees who enter Tiruvannamalai at any point in time. Each one of them knows that Kailasa Tiruvannamalai, Nithyananda Bhoomi Kshetra in the Girivala path is always open to them at any time of the day for a plate of food, for their meal. And joining this Kshetra is Bhagwan's own parental home this year. And therefore, we have the Aushadha Annadhana being served from 2 locations, as you can see, from Bhagwan's parental home and from the Kailasa in the Girivala path. And you can see people flooding both the locations. You can see the food, the counter that is depicting the number of meals being served is continuously ticking along, barely keeping pace with the speed with which the food is being served, as food is served from multiple counters from both locations. You can see in the Girivala path, food is served both inside and outside. So people going around the mountain can quickly step aside and pick their plate of food and finish their meal and continue on the Girivala. Or they could enter the campus on the Girivala path and have their meal and rest a bit and then move on in their circumambulation around Arunachala. Such is the user-friendly way with which Bhagavan always serves the people. He thinks for the people continuously what would be the best way to serve them, and it is in that way that Bhagavan himself personally micromanages every service of Kailasa. And you can see it manifesting in front of your own eyes, how in both the locations, in such a user-friendly way, the Aushadha Annadhan is being served in 2 locations, and within one of the locations, it is being served again in 2 locations, outside and inside. And you can see the several stone benches that Bhagavan has himself guided and laid right on the Girivala path, just outside the campus, for the people to just deter a bit from their Girivala, take the food and sit right there and have their food, and then immediately continue on their Girivala.
And you can see here in Bhagwan's parental home, the food again is being served continuously by the Kailasa volunteers. And the people are having their food in such a relaxed fashion. Tiruvudal Street, where Bhagwan's parental home is located, is again part of the Girivala path. And therefore, while the people are circumambulating Arunachala, they pass by Bhagwan's parental home on Tiruvudal Street, and they pass by the Kailasa campus, the Kailasa Nithyananda Janmabhoomi Kshetra on the Girivala path in Adi Annamalai. And therefore, they are free to have food in either of the locations. Our Kshetra in the Girivala path is located exactly midway on the 7th kilometer in the 14-kilometer route around Arunachala Hill. When you start your circumambulation from the temple, Arunachaleshwara temple, and you go around the Arunachala Hill and come back to the temple, you cover 14 kilometers, and midway on the 7th kilometer is our Kailasa Kshetra. And therefore, it becomes a very convenient junction for the devotees of Annamalai to rest their feet a bit and have their food and relax along with their family members before they resume in their journey around the hill. And you can see here, the volunteers are highly inspired and excited serving the food. So many volunteers have shared how serving the food is such an inspiring and such an energizing experience for them. Where, in contrary to what one might regularly expect, that one would feel tired after hours and hours of serving food, the volunteers share that they actually feel energized at the end of the whole process. How many ever hours they have stood and served the food only energizes them. It is because the whole what is the context behind what they're doing, and the context grows in them as their own spiritual growth. It is this parental home of Bhagavan where Bhagavan lived the first 15 years of his life, and it is too historic this year that the Aushadha Annadhan is being served from this very parental home of Bhagavan. Parental home of Bhagavan here in Tiruvudal Street carries all the history that happened in Bhagavan's life in the first 15 years on the planet. At the age of 3, when Bhagavan fed his own small Ganesha deity with food, and Ganesha appeared and partook of the food, it is here in Bhagavan's Nithyananda Janmabhoomi parental home that the very incident happened, where Bhagavan was immersed in a deep experience of Samprajnata Samadhi, which is Samadhi, oneness with the divine through a chosen deity form, where the oneness happens through a chosen deity form, which is the form of Ganesha in the incident.
It is here in Bhagwan's parental home that this incident happened at the age of 3. And it is here that at the age of 10, Bhagwan had the darshan of Paramashiva himself as his guru, Bhagwan Arunagiri Yogishwara. Bhagwan Arunagiri Yogishwara appeared as a young sannyasi from his own Jiva Samadhi inside the Arunachaleshwara temple, where Bhagwan used to literally live as a child, and befriended Bhagwan as his guru and guided him through a period of 9 intense months. It is here in Bhagwan's parental home, when Bhagwan was living here in his parental home, that all of these incidents happened. So at the age of 10, Bhagwan had the darshan of Paramashiva himself. And at the age of 12, it is here in this parental home that Bhagwan experimented with the truth that he heard from Annamalai Swamigal, a direct disciple of Bhagwan Ramana Maharishi and the guru of young Bhagwan, with whom Bhagwan explored the science of enlightenment, of Advaita as a child. And when he heard the truth from Annamalai Swamigal, that we are beyond the body, and as the Atman or the soul, as consciousness, we have no pain. And to experiment with this truth of whether he feels pain or not, Bhagwan ran back to his home, which is this very parental home you are seeing in front of you, and slit his right thigh to see if he is having pain. And he did have pain, excruciating pain, and blood was gushing out, and he was rushed to the hospital just opposite his home on Tiruvudal Street. Dr. Karunanidhi, who attended to Bhagwan when at that age, still resides in Tiruvannamalai and has shared with us the incident when Bhagwan was brought to him as a child, and blood was gushing out, and he administered 13 sutures on Bhagwan's right thigh. And when Bhagwan went back to Annamalai Swamigal to ask him, why is it that he felt the pain? Annamalai Swamigal clarified to Bhagwan that Bhagwan's courage to experiment with the truth at that young age was enough, and that itself would lead Bhagwan to experience the truth itself. And what he meant was, our consciousness does not have pain. And Bhagwan clarifies so beautifully to us that he experimented with the truth on his body instead of the consciousness. And that was the clarification he received, he understood, he realized from the incident. It is here in this parental home that this first experiment with truth, which led to the experience of the Nirvikalpa Samadhi at the age of 12 for Bhagwan. As soon as this incident happened with Annamalai Swamigal gave a technique to Bhagwan to continuously contemplate on the source of thoughts, from where thoughts are arising. And Bhagwan would playfully play with this technique as a child, especially when he was sitting in Pavalakundru, which is in Tiruvannamalai, a small hilltop, which was Bhagwan's favorite spot for meditation, where he would explore the great Hindu truths with his guru, Mata Vibhutananda Puri, for hours and days and months together. Pavalakundru is where Bhagwan was playfully experimenting with this technique one day on the sacred Vaikasi Vishakam, again a Pournami night, a full moon night, around the year 1989. And it was then that he had the explosive 360-degree vision all around him. With closed eyes, he could see all around him. Through an explosion, the third eye awakened, and he could see the sky above him, the rock below him on which he was sitting, the temple towers nearby, the trees, the leaves. He saw himself in every one of them. He saw himself all around him through an explosive 360-degree vision, through a deep experience of Nirvikalpa Samadhi, oneness with the whole of existence. This parental home of Bhagwan is from where all of these
life incidents in the divine life of Bhagavan happened. And it is here in this parental home that at the age of 16, Bhagavan was coronated officially by his gurus through the ceremonious Yoga Pattabhishekam, the sacred the sacred
see how continuously the Aushadha Annadhan is being replenished on one side while it is being served to the people on the other side. भक्त उदाहरण नित्य पुरीश नित्येश्वर हरि नित्येश्वर Yogiraj Yogananda Puri, Bhagavan's Yoga Guru, Isakki Swamigal, Bhagavan's Guru in Vedanta, Mataji Vibhudananda Puri, Bhagavan's Guru in Tantra and Sri Vidya, and Sri Narayana Sami Pillai, Bhagavan's Guru in Aushadha on one side, all four of them, people on the other side, have explored the science of Aushadha to its very depth with Bhagavan as a child. Bhagavan has shared with us what utter sacrifice these beautiful beings did in their lives to keep these great sciences alive. Yogiraj Yogananda was one of the greatest yogis who displayed extraordinary Aushadha for the people of them in the most unassuming way, and he made the science of Aushadha out of it. To its very depth, the elite one as a child and the simple of Tiruvannamalai came to utter sacrifice for beautiful yoga, but Yogi Yogananda Puri did not charge a penny. Yogiraj Yogananda for one of the great science that he imparted to them. Today, we know yoga is our multi-billion-dollar industry and the source of it is Adi Yogi Paramashivam. The lineage of it runs all the way alike Adi Yogi Paramashivam and to Mahavtar Babaji, to the great Tirumular saint, right up to Yogiraj Yogananda Puri, with countless gurus in between, and now being revived by Seni, Paramashivam himself, through his living manifestation of the beloved Bhagavan. Today, such was the greatness of Bhagavan's gurus and all the ancient rishis who sacrificed their lives to keep these Hindu sciences alive. Sri Narayana Sami Pillai ran Bhagavan the way alive to Mahavtar Babaji in the science of Aushadha, against charge not a penny for the most countless gurus in between. Aushadha being the that gave to people which was unfailing living in the age, whatever may be the severity of the disease. For the greatness, prepare for hours and hours the Aushadha and give it to the people and not give a second thought to it. The people who kept a few coins in front of him out of their own will, penny, even those coins he would not touch. He would give it away. Existence took care of him. That was his strategy in living. Prepare, never touch for hours and gave him. He was just taken care of by existence. But the solutions that these gurus provided are people who had kept unwind till they, out of their own unfailing, and it needs people that he was given to. Again, Mataji Nithyananda took care of him. That was his strategy in Bhagavan's gurus, in the science of Pashudya and Lavera. Charge not a penny for any of the spiritual services, but gave to the solutions that these gurus. She lived a simple life till her last breath in sheer dedication to the Annamalayas and to the Hindu sciences. She was propitiating. She was embodying and Sri Sakhi Swamigal, the great Siddha, who was also known as the Siddha advanced in Tiruvannamalai into Deva, lived a life free from any corruption, but the solutions he gave to the people was Sri Sakhi Swamigal till date owns the record sheer dedication, shutting down the hospitals of Tiruvannamalai for over a year, because during that time he was continuously Sakhi Swamigal and giving them solutions. Who was also on their health,
physical, mental, and spiritual health. And he by himself lived a life free. He would simply write on a solution of clay with a piece of chalk a number which would indicate the number of times Hari Nithyeshwara. and they would simply obey him and they would be free from their diseases. He had various Siddha, Ayurveda and spiritual away from any sort of currency. That is the greatness, the utter sacrifice, the simplicity and innocence of the glorious Guru Parampara of Tiruvannamalai, which is what till date in the dedication is shared down gone by giving them solutions. Bhagavan says, I simply replicated Tiruvannamalai in all of its details, its rituals, festivals, gurus, the Guru Shishya Parampara, its philosophy, its lifestyle. A number of communities I simply replicated it on a global level, and that is what is Kailasa. Because that was the lifestyle that existed eons ago, before the degradation of Sanatana Hindu Dharma happened from their diseases. He had various Siddha, Ayurveda and spiritual away from any sort of currency. That is the greatness, the utter sacrifice, the simplicity and innocence of the glorious of the great Siddhas and Yogis of Hinduism, which is living long lives over hundreds of years. Before the degradation of Hinduism happened, they lived, gone by, knowing that their bodies are hardwired. Bhagavan says, for living hundreds of years on the planet, in all of its and one of the main reasons for them living a long life was the nature of its philosophy, its lifestyle, a food that very naturally detox their body on a global level, very naturally kept them in a state of high consciousness, because and very naturally continuously healed their body. Before those are the three properties of the Aushadha Annadhan, which Bhagavan is serving today to lakhs of people. It takes huge effort, any sort of currency. The effort that goes behind serving the Aushadha Annadhan and innocence in a non-stop fashion, the great over day and night, which is living. It is a huge synchronized effort, hundreds of years, completely spearheaded by Bhagavan himself. They lived and supported, knowing that their bodies are the Hindu diaspora around the world, and by followers of Bhagavan, and the followers of his teachings worldwide, who recognize Bhagavan's untiring help in his revival of Kailasa right from his birth. Talks these colossal services of Bhagavan, his hard work is supported by very naturally all of his followers healed and the Hindu diaspora around the world. Of the Aushadha, especially the food stream, which Kailasa, one of its 5 main pillars, is supported. It takes a huge way globally effort, any sort of currency. The effort that goes behind serving the Aushadha offers food to people in everywhere where there are congregations happening at temples, and on all auspicious occasions, the food is completely always by Bhagavan himself. They lived and supported, knowing that their bodies are the Hindu diaspora around the world, and by followers of Bhagavan, and the followers of his teachings worldwide, who recognize Bhagavan's untiring help in his revival of Kailasa right from his birth. Talks these colossal services of Bhagavan, his hard work is supported by very naturally all of his followers healed, and the Hindus we are witnessing the Aushadha Annadhana from Bhagavan's special home on your right side of the screen, one of its 5 main pillars, as well as on the left side of the screen, in the KAILASA Tiruvannamalai, Nithyananda Jenma Bhoomi Kshetram located on the mountain path around Arunachal, both the locations. While we are witnessing this, preparations are also ongoing where there are KAILASA for the grand event tomorrow, the Dwajarohana for the Nithyananda Aushadha
completely always the birthday celebrations of Bhagwan, the 47th Jayanti celebrations of Bhagwan. Tomorrow is the auspicious Dvajarohana, which means the flag hoisting, marking the commencement of the 20-day festival, the Nithyananda Aushadha. And on the 5th of January falls the actual birth star celebrations of Bhagavan. It is on this day, the 5th of January, that Aushadha Annadhan. As per the Vedic calendar, Bhagavan took birth, meaning the very constellation that as well as appeared at the time Bhagavan took birth, repeats itself every year, which is called the birth star in the natal chart, and that is repeating while they are witnessing here on the 5th of January. And marking that date is the 20-day festival called the Nithyananda Aushadha, which is commencing tomorrow for the Nithyananda, and it is going to be the huge celebrations this year, because we have in the legal Jayanti KAILASA this year Bhagwan's own parental home, which makes these celebrations is all the more auspicious. Dvajarohana million times means the more joyful for Kailasians and followers of Bhagwan worldwide. It is with great pride that this Nithyananda Aushadha and on the 5th of January to be celebrated from Bhagwan's own parental home star celebrations of Bhagwan. It is on this day, the 5th of January, that as per the Vedic calendar, Bhagavan took birth, meaning the very constellation that as well as appeared and has elaborately explained to itself the spiritual significance of the food, and that is repeating and how important it is the 5th of January, and how important it is how the food is prepared and how it is served, to what consciousness it is prepared and served. It is not just about consuming the food, it is also about the process through which the food is prepared. Here, Bhagwan's own Bhagwan has always explained these celebrations is the famous Upanishadic verse, million times means which says Annam which means food is God. The food you eat decides how your life happens, how you behave with yourself and with others, and how others behave with you. It is on this day, and we know from the great happening of Mahabharata in the Hindu history, how in the life of Bhishma appeared when he is on his very bed of arrows in his last few moments. He teaches the Pandava king how to rule the kingdom and how important it is. When Draupadi questions him about how he is able to impart such knowledge now, while he was in silence when she was conscious literally disrobed and going in the royal host, not just about why he did not speak up at that time. The process lies in the prayer. That at that time he was consuming the one is always Yodhana, the Kaurava clan, and the demonic qualities itself which Duryodhana represents is what manifested and prevented Bhishma from standing up for Dharma at that time. But during the Mahabharata war itself, when Bhishma with others and how others behaved with you, when Bhishma's body received an arrow of Arjuna, the great guided by Krishna, Bhagavan Krishna himself, the great eternal life Avatar, Bhishma appeared. When Arjuna's arrows fell on the body of Bhishma's few moments, it removed the blood that was present in his body. How to rule the kingdom? The blood that was present as the result of the food fed by Duryodhana. And therefore his system got completely purified, detoxed of the poisonous blood. And therefore, after the purification, by the grace of Bhagavan Krishna through the instrument of Arjuna, Bhishma is now able to speak the right dharma and guide the Pandava brothers how to rule the kingdom. That is the significance of from whom you receive and prevent and consume. And therefore, standing up for them is Aushadha Annadhan. Is so important for the people consuming it because it is from the hands of Bhagavan himself, the living manifestation of Paramashivam. Because the will of Bhagavan, the Satya Sankalpa, the conscious resolution of Bhagavan is always Arjuna's arrows for the enlightenment of humanity. And therefore, the food that he is serving will only serve that purpose in one's system.
And therefore, in Tiruvudal Street, people have started coming regularly every day and to have the Aushadha Annadhan after the purification in their home. And therefore, it is wonderful for them now that they are receiving the food from Bhagavan himself every day. It is wonderful for their spiritual growth, for their inner awakening. The significance of from whom you receive and consume. From their standing up for them, this Aushadha Annadhan is so important for the people consuming it because it is from the hands of Bhagavan himself, the living manifestation of Paramashivam. Tomorrow, we will also be witness because another beautiful Satya Sankalpa, the conscious resolution of Bhagavan is all the group of Padayatra, the group of people who are about to embark on the Padayatra, meaning will journey by partake in the Hindu tradition. There is a beautiful practice of Padayatra. In Pada means people have Yatra means a spiritual journey, like a pilgrimage. So when you journey by foot, it becomes a Padayatra. And therefore, every year, it is on the occasion of the Jayanti birthday celebration, Bhagavan himself, and in wonderful, during all the major Hindu festivals like the Guru Pournami, the Shivaratri, and the Navaratri. Followers of Bhagavan converge in Tiruvannamalai, Bhagavan's hometown, and start the Padayatra, which is a long journey over hundreds of kilometers from Tiruvannamalai to Adi KAILASA, the spiritual hub of KAILASA in Bangalore, Karnataka. They walk by foot over a period of 10 days, the group carrying with them what is called the Bhoomi, who are about to embark on the containers, meaning rejoicing and hoping. In the Hindu tradition, rice represents symbolically the accumulated karmas of a person. Karmas meaning actions that have been performed by them through incompletion journey by fulfillment. It becomes a part. In order to complete it, they carry the rice year so they can take it and offer it at the feet of Paramashivam at the end of the Padayatra and be freed of their karmas and get into the stage of the complete completion. The second item, which is like coconut, which they carry as part of their Bhoomi and the Navaratri, represents the human followers of Bhagavan, the individual ego that feels himself separate and start the Padayatra that prevents the individual from being in oneness with Paramashivam. This ego is offered at the feet of Paramashivam. It is carried all the way by the Padayatris, both of these items, and at the end of the journey, they offer it at the feet of Paramashivam in Adi KAILASA, the feet of Lord Dakshinamurti, who sits under the banyan tree, majestically in Adi KAILASA. They offer it at his feet. He is the Guru dimension of Paramashivam. He is the primordial manifestation as the Guru by Paramashivam. So tomorrow we will witness from Tiruvannamalai, Bhagavan's hometown. The Padayatris will be starting on their Padayatra from the Kshetram in the mountain path on your left hand side. They are already here inside and they are the service constellation. Tomorrow they will commence their 10-day Padayatra as part of their Pournami with the blessings of Bhagavan himself, and they will be royally received in Adi KAILASA. Just the day before the actual birthday celebrations, that is on the 5th of January, they will be received on the 4th of January, carried all the way by the, and they will offer the Gurumukhi at the feet of Lord Dakshinamurti at the end of the journey, and they will join the celebrations in Adi KAILASA. This is a spiritual practice encouraged by Bhagavan, inspired by Bhagavan at his feet. From his own life, Bhagavan's first Padayatra started again from Tiruvannamalai, from his own parental home that you are seeing in front of your eyes. It is from this parental home that Bhagavan embarked on his first Padayatra within the age of 10. He walked from Tiruvannamalai to Vadalur and side, stopping in between all the small villages and temples and offering his worship. And he reached Vadalur and he carried with him what is called a kavadi, which is Bhagavan himself, a small bamboo item that is carried just a day before the actual birthday celebration as an offering to Lord Jayanti. He walked all the way from Tiruvannamalai
his first they will offer the Bhoomi and henceforth, ever since then, they will join one's life has been an eternal. This is a spiritual practice, a journey encouraged of enriching people, moving place to place, enriching from his life, one life at a time. And today, inspired by Bhagavan's his followers embark on Padayatra. It is from this period on the auspicious festive first Padayatra around the year, within the age of 10. From Tiruvannamalai preparations on tomorrow, Dvajaropana, flag hoisting, for the commencement of Nithyananda Aushadha, birthday celebrations of Bhagavan. What is called a kavadi, which is Bhagavan himself. A small bamboo item that is carried just a day before the actual birthday celebration as an offering to Krishna. We witnessed the most exciting happening when Bhagavan himself accompanied the Padayatra for a short distance, completely taking them by surprise. A journey while they were continuing enriching people from Tiruvannamalai to KAILASA Tiruvannamalai. They suddenly received information that Bhagavan is going to join them in the Padayatra. His followers has always shared with us that the Padayatra is one of his most favorite spiritual practices and one of the most life-transforming spiritual practices. Because when you move on the Padayatra, meeting different people, carrying almost no belongings, very bare belongings, you discover how the whole of existence is so giving and how people are good. You discover the goodness of people and you discover how the whole of existence is actually waiting to most exciting happening. And when you discover all of that, when you expand in your whole cognition for a short, and therefore the Padayatra completely is the most life-transforming spiritual practice and the most enjoyable and adventurous spiritual practice. They suddenly received information which Bhagavan himself enjoyed so deeply in his life. 9 years of spiritual wandering Bhagavan did towards the culmination of his spiritual practice, childhood years, before he established the first Kailasa in Tirchangur on 14th of April 2001 on the Padayatra, and finally the global headquarters in Kailasa, Bangalore. Almost 90 years of spiritual wandering. Bhagavan travelled the length and breadth of India by full of existence is so giving, meeting and how thousands of people enriching one life at a time, and you discover how the whole of existence is actually waiting to most exciting happening. And when you discover all of that, when this new parental home of Bhagavan mission carries all of these histories, is the most historic stories from the life of Bhagavan and the most enjoyable and adventurous spiritual practice. They suddenly received information which Bhagavan himself enjoyed so deeply in his life. 9 years of spiritual wandering Bhagavan did towards the culmination of his spiritual practice, childhood years, before he established the first Kailasa in Tirchangur on 14th of April 2001 on the Padayatra, and finally the global headquarters in Kailasa, Bangalore. Almost today, 90 years, this colossal effort of Bhagavan in serving Aushadha Annadhan to people by full of existence is so Bhagavan and how thousands of people launched enriching 108 discovered initiatives of Kailasa called the Sri Kailasa Uniting Nations, where nations are united at home for common human values, one of which is food. All of these histories, and therefore it is Kailasa's effort to unite nations in building a hunger-free world through the Kailasa Uniting Nations for nutritious health and a hunger-free world. It is in conjunction with this that this Aushadha Annadhan being served today and every day from Tiruvannamalai, Bhagavan's hometown, before he established the first Kailasa in Tirchangur on 14th of April 2001 and finally the global headquarters of Prasada of Annamalayar from the Arunachaleshwara temple has reached Adi Kailasa in Bangalore a few days ago for the Nithyananda Aushadha, the birthday celebrations of Bhagavan. It is customary every year for the Shivacharya
temple priests of the Arunachaleshwara of Kailasa, called the take the blessings of Annamalai. When nations are united and then the flag rope and the flag cloth along with the prasada and their offering done to Annamalai, all the way from Tiruvannamalai to Adi Kailasa, Bangalore. And it is with this that the flag hoisting is done. The blessings of Annamalai, that the birthday celebration conjunction is living with manifestation is Aushadha Annadhan, Supreme Pontiff of Hinduism, and Bhagavan Nithyananda Paramashivam, hometown, is commenced in Adi Kailasa as well as here in Tiruvannamalai. Tomorrow we will be part of these grand celebrations in parallel with the Aushadha Annadhan of Seamalaya has reached Adi Kailasa a few days ago for the Nithyananda Aushadha birthday celebration that is customary every year. Shivacharya, temple priest of the Arunachaleshwara of Kailasa, take the blessings of Pournami. When nations and then the flag rope and the flag cloth along with the prasada and their offering done to Annamalai, all the way from Tiruvannamalai to Adi Kailasa, and it is with this that the flag hoisting is the blessings of Annamalai, that the birthday celebration during the pilgrims of Tiruvannamalai. It is a grand welcome on Nithyananda Paramashivam back into Tiruvannamalai, his parental and home state in Adi Kailasa, as well as here, which is located on the southern side of the Arunachaleshwara celebration. As per the argument, the Raja Gurus, the incarnation, should reside on the southern side of the temple. This is a revelation of Paramashiva in his sacred scriptures to humanity called the Agamas. As per his revelation, the Rajagurus reside on the southern side of the temple and the Shivacharyas, the temple priests, reside on the northern side. And you will see this perfectly happening in Tiruvannamalai, Bhagwan's hometown. Bhagwan's own parental home is located very much on the southern side of the temple. And all the temple priests, the Shivacharyas, reside on the northern side of the temple. The Tirumura street is located on the southern side. It is a grand welcome on back into Tiruvannamalai, his parental and home state, as well as here, which is located on the southern side. In the divine orchestration of his life on the planet, should the family be born into such a devout family. This is the family of Bhagavan in Tiruvannamalai. In his maternal grandfather, Sri Raja Mudaliyar, was known for his revelation. The Raja Lanka reside for his devotion to Annamalai, and the Shivacharya and Bhagavan's own parents, biological parents, Swami Amma, and Sri Arunachalanda Swami, who was ordained Samadhi, was left very much on the southern side. Both of them were such giving treatment. Swami Amma. Today, a sannyasi of Kailasa Nithyananda order is an exemplary example to each Kailasavasi for her devotion, her spiritual maturity, and a perfect alignment with the missions of Paramashiva on the planet. Bhagavan's family is always known Tiruvannamalai for their devotion to Annamalai and their service, their seva to Annamalai. Such a devout family. This is the family of Bhagavan in Tiruvannamalai. When Bhagavan was a child, here in his parental home, he would always ask Swami Amma, his mother, to go and give prasadam on the streets, or to go and give to Bhagavan Arunagiri Yogeshwara himself. Paramashiva himself came as Bhagavan's Gurunatha. Bhagavan was around the same tent, and Bhagavan shared with Swami Amma would never then ask the second boy, giving us to details about to whom the food a sannyasi went to. All she would say is an exemplary Swami. She would address Kailasa Swami even in his childhood for her devotion. In fact, the entire family of Bhagavan and the townspeople would address him like Swami because he dressed always in Bhagavan's sannyas, always, and all his activities for the devotion to word and worship faith. It was all about the revival of Sanatana Hindu Dharma. He was a natural Swami to them right from his childhood.
Swami Amma was called Chasse, purest spoken, and she would pal with all variants in the traditional tiffin carriers in those days. To go and Swamiji would simply or to go and run to either Bhagavan Ishvara or to the sannyasi. On the street, the sannyasi would be near and dear friends, and he always wanted something, offer something. Swami Amma supported him perfectly in his endeavor right from his birth. And today, as Swami Amma has joined the KAILASA order, she continues to be a perfect example on supporting Paramashiva's mission on the planet, because the most non-contradictory, and all his activities of Bhagavan. Worship is all about it is from this parental home that Bhagavan started his service to Paramashiva and to humanity. Swami Amma was all the sadhus, the sannyasis, and Bhagavan's paternal grandmother, Anusuya, used to feed not only people, but she used to also feed other birds, the animals. Bhagavan has shared so often with us how Anusuya Amma used to talk to all the birds and animals, and he has seen them supported him. They would have ritual conversations. She was in oneness with them, and she made it a point to feed them every day. She continues to be father as a perfect example, or his grandmother Anusuya, or his own mother Lokanayati Amma. The entire family is all about serving, and that too serving to mother. Not only the people, but all beings. One of the Bhagavan started the principles of KAILASA and to humanity is all the coexisting with all the beings and Bhagavans without any conflict and supporting each other in peaceful coexistence. Not only, and this Bhagavan is demonstrated through his own life and his chosen one has shared Tiruvannamalai. How Anusuya Amma used to talk to all the birds and animals, and he has seen them they would have ritual conversation. Chosen one has shared with us a delightful incident. Anusuya Amma, where he witnessed her negotiating with an ordinary or his grandmother, vegetable selling lady for buying greens from her. The entire negotiated for a bottom price, and in the midst of it, she asked her whether she had had her food for the day. And when she said no, she promptly went inside and bought her a large helping KAILASA. And when Bhagavan asked her later how existing with all the beings, the amount negotiated without any conflict, and the amount of things that she gave her, the amount of food that he gave her, would cost much more than the pennies that you save in negotiating for. Why would you do it? And Anusuya Amma beautifully explained to Bhagavan that this dharma is separate from that dharma. The dharma of business is separate from the dharma of caring and shared with us. And she said, you cannot equate it with the money. Anusuya, that this is more than that. The dharma or the ordinary principle you need to follow here is to selling things for them. Bhagavan has shared all of the negotiated beautiful incidents from his life. With the she has had the entire humanity, and when she said through all of his and brought her meditation conventions, his global presidential addresses, his informal talks with his disciples, devotees and followers, and the amount of things that he gave, the amount of food that he gave, would cost much of Bhagavan's and the pennies that he gave in his own courses, his global presidential addresses, his meditation retreats, sessions during the meditation retreats are being continuous dharma is separate from that onto the various social media platforms, especially on YouTube. And she said thousands and thousands of hours of social are available for me today. The people are free to imbibe them. Countless powerful cognition has shared this course. Any life solution is available
through these social media platforms directly from humanity, residential and all of his the earliest satsangs of Bhagavan, his earliest talks started right here in Bhagavan's parental home in Tiruvannamalai. It is in this parental home that Bhagavan delivered his earliest discourses. When Bhagavan went and attended the public discourses of Tiruvannamalai during the festival residential where the great orators and the great philosophers step into Tiruvannamalai and deliver their customary talks like Bhagavan as a child was an unfailing audience and he would come back and repeat verbality and thousands of times heard. Bhagavan demonstrated the power of Ekasanta Guru, who was an Ekasanta people in his childhood, which is the power of hearing something from one and being able to repeat it verbatim. Any life solution the earliest courses of Bhagavan happened right here in Bhagavan's direct home when he was barely the age of 3. The earliest satsangs of Bhagavan and his here in Bhagavan's presence that Bhagavan started writing his first book. It is in this KAILASA. Today, Bhagavan holds the Asia Book of Records. When the Asia Book of Records has come forward and recognized Bhagavan's colossal work, a single author, 1,123 publications. The Asia Book of Records has recognized Bhagavan, the Asia Book of Records, for 1,123 titles by a single author. And all of these are from Bhagavan's discourses that started all the way back from 1978 from this parental home of Bhagavan in Tiruvannamalai. Bhagavan today has been recognized once again and awarded the Asia Book of Records for the maximum number of years from our residential when he was barely the age of 3. And all of those thousands of hours started right from here in Bhagavan's parental home in Tiruvannamalai. Started writing his first book. It is in this KAILASA. Today, Bhagavan holds the Asia in aspect of the revival as KAILASA that we take as his beginning here in Nithyananda KAILASA Tiruvannamalai, Nithyananda the Asia Tiruvannamalai Street, Bhagavan's home in Tiruvannamalai. Asia Book for 1,100 as the living manifestation of Paramashivam. Bhagavan started the revival of KAILASA, his mission on the planet, right from day one, all the way back, right from the 1970s, from this parental home in Tiruvannamalai. Bhagavan today has been recognized once again and awarded the Asia Book of Records. For Bhagavan holds the Asia Book of Records. He has been awarded by the Asia Book of Records for delivering for a single thousand rituals, delivering 2,89,928 hours of public discourse on 7,407 topics. And this is what could be gathered from recorded, documented information beginning here. There are innumerable instances when the recordings have been from public discourse. So just from recorded documentation, this is the record as the living in Bhagavan's life. Bhagavan starts the revival his mission on the planet, right started. And the Asia Book of Records has also recognized and awarded Bhagavan and KAILASA for several other achievements to do with the Vedic tradition, such as the Asia Book of Records able to award Padmasana yogic posture by a good delivery, which is 3 hours and 10 minutes. We have seen Bhagavan sitting in the perfect yogic posture of Padmasana while he delivers a global residential address on, and Bhagavan has ever so many times shared with us that the credit for it goes to yoga. What could be gathered from the recorded trained him so intensely in the Ashtanga Yoga, in innumerable instances when literally recordings of its happened, because Yogi Yogananda Puri recognized Bhagavan as the living manifestation of Paramashivam and knew the importance and the responsibility to prepare Bhagavan's body to be able to withstand the continuous flow of energy and the ability to transmit Asia Book of Records
to others, has also recognized and awarded. And today, Yogi Yogananda Puri's efforts and Bhagavan's revival in the science of yoga, the Vedic tradition, such as is being recognized by the institutions of the world, such as the Asian Institute. We have seen Bhagavan and Bhagavan's revival of the temple tradition of worship of all the great mantras that he chanted and continues to inspire and chant and enable his followers. Started from this parental Jenma Shantangal of Bhagavan. Today, the Asia Book of Records recognized Bhagavan and awarded Yogananda Bhagavan in Kailasa for the maximum number of verses chanted in 1 hour, which is 959 verses. And not only that, it has also awarded Bhagavan in Kailasa for the longest duration to chant with the Rudram mantra, which is one of the most powerful. And today, the Yogananda Vedic tradition and Rudram, which is dedicated to Paramashivam, which reveals the expansiveness of the inner space, being recognized. The award was for the longest duration of chanting, which is 30 hours, demonstrated by the disciples of revival of the temple tradition of worship of all the great mantras that is chanted and continue. And the yoga, the science and yoga, revived by Bhagavan, mainstream part of the mainstream lifestyle. Thousands of people around the globe. Today, the Asia Book has been recognized by the Asia Book and awarded again to award Bhagavan and Kailasa for the maximum number for a performance by a group of people of 508 asanas yogi postures in just 108 minutes. The longest duration, Bhagavan is restoring the spiritual legitimacy of Hinduism and all its various traditions, which is from over the years, which is dedicated to and by bringing it back as a mainstream lifestyle, bringing it to the recognition of the institution. The award, which is part of the revival of Kailasa, 30 hours, demonstrated. And not only that, the Asia Book of Records have also awarded Bhagavan and Kailasa for the maximum number of Brahmotsavams, meaning the temple festival, celebrate science and spiritual organizations, which is 13 festivals over a period of just 1 year, and 13 long, 10 days, 21 days festivals has been recognized by, as Bhagavan has revealed to us, it is the great Hindu tradition celebrating the Brahmotsavas, the 10-day, 21-day long 508 marking a special occasion, just 100. For example, the Nithyananda Aushadha is starting just restoring, which is commemorates or celebrates the happening of Bhagavan and the festival of the birth of Bhagavan. So, in such a fashion, by continuously in the Hindu tradition, there are Brahmotsavams that are celebrations for the various Hindu gods, which is part of the revival. And it is through these Brahmotsavams that all these great rituals and worship is kept alive. Also awarded today, Bhagavan is restoring the national legitimacy to all of these traditions of Hinduism. By not only making it as part of the lifestyle, but by also drawing the attention of the institutions around the world to award as Bhagavan Kailasa with all of these extraordinary traditions in the Vedic tradition. The 10-day, 21-day long 508 marking a special occasion, just 100. For example, the Nithyananda Aushadha is starting the grand revival of Kailasa. Commemoration started in Bhagavan's parental home, where today the Aushadha Annadhan is being served. Continuously in the Hindu tradition, there are Brahmotsavams that are celebrated for various Hindu gods, which is part of the revival. And it is through these Brahmotsavams that all these great rituals and worship is kept alive. Also awarded today, Bhagavan is restoring the national legitimacy to all of these traditions of Hinduism by not only making it as part of the lifestyle, but by also drawing the attention of the institutions around the world to award as Bhagavan Kailasa with all of these extraordinary traditions in the Vedic tradition. The 10-day, 21-day long
we have witnessed on every single meditation program that Bhagavan has conducted amidst the marathon sessions that he has with the people, 18 hours of non-stop sessions with the people, answering their questions, giving them guidance through the meditation conventions, and conducting the initiation processes and delivering the powerful truths through his discourses. Amidst all of it, Bhagavan always takes time off to serve food to the people. And we have innumerable photographs captured of Bhagavan serving food to the people. The first capture of Bhagavan himself cooking and serving food to the people is way back on the 19th of November 2002. In this very Tiruvannamalai, the birth town of Bhagavan, on the occasion of Kartika Deepam, the flagship festival of Tiruvannamalai, when Bhagavan organized the first official pilgrimage tour with his disciples from conducted to Tiruvannamalai. The marathon he came with a small group of people to Tiruvannamalai. 18 hours himself organized the entire pilgrimage tour, and he himself cooked and served the people and conducting the location where it happened in Tiruvannamalai is Pavalakundru, which is the place where Bhagavan had the experience of enlightenment at the age of 12, where he had and we have innumerable samadhis in Pavalakundru, which is a small hill in Tiruvannamalai, which is Bhagavan the first Kailasa campus, which Bhagavan's gurus built for him, spearheaded by Mataji Vibhutananda Puri, his guru Bhagavan Sri Vidya and Tantra. It is Mata Vibhutananda Puri's flagship festival initiative to offer this first Kailasa at the feet of Bhagavan when Bhagavan was just 16 years of age. She started building from the first Kailasa in Tiruvannamalai years ahead of time and more official to Tiruvannamalai through her letter of coronation the entire year 1994. When Bhagavan was 16 years of age, she placed it at Bhagavan's feet. So therefore, the Kailasa and the location Pavalakundru and Tiruvannamalai is the Adi Kailasa, which is the first Kailasa campus, which Bhagavan's gurus himself built for him. Mata Vibhutananda Puri, in conjunction with all of Pavalakundru, which is the gurus of Bhagavan, Sakhi Swamigal, Yogi Yogananda Puri, Sri Yogiram Sridhar Swamigal, Annamalai Swamigal, in conjunction with all of them, Bhagavan's gurus built the Pavalakundru, headed by Kailasa campus, the first ever Kailasa campus. It is here that Bhagavan, on the 19th of Kailasa, served the first officially recorded 16 years of age for his first officially organized pilgrimage tour. Years ahead of time, we have beautiful photographs on this occasion of Bhagavan himself serving food to the people inside the ashram in one was 16 years of age. He himself cooked and served the food. So therefore, the Kailasa and today all his worldwide followers through the food banks of Kailasa offer undaunted first security and assistance which Bhagavan's gurus humanity at large. Mata Vibhutananda Puri, in conjunction with all of it is Bhagavan's ultimate vision to offer continuous security and assistance to people. Annamalai Swamigal, in conjunction with and Bhagavan's vision is supported, built by the worldwide followers, the Hindu diaspora, the first ever Kailasa campus. It is all the followers of Bhagavan that Bhagavan who follow his teachings, who recognize his untiring efforts of humanity. Years of age for his first officially organized pilgrimage tour. Years ahead of time, we have beautiful photographs on this occasion of Bhagavan himself serving food to the people just in the field of yoga, which started, the revival of self started with Yogi Yogananda Puri in Bhagavan's own parental home and today is seen today in our own eyes. Through the food what it has become as revival, undaunted first security, not only the Asia Book of Records has recognized Bhagavan's extraordinary achievements in the field of yoga,
The Guinness World Records have also recognized Bhagavan's extraordinary achievements in the field of yoga, where on the 30th of September 2017, the Guinness World Records was awarded to Bhagavan in Kailasa for the largest rope yoga lesson, what is called the Kundalini Raju Rope Yoga, where yoga is performed on a hanging rope, which builds tremendous flexibility, strength, and stamina in the body and prepares the body for manifestation of powers. Officially organized, and on the 3rd of October 2017, once again the Guinness World Records was awarded to Bhagavan and Kailasa for the largest Mallakamba pole yoga lessons conducted ever. The revival of this started with Yogi and in Bhagavan's own parental home. These awards have gone a long way in drawing the attention of humanity at large as engaging more and more people to yoga as a mainstream lifestyle. Today, it is the extraordinary success of Bhagavan that a huge community around the world that lives the lifestyle of Kailasa wakes up at the Brahma Muhurta time, which is the early morning 4:30 to 6 every day in the morning, which is the auspicious time every day, determined by the great ancient rishis of Kailasa as the time conducive to be awake and indulge in spiritual practices for our conscious growth. A huge community around the world diligently wakes up during the Brahma Muhurta time and does the performs yoga, practices yoga for 1 hour, and then puja, and their everyday, the Nitya Puja. These awards have gone a long way and worship to Paramashivam as a form of an Atmalinga, the pure crystal linga gifted to them by Bhagavan himself, a male Vishesha Diksha. Today, every single day, the extraordinary community around the world has adapted to the Brahma Muhurta timings and that lives the lifestyle of yoga and puja and listens to the Brahma Muhurta time, Bhagavan's discourses at this time, 30 to 6 every day in the Brahma Muhurta is 4:30 to 6 every day in the morning. It is 1.5 hours duration just before sunrise, which is at 6 a.m. And through this for beautiful lifestyle of Kailasa, a huge community Bhagavan has successfully established, revived, and mainstream the lifestyle of the ancient Kailasa once again on the planet, where the people consciously break the tiredness and boredom and laziness at that hour and wake up with huge enthusiasm and huge spiritual context in building a Vedic mind and a yogic body. Today, through every single day lifestyle, community around the world has adapted, and all of it started from Bhagavan's parental generation when Yogiraj Yogananda Puri and his yoga guru would come to Bhagavan's own home at the scene in front of our eyes to take him along with him during the Brahma Muhurta time to have the yoga lesson inside the Arunachaleshwara temple in the Kritika Mandapam, which is a 36-pillared small mandapam in the third through this accommodation path inside the temple. A huge community Bhagavan himself would go over to Raghupati Yogi's house, Yogi Yogananda Puri's house, and together they would go to the Kritika Mandapam once again. And in the Kritika Mandapam, the people, Yogi Yogananda Puri, would make Bhagavan climb the pillars of that mandapam up and down continuously, sometimes with one hand free and sometimes with both hands free. That was the Mallakamba, the pole yoga that Bhagavan trained in, the natural pole yoga, the very stone pillars of the Kritika Mandapam of the Arunachaleshwara temple, which today Bhagavan has lifted as a revival of the Mallakamba tradition would come for his worldwide followers to take him along with him during the Brahma Muhurta, and we have the yoga sweet direct eyewitnesses to the intense yogic training which is on 36 by Raghupati Yogi in the Kritika Mandapam itself. Subramanyam Ayya, who was the Arunachaleshwara temple's flower garland maker, used to stay inside the Kritika Mandapam and continuously tie flower garlands for Paramashivam and all the other deities inside the temple. And therefore, he was an everyday eyewitness
to Bhagavan's yoga sessions and yoga continuous, and not only the yoga sessions, but all of the both hands free powers that Yogi Yogananda was manifested and made Bhagavan to manifest at that young age. Directly of the power of levitation of the Arunachaleshwara dying in mid-air, which twisting the body through the balance of the Samana, various other extraordinary powers worldwide sound, which Yogi Yogananda Puri was a great adept at, using the power of sound, the power of the Nada principle, the source of sound. Yogi Yogananda Puri would harness so beautifully and manifest to do whatever he wanted. And Bhagavan was a direct eyewitness and the first disciple into all of these powers of the yogi. Used to stay inside. And eyewitness to this is Subramanya Maya and many others who used to be part of it. All the other deities inside the temple. And you are seeing Tiruvural's everyday eyewitness. The street itself on your right hand side is a very street, the yoga sessions, but all of the streets on which Bhagavan has traveled, has walked, and made Bhagavan as a young child. Every inch of the street has borne the divine power of Bhagavan as a child, dying in mid-air, which twisting the body through the balance of the Samana, various other extraordinary powers worldwide sound, which Yogi Yogananda Puri was a great adept at, using the power of sound, the power of the Nada principle. You see the crowd has picked up as the full moon night is approaching to do whatever he wants. Today is the sacred Pournami night, direct, meaning full moon witness and the first disciple. And all of these people are continuously walking around Arunachala and sacred Arunachala hill, which is Paramashivam himself in youth form, in Tiruvannamalai. And as they are going around the hill, they stop by at KAILASA Tiruvannamalai, located on the mountain path side, to have their food, the sacred Aushadha Annadhan. And they also stop by Bhagavan's parental home, Tiruvannamala street, where also the Aushadha Annadhan being served. Every inch of the street has borne the divine power of Bhagavan as a child, dying in mid-air, which twisting the body through the balance of the Samana, various other extraordinary powers worldwide sound, which Yogi Yogananda Puri was a great adept at, using continuously the services to the people of Tiruvannamalai and the people who are entering Tiruvannamalai for Pournima. The services to them are being continuously micromanaged and blessed by Bhagavan, and the services are being stepped up, and they are being continuously stepped up to offer the services in the best possible way, in the most user-friendly way to people. And as they are going around the hill, they stop by. Bhagavan has declared that it is the aim of Kailasa on the mountain path to have reach the people the great Hindu truths and great cosmic auspicious of Hinduism in the most user-friendly way. That is the way it will always reach the people. And we can see from Bhagavan's own life that from day one, it was his user-friendliness that made him successful in reaching the great truths to the people and in inspiring them to live these continuously. Which is why Bhagavan of Tiruvannamalai is able to continuously inspire for Pournima. The services to them are being continuously into the lifestyle of Kailasa, into living these great truths. It is his extreme user-friendliness and his way of coming down to where the people are and reaching them the truth to people and speaking into their listening and making it their own, that it is the inspiration, their own self-drive to live these truths, reach the people the great Hindu truths, great cosmic auspicious of Hinduism in the most user-friendly way. That is the way it will. And Bhagavan dedicates all of his extreme sacrifice that from day one. It was and all of his extreme hard work at the feet of his gurus made him successful. All that I am doing is my gratitude to my gurus,
Any service I'm giving to humanity is merely showing my gratitude to the glorious Guru Shishya Parampara, the great Guru Shishya, Guru disciple tradition of Sanatana Hindu Dharma that kept this great enlightenment living alive over generations. It is not expecting a penny in return. His knowledge is completely free in Sanatana Hindu Dharma and reaching to them the truth to people. And that is its very strength and reason for survival till date, despite the massive persecution against Sanatana Hindu Dharma over the years by the invaders. In the most user-friendly way. That is the way. And Bhagavan, you can see all of his encounters on your screens in both the food distribution locations, all of his continuously ticking at the feet of his Guru. In reality, it is hardly keeping pace with the speed at which the Aushadha Annadhan is being served, because we can see multiple food counters in both the locations continuously serving food to the people. The great Guru Shishya, Guru disciple tradition of Sanatana count is way past that kept this great enlightenment in one location and 19,000 in the other location. A penny in return. His knowledge is completely free in Sanatana Hindu Dharma and reaching to them the truth to people. And that is its very strength and reason for survival. It is in Tiruvannamalai that you can have the darshan of all the three manifestations of Paramashiva over the years together, one by the invaders, Arunachala hill, which is Paramashiva himself. Second, as the Arunachaleshwara Linga, the Annamalaya Linga inside the temple. And third, as the living manifestation, incarnation, the Guru of continuous, that is Paramashiva. In reality, it is hardly the current living manifestation being Bhagavan himself, the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivam. In both the locations, as a child serving food to the Bhagavan has circumambulated the Arunachala hill in innumerable times, every single day, 1,001 locations. His Guru, Mata Vibudanandapuri, it is to her he would go and report every single day about his Girivala for the day, his mountain his path walk, his circumambulation for the day. It is in Tiruvannamalai, and she would diligently listen to his every day all the three about his Girivala Paramashiva over the years together, one by the invaders, Arunachala, whatever time it took, which is Paramashiva himself, would go around the hill as the Arunachaleshwara Linga to his home to retire inside the temple. And third, as the living manifestation continuously inspired his childhood friend, that is Paramashiva, family, relatives, to also go around the current living manifestation being Bhagavan himself. And we have heard from Bhagavan's childhood friend Paramashivam that even as a child, Bhagavan predicted on an occasion that one day there would be a time when there would not be a single moment when there is no one coming around every single day. Meaning, there would never be a moment when someone or the other is not circumambulating. He would go and report. There would always, all 24/7, day or night, there would be someone or the other going around in the mountain path. It would become that. And at that time, his childhood friends barely believed him, because in those days, the mountain path was quite remote. Whatever time, beyond 5 o'clock in the evening, around the hill, hardly anyone would venture into the mountain path, because it was considered a remote forest path. But just a few years later, they realized that what Bhagavan predicted as a child became true in front of their own eyes. And they indeed saw that there was never a moment every 24 hours that Arunachala was left without a person circumambulating. That one day there would be a time when there would not be a single moment. Bhagavan's Guru, Sri Sakhi Swamigal, meaning the great Siddha himself, used to circulate the Arunachala hill every day. They would always circumambulate the hill by doing the Anga Pradakshina, going around in the mountain path. You roll your body on the ground, on the road. His childhood friends, the spiritual context being in the divine
the land where every inch is divine and is filled with the presence of the Lord, how can you place your feet on it? And therefore he would offer his whole body just a few years old on the ground in Anga Pradakshina, which is again a spiritual practice in Hinduism, where you roll in circumambulation using your whole body and come around the day. So Sakya Swamigal was actually performed the circumambulation by rolling his body over the 14 kilometers around the hill, a very intense, arduous spiritual practice, directly witnessed by Bhagavan during his childhood, while accompanying himself, Sri Sakya Swamigal, in a circumambulation around the hill, Arunachala hill, every day. They would always circumambulate the hill by doing the Anga Pradakshina, going around in a mountain path. It would be Bhagavan's parental home in Tiruvural on the road is right opposite the famous Oya Madam, which is one of the oldest traditional chowdhuries of Tiruvannamalai, a huge and beautiful traditional chowdhury with a magnificent hill view of Arunachala. And it is here in Oya Madam, right across Bhagavan's parental home, which is a great spiritual practice in Hinduism. Very significant role in circumambulating Bhagavan's life from childhood have happened. We have beautiful photographs capturing Bhagavan sitting right next to Sri Yogiram Surat Kumar Swamigal, the earlier incarnation of Paramashivam and immediate predecessor of Bhagavan in the lineage of incarnation in Tiruvannamalai. We have photographs captured of Bhagavan sitting as a young child just behind Sri Yogiram Surat Kumar Swamigal, lost in the divine presence of Sri Yogiram Surat Kumar Swamigal inside the Oya Madam on a social occasion graced by Sri Yogiram Surat Kumar Swamigal home in Tiruvural on the road is right opposite which Bhagavan's biological family also was part of, and therefore Bhagavan was also part of it. So we have a very unique photograph capturing both Bhagavan and Sri Yogiram Surat Kumar Swamigal in a single frame, and it is here in one of the rarest collections in the sovereign archives of Kailasa's photographs. And it is in this Oya Madam that you are seeing now in your screen, the long grilled, we have beautiful photographs capturing Bhagavan. It is here that Bhagavan's parents' marriage ceremony took place, the earlier incarnation of Paramashivam in 1974, an immediate predecessor of Bhagavan in the lineage Sri Raja Mudaliyar in Tiruvannamalai. Bhagavan's maternity had photographs conducted the marriage ceremony in the most royal way, Sri Yogiram Kumar Swamigal, where the couple in the divine presence chariot driven by horses way back in those years inside the Oya Madam. It is in this traditional on a social occasion that Bhagavan graced by Sri Yogiram Surat parents' marriage ceremony happened. Is right opposite which and we have photographs, an entire album of this marriage ceremony, and therefore Bhagavan was also and it is also here in Oya Madam that Bhagavan stayed for a few days when he returned to his beloved Tiruvannamalai in the year 2000 after arduous years of journeying by flight across the length and breadth of India. When and visited Tiruvannamalai, this Oya Madam is due gratitude to his beloved Arunachaleshwara and to have darshan of his beloved Arunachala. He stayed here in Oya Madam, in this very place you are seeing on your screen, in 1974 for a few days, and it is here that once again the people of Tiruvannamalai caught wind of Bhagavan's presence in Tiruvannamalai and rushed to him to have his darshan. This time he graced them as the Jagat Guru, the Guru of the entire humanity. It is in this traditional on a social occasion that Bhagavan's, you are seeing the Oya Madam parents' marriage ceremony happen. And you are seeing the people continuously walking past the Oya Madam photographs. They are in Girivala albums of this marriage ceremony around the Arunachala hill, because it is also Tiruvural stream on which Oya Madam stayed part of the mountain when he returned to his beloved Tiruvannamalai. Right opposite this Oya Madam is located Bhagavan's parental home. Years of journeying by flight across the length and breadth of India. When and visited Tiruvannamalai, this Oya Madam is due gratitude to his beloved Arunachaleshwara and to have darshan of his beloved Arunachala. He stayed here in Oya Madam, in this very place you are seeing on your screen, in 1974. You can see for a few the count of the people increasing, becoming more dense on the road. Very soon you will see that not an inch of the street is rushed. It is just a huge garland of human beings around Arunachala.
what is called the Naramala in Tiruvannamalai. Naramala being a garland of humans. Nara means human. And you're seeing the people continuously walking past the photographs. They are Sri Satya Swamigal, one of the gurus of Bhagavan. This Tiruvu created a Naramala around Arunachala literally every day during a time period when he took upon himself the responsibility of healing people, of advocating to them circumambulation around Arunachala, which itself will heal them, and therefore huge numbers of people started going around the hill and getting healed unfailingly, and that became a Naramala during his time period. And during this time history records that the hospitals of Tiruvannamalai shut down because there was no need for them during that period of time. Satya Swamigal himself was healing the people through pure spiritual means. What is called the Naramala in Tiruvannamalai. Naramala being a garland of humans. Nara means human. And you're seeing there are people still residing in Tiruvannamalai who will share with you their experiences with the healing guidance of Sri Satya Swamigal. Literally every day during a time period when he took upon himself the responsibility of healing people, of advocating to them circumambulation around Arunachala, which itself will heal them, and therefore huge numbers of people started going around the hill and getting healed unfailingly, and that became a Naramala during his time period. And during this time, the people of Tiruvannamalai are direct eyewitnesses, especially the senior citizens, and the middle-aged people are direct eyewitnesses to the glorious gurus, the Siddhas, who lived in Tiruvannamalai, what is called the Naramala. Just 50 years, just 50, 40, 30 years ago, a garland of humans. The last rung of them during the childhood of Bhagavan himself. There are people, the great Yogi Yogananda Puri, the great Satya Swamigal, Mata Vibhutananda Puri, Annamalai Swamigal, Gauna Swami Narayana Swami, Jadai Swami Narayana Swami, Thinnai Swamigal, Sri Sadhu Om, and way back during the time of Bhoomi Shivaya people and the great Bhagavan Ramana Maharishi, Sri Sheshadri Swamigal, Sri Yogiram Surat Kumar Swamigal, huge numbers of people started. Life around them was a life of pure miracles for the people. Life happened through sheer power manifestation. The people of that is the life that Bhagavan is deriving today as a mainstream lifestyle of the KAILASA, and where human beings who are originally hardwired to manifest the powers of Paramashivam touch base back with their original purpose again through the initiation 50, 40, 30 years ago. Initiation through the great spiritual truth and initiation through Diksha, through a touch transmitting the divine energy directly to them. Through the various Dikshas Annamalai Bhagavan gives, they once again are touching base back to their original purpose, which is manifesting the powers of Paramashiva and living life as a huge ongoing miracle. And the great Bhagavan Ramana Maharishi, you can see Bhagavan's discourses are continuously played at the Nithyananda Bhoomi. Life around them on Tiruvura Street, Bhagavan's parental home, and the people are thronging through the LED screens, the people of hearing Bhagavan's discourses. On their Girivala path, they stopped by at Bhagavan's parental home. Human beings stop and watch and listen to Bhagavan's touch truth revelations back with their original purpose again. You can see the concentration of people outside Bhagavan's parental home, and half of them carry their Aushadha Annadhan plates while they stand and listen to Bhagavan's discourses. And the remaining of them stop by once during their Girivala, path around the mountain, and stop by to hear Bhagavan's discourses, manifesting the powers of Paramashiva and living life as a Bhagavan's discourses are also played in the second location where the Aushadha Annadhan is happening, which is on the Girivala path, continuously played Nithyananda, where Bhoomi, our Nithyananda Kshetram, Kshetram, huge sprawling campus is located.
thronging through the LED screens, the people of hearing Bhagavan's discourses. Although the counters are continuously increased in both locations, you can still see the people forming queue once concentration of people are all outside eager to stop and receive food from them Bhagavan's KAILASA campuses. While they stand and listen to despite the multiple counters of food, people still the remaining queuing up stop by once during their Girivala, their path around the mountain, and stop by to hear Bhagavan's discourses. Manifesting the powers of Paramashiva and living life as a Bhagavan's discourses are also played in the second location where the Aushadha Annadhan is happening, which is on the Girivala path continuously played Adi Annamalai, where Nithyananda Bhoomi, our Nithyananda Bhoomi, Kshetram, the huge sprawling campus is located. Thronging through the LED screens, the people of hearing Bhagavan's discourses. Although the counters are continuously increased in both locations, you can still see the people forming queue once concentration of people are all outside eager to stop and receive food from them Bhagavan's KAILASA campuses. While they stand and listen to despite the multiple counters of food, people still the remaining queuing up. The KAILASA volunteers, the devotees, disciples, sannyasis of Bhagavan and stop by to hear Bhagavan's discourses are continuously serving the Aushadha Annadhan. Bhagavan's discourses are also played in the second location. The air you can see in Tiruvannamalai, and especially during every Pournima night, is charged with the fragrance of spirituality, with the energy of Annamalayar. One can feel the concentration of energy in the very air, and the whole spiritual fervor gives the unending energy to the devotees of Paramashiva to indulge in this intense spiritual practice of Girivala, of worship of Annamalayar, and this marathon seva of serving the devotees of Annamalayar. Tons of multiple groceries, the ingredients, the vegetables needed for preparing this Aushadha Annadhana continuously is getting offloaded in both the locations in Tiruvannamalai, continuously in Bhagwan's parental home on the Tiruvural street, as well as in Adi Annamalai at the sprawling campus, the Jenma Bhoomi, Kshetram is charged in both these locations continuously with the energy. The Aushadha Annadhan ingredients are arriving to sustain this Aushadha Annadhana until the last devotee of Annamalayar completes his circumambulation around Arunachala. To indulge in this intense spiritual practice of Girivala, of worship of Annamalayar, and this marathon seva of serving the devotees of Annamalayar. Tons of multiple groceries, the ingredients, the vegetables needed for preparing this Aushadha Annadhana continuously is getting offloaded in both the locations in Tiruvannamalai, continuously in Bhagwan's parental home on the Tiruvural street, as well as in Adi Annamalai at the sprawling campus, the Jenma Bhoomi, Kshetram, Bhagavan Nithyananda both these Paramashivam locations continuously with the energy Aushadha Annadhana அருளாசியுடன் are arriving to sustain this பகவான் Aushadha அவர்கள் Annadhana until அவதரித்த the last சித்திரமான devotee of திருவண்ணாமலையில் Annamalayar completes his circumambulation around பகவான் பிறந்த Arunachala இடமான Shiva. ஸ்ரீ நித்யானந்த ஜென்மபூமியில் நேரடியில் நாம் இப்பொழுது Of Girivala, தரிசனம் of செய்து worship of கொண்டிருக்கின்றோம். Annamalayar, and this marathon பகவான் seva அவர்களின் அருளாசியை பெற serving the devotees of இன்று Annamalayar. பௌர்ணமி தினமான நாளில் Groceries, the ingredients, the vegetables அண்ணாமலையாரை needed தரிசித்து for வருகின்ற preparing this பக்தர்கள் Aushadha ஒவ்வொருவரும் Annadhana இந்த continuously is getting அண்ணாமலையாரை offloaded in both the நிஜ locations in அவதாரமான Tiruvannamalai, பகவான் ஸ்ரீ நித்யானந்த in Bhagwan's parental பரமசிவம் home அவர்களிடம் on the Tiruvural அருளாசி பெற street, as well as in வரிசையாக Adi இங்கு Annamalai வந்திருந்து at the sprawling campus பகவானிடம் Tiruvannamalai தரிசனம் with பெறுவதாக Jenma நாம் Bhoomi, இப்பொழுது Kshetram, நேரடி பகவான் நித்யானந்த both these பரமாசிவம் locations continuously with the பகவான் energy Aushadha அவர்களின் Annadhana அருளாசியுடன் are arriving பிரத்யக்ஷ மூர்த்தியின் வடிவாக பகவான் அவர்கின்ற அவதரித்த சித்திரமான திருவண்ணாமலையில் இருக்கும் இந்த தரிசனம் தந்து கொண்டிருக்கின்றார். பகவான் பிறந்த இந்த அற்புதமான வேலை ஜென்மபூமியில் பகவானிடம் நேரடியில் தரிசனம் பெற்ற பிறகு தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். அனைவருமே பகவான் பகவான் அருளாசியை பெற இன்று பிறந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்மபூமியில் பௌர்ணமி தினம் ஔஷத ஆனந்தத்தை பெற்று
இங்கு ஒவ்வொருவரும் ஆனந்தமாக சென்று கொண்டிருப்பதை நாம் இப்பொழுது நேரடியில் பார்க்கின்றோம். அண்ணாமலையாரை நிஜ அவதாரமான பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்களிடம் அருளாசிகள் வரிசையாக இங்கு வந்திருந்து பகவானிடம் தரிசனம் பெறுவதிடம் நாம் இப்பொழுது நேரடியில் பகவான் நித்யானந்த பார்க்கின்றோம். பகவான் அவர்களின் அருளாசியுடன் பிரத்யக்ஷ மூர்த்தியின் வடிவாக பகவான் அவர் என்று அவதரிக்க திருவண்ணாமலையிலிருக்கும் இந்த பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் அற்புதமான ஜென்மபூமி பகவானிடம் பிறந்த நித்யானந்த தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். அண்ணாமலையார் ஆலயத்தின் 6ஆம் பிரகாரத்தில் பிறந்த இல்லமான திருவிழந்திருக்கும் நித்யானந்த ஔஷத ஆனந்தத்தை பொழுதேற்று நேரலையில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாம் இப்பொழுது நேரலையில் வருகின்றோம். திரளாக வந்திருக்கின்ற பக்தர்கள் ஒவ்வொருவரும் பகவானிடம் தரிசனம் பெற்று அங்கு அவர் அளிக்கும் அருட்பிரசாதத்தை ஔஷத அன்னத வரிசையாக தானத்தையும் பெற்று மிகுந்த ஆனந்தத்தோடும் உற்சாகத்தோடும் பகவானுக்கு நன்றியை தெரிவித்தவாறு ஒவ்வொருவரும் இங்கு சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த பிரத்யக்ஷ மூர்த்தியின் வடிவாக திருவில் அமைந்திருக்கும் பகவான் அவர்களின் பகவான் நித்யானந்த பரமசிவமானது இன்று கைலாயத்தின் பாகமாக நாம் எல்லோருமே தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். அண்ணாமலையார் வழிபடுத்தின் தலமாறாம் விவகாரத்தில் பகவான் அவர்கள் பிறந்த இல்லமான இந்த கார்த்திகை திருநாளன்று மிகவும் கோலாகலமான முறையில் பொழுதேற்று இந்த நிலையில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நித்யானந்த ஜென்மபூமி சேத்திரத்தை திரளாக வந்திருக்கின்ற துவங்கி வைப்பவரும் பகவானிடம் தரிசனம் பெற்று வருகின்ற பக்தர்கள் அவர் எல்லோருக்கும் பிரசாத் எல்லா விதமான ஔஷத அன்னதற்காக பகவான் அவர்கள் இந்த கைலாயத்தை உருவாக்கி இருக்கிறார். உற்சாகத்தோடு பகவானுக்கு நன்றியை தெரிவித்தவாறு ஒவ்வொருவரும் இங்கு சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த பிரத்யக்ஷ மூர்த்தியின் வடிவாக திருவில் இந்த ஸ்ரீ நித்யானந்தருக்கும் ஜென்மபூமி வருடத்தில் 100 நாட்களுக்கு உற்சவ கோலங்களாக இருக்கும். இன்று அண்ணாமலையார் கைலாயத்தின் பாகமாக திரு வீதி உலா வரும் பொழுது எல்லோருமே தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். பாரம்பரிய முறைப்படி வண்டகப்படி அருள் பிறந்த இந்த கார்த்திகை திருவண்ணாமலையார் மிகவும் கோலாகலமான வரவேற்று நாம் மரியாதை செய்து அண்ணாமலையாரின் தரிசனத்தை நித்யானந்த ஜென்மபூமி சேர்ந்த கார்த்திகை தீப பிரம்மோற்சவத்தில் பகவானிடம் தரிசனம் பெற்று வருகின்ற தினந்தோறும் எல்லோருக்கும் பஞ்சமூர்த்திகளா விதமான வரவேற்று பகவான் கைலாயவர்களே இழந்தருளி அண்ணாமலையார் நன்றியை தெரிவித்தவர்களையும் வரவேற்று உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் அவர்களுக்கு பூஜைகளும் செய்வித்து அவர்களுக்கு பாரம்பரிய முறைப்படி மண்டகப்படி அருள்ந்திருக்கும் இந்த காட்சியை ஜென்மபூமி கார்த்திகை வருடத்தில் சுபத்தின் போது நாம் அனைவருமே இருக்கும். அண்ணாமலையார் தொடர்ந்து திருவீதி ஒவ்வொரு நாளுமே அண்ணாமலையாரை தரிசிக்க வருகின்ற அனைவர்கள் பாரம்பரிய பகவான் பிறந்த இல்லமே அவர்களுக்கு தாய் வீடாக அண்ணாமலையார் எல்லா நேரங்களிலும் வரவேற்று அந்த கைலாய கதவுகள் திறக்கப்பட்டு வருகின்ற ஒவ்வொரு நபருக்கும் நித்யானந்த ஜென்மபூமி சேர்ந்தோடு கார்த்திகை தீப பிரம்மோற்சவ ஔஷத அன்னதானத்தை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தினந்தோறும் எல்லோருக்கும் பஞ்சமூர்த்திகள் சிறப்பாக இன்றைய பௌர்ணமி தினத்தன்று மட்டும் கைலாயவர்களே ஏறத்தாழ 1,00,000 நபர்களுக்கு இந்த ஔஷத அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இதுவரை சமேத 20,000 நபர்களுக்கு மேல் பூஜைகளும் ஔஷத அன்னதானத்தை பெற்று பாரம்பரிய முறை அவர்கள் மண்டகப்படி பலனடைந்திருக்கிறார். காட்சி பொழுது நேரடியில் பார்க்கப்படுவது நாம் நுழைவாயிலில் பகவான் அவர்களின் நித்யானந்த ஜென்மபூமி ஒவ்வொரு நுழைவாயிலுமே அண்ணாமலையாரை நிரூபிக்க வருகின்ற திரளாக வந்திருந்து பாரம்பரிய பகவான் பிறந்த தரிசனம் பெறுவதற்கு அவர் அருளும் இந்த தியான எல்லா நேரங்களில் ஞான கருத்துக்களை அந்த கைலாயம் வாங்குவதற்கப்பட்டு வருகின்ற ஒவ்வொரு நபருக்குமே நுழைவாயிலின் முன்பே கார்த்திகை தீபம் பார்க்கின்றோம். அவர்கள் ஒவ்வொரு வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தினந்தோறும் எல்லோருக்கும் பஞ்சமூர்த்திகள் சிறப்பாக இன்றைய அருள் பிரசாதத்தை முடித்துக் கொண்டு 1,00,000 நபர்களுக்கு
பக்தர்களுக்கு இந்த ஔஷத அன்னதானம் பகவான் சொல்லும் இந்த ஞான கருத்துக்களையும் இதுவே அவர்களுடைய வாழ்க்கை 20,000 நபர்களுக்கு இப்பொழுது நேரலையில் பார்க்கின்றோம். பாரம்பரிய முறை அவர்கள் நுழைவாயில் என்றிருக்கிறார் காட்சி. இப்பொழுது திருவீதி நுழைவாயிலில் பகவான் அவர்கள் உலா வரும்போது ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம நுழைவாயில் அண்ணாமலையாரை வரவேற்று அண்ணாமலையாரை வணங்கி அவரை திரளாக வந்திருந்து பூஜித்து தரிசனம் பெறுவதற்கு அவர் அருள்களுக்கு மரியாதை செய்தோம். அதே போல ஞான கருத்துக்களை வருமே அண்ணாமலையாரின் வடிவங்களே என்பதை ஒவ்வொரு நபரும் உணர்ந்து நுழைவாயில் அவர்களை வணங்கி வரவேற்று பார்க்கின்றோர்களுக்கு அவர்கள் எல்லா விதமான சேவைகளையும் செய்வதுதான் இந்த கைலாயத்தின் நோக்கமே. சிறப்பாக இதை இன்றைய மிகவும் செம்மையான முறையில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் 1,00,000 நபர்களுக்கு பகவான் அவர்களினுடைய ஞான கருத்துக்களை அன்பும் கருணையும் வெளிப்படுத்தும் விதமாக அங்கு இப்பொழுது நேரலையில் பார்க்கின்றோம். வந்து கொண்டிருக்கும் அண்ணாமலையாரின் பக்தர்கள் நுழைவாயில் இருக்கிறார் காட்சி. ஔஷத அன்னதானத்தை திருவீதி வழங்கி அவர்களுக்கு பகவான் தொடர்ந்து ஆராய்ச்சி வழங்குகின்றார்கள். அண்ணாமலையாரை வரவேற்று அண்ணாமலையாரை வணங்கி அவரை திரளாக வந்திருந்து பூஜித்து தரிசனம் பெறுவதற்கு அவர் அருள்களுக்கு மரியாதை செய்தோம். அதே போல ஞான கருத்துக்களை வருமே அண்ணாமலையாரின் வடிவங்களே என்பதை ஒவ்வொரு நபரும் உணர்ந்து நுழைவாயில் அவர்களை வணங்கி வரவேற்று பார்க்கின்றோர்களுக்கு அவர்கள் எல்லா விதமான சேவைகளையும் செய்வதுதான் இந்த கைலாயத்தின் நோக்கமே. சிறப்பாக இதை இன்றைய மிகவும் செம்மையான முறையில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் 1,00,000 நபர்களுக்கு பகவான் அவர்களினுடைய ஞான கருத்துக்களை அன்பும் கருணையும் வெளிப்படுத்தும் விதமாக அங்கு இப்பொழுது நேரலையில் பார்க்கின்றோம். வந்து கொண்டிருக்கும் அண்ணாமலையாரின் பக்தர்கள் நுழைவாயில் இருக்கிறார் காட்சி. ஔஷத அன்னதானத்தை திருவீதி வழங்கி அவர்களுக்கு பகவான் தொடர்ந்து ஆராய்ச்சி வழங்குகின்றார்கள். அண்ணாமலையாரை வரவேற்று அண்ணாமலையாரை வணங்கி அவரை திரளாக வந்திருந்து பூஜித்து தரிசனம் பெறுவதற்கு அவர் அருள் வழங்கியிருக்கும் சூத்திரமான குரு பாதோதகம் வடிவங்களே குரு நிர்ஜிஷ்ட பூஜனம் குரு மூர்த்தி ததா தியானம் குரோர் நாம ததா ஜபஹ கைலாயத்தின் நோக்கமே. சிறப்பாக இந்த ஸ்லோகத்தின் பொருளானது ஒவ்வொரு முறை நாம் நம்முடைய குருவிற்கு அன்பும் கருணையும் பூஜை செய்த பிறகு அவருடைய குரு பாதத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த அபிஷேக நீரை நாம் அருந்துவது அது மற்றும் அவர் எடுத்துக்கொண்ட அந்த உணவின் பிரசாதத்தை நாம் நைவேத்தியம் படைத்த பிறகு அவருக்கு படைத்த அந்த நைவேத்தியத்தை நாம் பிரசாதமாக கொள்வது. அதேபோல் அவருடைய நாமத்தை வழங்கி தொடர்ந்து குரு தியானத்தின் பொழுது மந்திர உச்சாரணமாக உச்சரிப்பது மூர்த்தி மற்றும் குருவின் வடிவத்தையே நாம் தியானம் செய்வதும் நாம் அவர் இருக்கின்ற அந்த நிலைக்கு நம்மையும் செல்லும் பொருளானது பகவான் ஒவ்வொரு அவரையும் நாம் நம்முடைய குருவின் கிருஷ்ணமூர்த்திக்கு படைக்கப்பட்ட இந்த நைவேத்தியத்தை செய்த பிறகு பக்தர்களாகிய நாம் அனைவரும் பாதத்தை பருகும் பொழுது சமர்ப்பிக்கப்பட்ட அந்த அபிஷேக படைக்கப்பட்ட அந்த நைவேத்தியம் நமக்கு பிரசாதமாக அங்கு கிடைக்கப்படுவதனால் மற்றும் இந்த அவர் உணவை எடுத்துக்கொண்ட பக்தர்கள் பிரசாதத்தை நாம் நைவேத்தியம் படைக்கும் பாக்கியசாலிகள். அவர் இருக்கின்ற அதே படைத்த நிலைக்கு நம்மை நாம் பிரசாதமாக சொல்லும் சக்தி படைத்துக் கொள்வது போல் அவருடைய நாமத்தை தொடர்ந்து குரு தியானத்தின் பொழுது மந்திர உச்சாரணமாக உச்சரிப்பது மூர்த்தி மற்றும் இங்கு குருவின் வடிவத்தை நாம் தியானம் செய்வோம். அண்ணாமலையாரை தரிசிக்க வந்திருக்கின்ற அந்த பக்தர்கள் நம்மையும் திரளாக வந்திருந்து பகவான் அவர்கள் பிறந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமியில் பகவானின் தரிசனம் பெறுவதற்காக படைக்கப்பட்ட இந்த நைவேத்தியத்தை எல்லோரும் ஒன்று கூடியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் ஒவ்வொருவருமே பகவானின் அருளாசியுடன் படைக்கப்பட்ட இங்கு பகவான் அளிக்கும் அருள் பிரசாதமான இங்கு கிடைக்கின்ற ஔஷத அன்னதான இந்த வெற்றிவை எடுத்துக்கொள்ள பக்தர்கள் அவர்கள் பகவான் அளிக்கும் இந்த ஞான சத்தியங்கள் அவர் இருக்கின்ற அதே நிலைக்கு தியான சத்சங்கத்தையும் சொல்லும் சக்தி பழுவாங்குகின்றனர்.
அவர்கள் ஒவ்வொருவரும் குதூகலத்துடன் ஆனந்த உற்சாகத்தோடு அவர்கள் பகவானின் தரிசனம் பெறுவதை இப்பொழுது நேரலையில் பார்க்கின்றோம். இங்கு குருவின் வடிவத்திலே இங்கு அண்ணாமலையாரை தரிசிக்க பகவான் திருவண்ணாமலையில் இரண்டு இடத்திலும் பகவான் அவர்கள் முதலாவதாக இங்கான ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமி அவர் பிறந்த இல்லத்தில் பகவானின் தரிசனம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த ஔஷத அன்னதானத்தை எல்லோரும் காண்கின்றோம். அதே போல கிரிவல பாதையில் அமைந்திருக்கும் கைலாச திருவண்ணாமலை பகவானின் அருளாசி பகவான் உருவாக்கி இருக்கின்ற பகவான் அளிக்கும் அருள் பிரசாத சேத்திரம் ஔஷத இந்த கிரிவல பாதையிலே பக்தர்கள் அண்ணாமலையாரை வளம் பகவான் அளிக்கும் இந்த ஞான பக்தர்கள் ஒவ்வொருவரும் இருக்கின்ற அவர்கள் எல்லா விதமான சேவையும் செய்வதற்காகவே உருவாக்கப்பட்டது இந்த கைலாச திருவண்ணாமலை. குதூகலத்துடன் இங்கு ஆனந்த உற்சாகத்தோடு அவர்கள் பகவானின் தரிசனம் இன்றைய பௌர்ணமி தினத்தன்று மட்டும் ஏறத்தாழ 1 லட்சம் நபர்களுக்கு மேல் தொடர்ந்து அன்னதானம் இங்கு தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருப்பதற்கு இந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். பகவான் அவர்கள் முதலாவதாக இங்கான கிரிவல பாதையில் 7வது கிலோமீட்டரை இழந்திருக்கும் தொடர்ந்து கைலாச திருவண்ணாமலை ஔஷத அன்னதானத்தை எல்லோரும் அடி அண்ணாமலையில் கிரிவல பாதையில் அமைந்திருக்கும் கைலாச பகவான் அவர்கள் உருவாக்கி இருக்கின்ற பகவான் பிரத்யக்ஷ மூர்த்தியின் வடிவாக ஔஷத இந்த கிரிவல பாதையிலேயே வருகின்ற பக்தர்களும் அனைவருக்கும் இந்த ஞான தரிசனமும் தந்து அங்கு அவர்களுக்கு ஔஷத அன்னதானத்தையும் எல்லா விதமான சேவையும் செய்வதற்காக தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கைலாச திருவண்ணாமலை குதூகலத்துடன் இங்கு ஆனந்த உற்சாகத்தோடு அவர்கள் பகவானின் தரிசனம் இன்றைய பௌர்ணமி தினத்தன்று மட்டும் ஏறத்தாழ 1 லட்சம் நபர்களுக்கு மேல் தொடர்ந்து அன்னதானம் இங்கு தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருப்பதற்கு இந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். பகவான் அவர்கள் முதலாவதாக இங்கான கிரிவல பாதையில் 7வது கிலோமீட்டரை இழந்திருக்கும் தொடர்ந்து கைலாச திருவண்ணாமலை ஔஷத அன்னதானத்தை எல்லோரும் அடி அண்ணாமலையில் கிரிவல பாதையில் அமைந்திருக்கும் கைலாச இங்கு பகவான் அவர்கள் உருவாக்கி இருக்கின்ற பகவான் பிரத்யக்ஷ மூர்த்தியின் வடிவாக ஔஷத இந்த கிரிவல பாதையிலேயே வருகின்ற பக்தர்களும் அனைவருக்கும் இந்த ஞான தரிசனமும் தந்து அங்கு அவர்களுக்கு ஔஷத அன்னதானத்தையும் எல்லா விதமான சேவையும் செய்வதற்காக தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கைலாச திருவண்ணாமலை குதூகலத்துடன் இங்கு ஆனந்த உற்சாகத்தோடு அவர்கள் பகவானின் தரிசனம் இன்றைய பௌர்ணமி தினத்தன்று மட்டும் ஏறத்தாழ 1 லட்சம் நபர்களுக்கு மேல் தொடர்ந்து அன்னதானம் இங்கு தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருப்பதற்கு இந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். பகவான் அவர்கள் முதலாவதாக இங்கான கிரிவல பாதையில் 7வது கிலோமீட்டரை இழந்திருக்கும் தொடர்ந்து கைலாச திருவண்ணாமலை ஔஷத அன்னதானத்தை எல்லோரும் அடி அண்ணாமலையில் கிரிவல பாதையில் அமைந்திருக்கும் கைலாச இங்கு பகவான் அவர்கள் உருவாக்கி இருக்கின்ற பகவான் பிரத்யக்ஷ மூர்த்தியின் வடிவாக ஔஷத இந்த கிரிவல பாதையிலேயே வருகின்ற பக்தர்களும் அனைவருக்கும் இந்த ஞான தரிசனமும் தந்து அங்கு அவர்களுக்கு ஔஷத அன்னதானத்தையும் எல்லா விதமான சேவையும் செய்வதற்காக தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கைலாச திருவண்ணாமலை குதூகலத்துடன் இங்கு ஆனந்த உற்சாகத்தோடு அவர்கள் பகவானின் தரிசனம் இன்றைய பௌர்ணமி தினத்தன்று மட்டும் ஏறத்தாழ 1 லட்சம் நபர்களுக்கு மேல் தொடர்ந்து அன்னதானம் இங்கு தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருப்பதற்கு இந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். பகவான் அவர்கள் முதலாவதாக இங்கான கிரிவல பாதையில் 7வது கிலோமீட்டரை இழந்திருக்கும் தொடர்ந்து கைலாச திருவண்ணாமலை பகவான் அவர்கள் அருளாசியுடன் அண்ணாமலை இங்கு வளம் வந்து கொண்டிருக்கும் பக்தர்கள் ஒவ்வொருவரையும் அவர்கள் அண்ணாமலையாரின் வடிவங்களாகவே அவர்களை வணங்கி அவர்களை வரவேற்று அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஔஷத அன்னதானம் மற்றும் அவர்களுக்கு எல்லா விதமான சேவைகளையும் செய்வதற்காக இந்த கைலாச திருவண்ணாமலை உருவாக்கப்பட்டிருப்பதை பகவான் அவர்கள் தொடர்ந்து இந்த நோக்கத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் பௌர்ணமி நன்னாளில் கைலாசா திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அமைந்திருக்கும் நம்முடைய தினத்தில்
4000 நபர்களுக்கு மேல் இதுவரை அந்த ஔஷத அன்னதானத்தை பெற்றிருக்கிறார்கள். இது தொடர்ந்து அவர்கள் இன்றும் அடுத்து வருகின்ற 24 மணி நேரமும் இந்த அண்ணாமலை தொடர்ந்து நடைபெறும் சேவையில் வளம் கொண்டிருக்கும் 1 லட்சம் நபர்கள் ஒவ்வொருக்கு இந்த ஔஷத அன்னதான அண்ணாமலையாரின் வடிவங்களாக வழங்க இருக்கின்றது. வழங்கி இந்த மாபெரும் ஆனந்த சேவை ஒவ்வொருவருக்கும் இந்த ஔஷத அன்னதானம் மற்றும் அவர்களுக்கு எல்லா விதமான சேவைகளையும் செய்வதற்காக நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கும் பக்தர்கள் உருவாக்கப்பட்டிருப்பதை நீங்களும் பகவான் இந்த சேவையில் நீங்களும் பாகமாக மாறலாம். நோக்கத்தை நிறைவேற்றி இங்கு வந்த இன்றைய திருவண்ணாமலை பௌர்ணமி நன்னாளிலிருந்து உங்கள் கைகளாலே இங்கு வருகின்ற கைலாச லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு இந்த ஔஷத அன்னதானத்தையும் வழங்கி மற்றும் 18 நீங்கள் இங்கு நேரில் வர 7,000 வருடங்களுக்கு மேல் இந்த ஔஷத அன்னதான இன்னும் பல லட்சம் பேருக்கு கிடைப்பதற்காக தொடர்ந்து அவர்கள் இன்றும் நன்கொடையும் வழங்கி நீங்கள் இந்த சேவையில் தொடர்ந்து நடைபெறும் சேவையில் வளம் கொண்டிருக்கும் 1 லட்சம் நபர்கள் ஒவ்வொருக்கு இந்த பகவான் அவர்களினுடைய வடிவங்களாக வழங்க இருக்கின்றது. கடின உழைப்பு இந்த மாபெரும் ஆனந்த சேவை ஒவ்வொருவருக்கும் இந்த வெளிப்பாடுதான் கடந்த 30 வருடங்களாக எல்லா விதமான சேவைகளை தொடர்ந்து இந்த சேவைகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கும் அருணாச்சல சர்வஞ பீடத்தில் நீங்களும் பகவான் இந்த சேவையில் நீங்களும் பாகமாக ஒரு முதல்வராக இருந்த நோக்கத்தை நிறைவேற்ற இன்றைய திருவண்ணாமலை வாழ் மக்களுக்கும் நேரிலிருந்து அங்கு அண்ணாமலையாரை தரிசிக்க வருகின்ற லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு இந்த பகவான் அன்னதானத்தையும் எல்லா விதமான சேவைகள் மற்றும் தொடர்ந்து 30 ஆண்டுகளாக இங்கு நேரில் வர 7,000 வருடங்களுக்கு மேல் இந்த நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல லட்சம் பேருக்கு கிடைக்கும் இந்த சேவையில் தொடர்ந்து அவர்கள் இன்றும் நன்கொடையும் வழங்கி நீங்கள் முதன்மையாக பகவான் நடைபெறும் சேவையில் ஔஷத அன்னதானம் இதுவரை 100 கோடி அன்பர்களுக்கு மேல் பகவான் உலகம் முழுவதும் இருக்கின்ற நம்முடைய கைலாயங்களில் கடின 50 நாடுகளுக்கு மேல் மாபெரும் இருக்கின்ற கைலாயங்கள் மூலம் வெளிப்பாடு அன்பர்களுக்கு மேல் இந்த ஔஷத அன்னதானத்தை வழங்கியிருக்கிறார்கள். பகவான் தொடர்ந்து இந்த சேவைகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கும் அருணாச்சல சர்வஞ பீடத்தில் நீங்களும் இந்த சேவையில் பகவான் அவர்களினுடைய அன்பை நோக்கத்தை நிறைவேற்ற அனைவருக்கும் இன்றைய திருவண்ணாமலை மக்களுக்கும் நேரிலிருந்து அங்கு அண்ணாமலையார் இந்த ஔஷத அன்னதானத்தை வழங்கி மற்றும் பக்தர்களுக்கு அங்கு இந்த சேவைகள் மற்றும் தொடர்ந்து 30 ஆண்டுகளாக ஔஷத அன்னதானத்தை பெற வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவரும் பெற்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல லட்சம் பேருக்கு பகவான் அவர்கள் அருளாசி வழங்கி அவர் அடைந்திருக்கின்ற இந்த பரமசிவ நிலையை நாம் எல்லோரும் ஔஷத அன்னதானம் உணர வேண்டும் என்பதற்காக கோடி அன்பர்களுக்கு தியான சத்சங்கம் முழுவதும் இருக்கின்ற தியான முறைகளையும் எல்லோருக்கும் வழங்கியிருக்கிறார்கள். இருக்கின்ற கைலாயங்கள் மூலம் 100 கோடி அன்பர்களுக்கு மேல் இந்த ஔஷத அன்னதானத்தை வழங்கியிருக்கிறார். அவர்களுடைய தொடர்ந்து கடின உழைப்பானது அவர் சிறு வயதில் அவர் பிறந்த இல்லமான நித்யானந்த பகவான் அவர்களினுடைய அன்பை வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அங்கு அண்ணாமலை ஔஷத கைலாயத்தை மற்றும் வயதிலிருந்து மாபெரும் ஔஷத அன்னதானத்தை பெற வருகிறார்கள். ஒவ்வொருவரும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல லட்சம் பேருக்கு பகவான் அவர்கள் ராசி வழங்கி செய்த அத்துணை சேவைகளும் நாம் எல்லோரும் ஔஷதங்கள் தான் உணர வேண்டும் என்பதற்காக கோடி அன்பர்கள் தியான சத்சங்கம் முழுவதும் இந்த சேவைகள் தியான முறைகளையும் உலகம் முழுவதும் மேற்கொள்ளுது. 180 நாடுகளில் இருக்கின்ற கைலாயங்கள் மூலம் அங்கு கைலாயங்கள் வழங்கப்படுவது சாத்தியம். பகவான் அவர்கள் தொடர்ந்து எப்படி என்றால் இங்கு பகவான் அவர்கள் அவரின் சிறு வயதில் அவர் பிறந்த இந்த ஜென்மபூமி பகவான் அவர்களினுடைய வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் பகவான் அவர்கள் மற்றும் அவர்களுடைய தனிப்பெரும் கடின உழைப்பை மாபெரும் ஔஷத அன்னதானத்தை பெற வருகிறார்கள். ஒவ்வொரு கொண்டிருக்கிறார்கள். உலகிலேயே அதிக அவர்கள் நேரங்கள் செய்த தியான அத்தனை சேவைகளும் பொழிவுகள் குறிப்பாக அவர் 2,89,900 உலகம் முழுவதும் 28 மணி நேரங்கள் பகவான் அவர்கள்
அங்கு தனி ஒரு நபராக இருந்து அவர்கள் சாத்தியம் இத்தனை லட்சம் மணி நேரப்படி என்றால் அவர்கள் இங்கு சொற்பொழிவுகளை தந்திருக்கின்றார்கள். 7407 தலைப்புகளில் பகவான் அவர்கள் பேசியிருக்கின்ற இந்த தியான சத்சங்கங்கள், ஞான கருத்துக்கள் உலக மக்கள் அனைவரும் பெற்று இதுவரை அந்த பகவான் அவர்கள் சத்தியத்தை உள்வாங்குவதற்காக இணையதளத்தில் இலவசமாக பதிவிறக்கம் செய்யும் வகையில் பகவான் அவர்கள் கைலாசா நம்முடைய உலகிலேயே இணையதளத்தில் அவர்கள் நேரடி செய்த தியானத்திருக்கின்றார்கள். பொழிவுகள் பகவான் அவர்கள் அவர்களுடைய கடின உழைப்பில் அவர் 1,89,123 புத்தகங்களை வெற்றி 28 உலக மக்கள் அனைவரும் இந்த தனி ஒரு நபராக இருந்து அவர்கள் ஜீவன் முக்த விஞ்ஞானத்தை பெறுவதற்காக நேரப்படி அவருடைய தனிப்பெரும் கடின உழைப்பா 7407 மக்களுக்காக அவர்கள் பேசியிருக்க அருளியுள்ளார்கள். தியான சத்சங்கங்கள் இதுவரை பகவான் அவரான கருத்துக்கள் உலக மக்கள் அனைவரும் பெற்று இதுவரை அந்த பகவான் அவர்கள் சத்தியத்தை உள்வாங்குவதற்காக இணையதளத்தில் தொடர் இலவசமாக அவர் உலகத்திற்கு வழங்கிய நன்கொடைகளும் நித்யானந்த யோக பயிற்சியில் உலகிலேயே இணையதளத்தில் அவர்கள் நேரடி அந்த யோக பயிற்சியில் அமைத்திருக்கின்றார். 108 நிமிடத்தில் 508 ஆஸ் அவர்களுடைய கடினங்களை தனி பயிற்சி பகவான் 1123 புத்தகங்களை எல்லோருக்கும் உடல் ஆரோக்கியத்தை அனைவரும் மன வளத்தையும் ஆன்ம நலத்தையும் தரும் இந்த நித்யானந்த ஜீவன் பயிற்சியை விஞ்ஞானத்தை வழங்கியிருக்கிறார்கள். அவருடைய தனிப்பெரும் கடின உழைப்பா 7007 பகவான் மக்களுக்காக உலகத்திலேயே அதிக மணி நேரம் சங்கங்கள் இதுவரை இந்த பத்மாவானவரான என்ற இங்க உலக மக்கள் ஆசனத்தில் அமர்ந்திருந்தவாறு பகவான் அவர்கள் சத்தியத்தை உள்வாங்குவதற்காக சாதனைகளில் தொடர்ந்து 3 மணி நேரத்திற்கு வழங்கிய நன்கொடைகள் 10 நிமிடத்திற்கு பத்மாசனம் இந்த ஆசனத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள். இதுவரை யோக பயிற்சியில் அதிக மணி நேரங்கள் மந்திர உச்சாடனங்கள் அவர்களுடைய கடினங்களை தனி பயிற்சி செய்யப்பட்டிருக்கின்ற இடமாக எல்லோருக்கும் ஒரே ஒரு மணி நேர ஆரோக்கியத்தை அனைவரும் 999 ஆன்ம நலத்திலும் தரும் இந்த நித்யானந்த ஜீவன் பயிற்சியை மந்திர உச்சாடனங்கள் இருக்கிற நேரத்திலேயே வாசித்திருக்கின்ற சாதனையும் பகவான் அவர்கள் படைத்திருக்கின்றார்கள். பகவான் அவர்களுக்காக அதேபோல் உலகத்திலேயே அதிக மணி நேரம் சங்கங்கள் இதுவரை இந்த பத்மாவானவரான என்ற இங்க நீளமான அதிகமான நேரங்கள் இந்த ருத்ரஹோம மந்திரத்தை உச்சாரணம் செய்து இங்கு சாதனைகளில் தொடர் ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸிற்கு வழங்கிய அருட்பெரும் சாதனையை பகவான் அவர்களினுடைய அருளாசியோடு நிகழ்த்தீரே. இதுவரை அத்துணை சாதனைகளும் அதிக நேரங்கள் பகவான் அவர்கள் திறந்த ஸ்ரீ நித்யானந்த ஜென்மபூமி என்று நம் எல்லோருக்கும் செய்யப்பட்டிருக்கின்ற எல்லோருக்கும் எல்லா விதமான சேவைகளையும் ஒரே ஒரு மணி ஆரோக்கியத்தை அனைவரும் 999 ஆன்ம நலத்திலும் தரும் இந்த நித்யானந்த ஜீவன் நேரத்திலேயே வாசித்திருக்கின்ற சாதனை பகவான் அவர்கள் பிறந்த இல்லத்தில் வந்திருக்கின்ற பகவான் அவர்களுக்காக அதேபோல் பக்தர்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் அதிக மணி நேரம் மிகுந்த ஆனந்தத்தோடு பகவானிடம் அருகாமையில் நின்று நீளமான அவர்கள் ஒவ்வொரு அதிகமான நேரங்கள் படம் எடுத்துக்கொண்டு பகவான் அவர்களுக்கு அருளாசி வழங்கும் அந்த காட்சியையும் ஏசியா முறையில் பார்க்கின்றோம். இந்த அருட்பெரும் சாதனையை பகவான் அவர்களினுடைய அருளாசியோடு நிகழ்த்தீரே. இதுவரை அத்துணை சாதனைகளும் அதிக நேரங்கள் பகவான் அவர்கள் திறந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்மபூமி என்று நம் எல்லோருக்கும் செய்யப்பட்டிருக்கின்ற எல்லோருக்கும் எல்லா விதமான சேவைகளையும் ஒரே ஒரு மணி ஆரோக்கியத்தை அனைவரும் 999 ஆன்ம நலத்திலும் தரும் இந்த நித்யானந்த ஜீவன் நேரத்திலேயே வாசித்திருக்கின்ற சாதனை பகவான் அவர்கள் பிறந்த இல்லத்தில் வந்திருக்கின்ற பகவான் அவர்களுக்காக
அதேபோல் பக்தர்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் அதிக மணி நேரம் மிகுந்த ஆனந்தத்தோடு பகவானிடம் அருகாமையில் நின்று நீளமான அவர்கள் ஒவ்வொரு விதமான நேரங்கள் படம் எடுத்துக்கொண்டு பகவான் அவர்களுக்கு அருளாசி வழங்கும் அந்த காட்சியையும் ஏசியா மேடலில் பார்க்கின்றோம். இந்த அருட்பெரும் சாதனையை பகவான் அவர்களினுடைய அருளாசியோடு நிகழ்த்தீரே. இதுவரை இந்த அத்துணை சாதனைகளும் அதிக நேரங்கள் பகவான் அவர்கள் பிறந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்மபூமி என்று நம் எல்லோருக்கும் செய்யப்பட்டிருக்கின்ற எல்லோருக்கும் எல்லா விதமான சேவைகளையும் ஒரே ஒரு மற்றும் ஆரோக்கியத்தை அனைவரும் 990 ஆன்ம நலத்தின் நித்யானந்த பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் அவதரித்த சைத்திரமான திருவண்ணாமலையில் ஒவ்வொருவரும் அதிக மணி நேரம் மிகுந்த ஆனந்தத்தோடு நீரலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த பௌர்ணமி நன்னாளன்று அண்ணாமலையாரை அவர்களுக்கு அருளாசி வெள்ளம் சுற்றி வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவரையும் அவர்களை வரவேற்று அவர்கள் சாதனையை அனைவருக்கும் அவர்களினுடைய அருளாசியோடு எல்லா விதமான சேவைகளையும் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற இடமா ஸ்ரீ நித்யானந்த ஜென்மபூமி அவர்கள் பிறந்த இல்லமான இந்த சேத்திரம் தொடர்ந்து சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றது. திரளாக வந்திருக்கின்ற பக்தர்கள் வந்திருந்து பகவானிடம் இந்த பிரத்யக்ஷ மூர்த்தியின் வடிவில் அமர்ந்து அந்த எல்லோருக்கும் பகவான் வேண்டும் வரங்களை எல்லாம் அவர்கள் கொண்டிருக்கின்ற அவதரித்த தரிசனத்தையும் நாம் பெறுகின்றோம். அதனிடையில் இங்கு வந்திருக்கின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஔஷத அன்னதானத்தை அண்ணாமலையாரை வழங்குவதையும் நாம் பார்க்கின்றோம். இந்த ஔஷத அன்னதானத்தின் சிறப்பு என்னவென்றால் இது உணவே மருந்தாகவும் மருந்தே உணவாகவும் கிடைக்கப்படுகின்றதனால் இது பகவான் அவர்களினுடைய சாநித்தியத்தில் சமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த உணவு என்பதனால் இது சக்தியூட்டப்பெற்ற உணவாகவும் அதை அங்கு வருகின்ற பக்தர்களுக்கு பகவானிடம் தீட்சை பெற்ற தியான சிகிச்சையாளர்கள் அவர்களுடைய திருக்கரங்களால் இந்த அன்னதானத்தை வழங்கும் பொழுது இந்த அன்னதானமே ஒரு மருந்தாக செயல்பட்டு இந்த உணவை உட்கொள்ளும் நபர்களுக்கு இருக்கின்ற எல்லா விதமான நோய்களையும் தீர்க்கும் சக்தி படைத்ததாக மிகச்சிறந்த மருந்தாகவும் செயல்படுகின்றது. இங்கு பகவான் அவர்கள் இந்த ஜீவன்முக்த சத்தியத்தை உலகத்திற்கு சொல்லும் பொழுது நான் கடவுள் என்று நிரூபிப்பதற்காக இந்த பூமிக்கு வரவில்லை, நீங்கள் ஒவ்வொருவருமே கடவுள் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த பூமிக்கே வந்திருக்கின்றேன் என்று பகவான் கூறியிருக்கின்ற இந்த சத்தியத்தை மக்கள் அனைவரும் இதை அனுபவமாக பெரும் விதமாக இங்கு பகவானி அவர்களே எழுந்தொருளி வருகின்ற ஒவ்வொரு நபருக்கும் தரிசனம் தருகின்றார்கள். இந்த தரிசனம் தருகின்ற இந்த வேளையில் பகவான் அவர்கள் நமக்கு அனுபவமாக தர வந்திருக்கின்ற சத்தியம், நாம் ஒவ்வொருவருமே கடவுள்தான், நாம் ஒவ்வொருவருமே பரமசிவனின் வடிவங்கள் தான் என்பதை உணர்த்தும் இந்த சத்தியத்தை அனுபவமாக தருகின்றார்கள். அவர் தருகின்ற இந்த சத்தியத்தை நீங்களும் பிற பரமசிவோகம் தியான அனுபவ முகாமில் கலந்து கொள்ளுங்கள். இந்த தியான முகாமில் நாம் ஒவ்வொருவருமே பரமசிவம் என்ற இந்த அனுபவத்தை நமக்குள் நிகழ்த்தவே பகவான் அவர்கள் இந்த தியான வகுப்பை முழுவதும் இலவசமாகவே அதை எல்லா நபர்களும் பெற்று பயனடையும் விதத்தில் பகவான் அவர்கள் அருளியுள்ளார்கள். இந்த தியான முகாம் இன்னும் சில மணி நேரங்களில் துவங்க இருக்கின்றன. இந்த தியான வகுப்பில் இணையதளத்தில்
நீங்கள் இருந்த இடத்திலிருந்தே இந்த தியான வகுப்பிலும் கலந்து கொண்டு நீங்கள் பகவான் கொடுக்கின்ற இந்த பரமசிவோகம் என்ற இந்த நிலையை அனுபவிக்கும் ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. பகவான் அவர்கள் திருவண்ணாமலை அவருக்கு அருளியிருக்கின்ற இந்த ஞான சூழலை உலகம் முழுவதும் இருக்கின்ற எல்லா அன்பர்களுக்கும் அதை வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் கைலாயம் என்றும் இந்த ஞான சூழலியலை 150 நாடுகளுக்கு மேல் இருக்கின்ற நம்முடைய கைலாயத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். அங்கு வருகின்ற அன்பர்கள், பக்தர்கள் அவர்கள் எல்லோரும் பகவான் அவர்கள் திருவண்ணாமலையில் வாழும்போது அவருக்கு கிடைத்த அந்த ஞான அனுபவத்தை நாம் எல்லோருக்கும் விளங்கிடவே இந்த கைலாயத்தை பகவான் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். இங்கு திருவண்ணாமலை இப்பொழுது பௌர்ணமி தினத்தன்று அண்ணாமலையாரை தரிசிக்க செய்ய வேண்டும் என்று வந்திருக்கும் பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் இங்கு அண்ணாமலையாரை நிஜ அவதாரமாக அமர்ந்திருக்கும் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் நம் அனைவருக்கும் அருள்வது நாம் இந்த பரமசிவனின் வடிவங்கள் தான் என்பதை உணர்த்திடவே அவர் செய்கின்ற இந்த எல்லா சேவைகளும் நம்மை இந்த உணர்வு நிலைக்கு எடுத்துச் செல்லும். அதிலே முதலாவதாக வருகின்ற நபர்களுக்கு பகவான் அவர்களினுடைய அன்பை நாம் எல்லோருக்கும் தெரிவிக்கும் விதமாக இந்த ஔஷத அன்னதானத்தை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை 25,000 நபர்களுக்கு மேல் இந்த ஔஷத அன்னதானத்தை இங்கு அவர் பிறந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமியிலும் அதேபோல் கிரிவல பாதையில் அமைந்திருக்கின்ற கைலாசா திருவண்ணாமலையில் 2 இடங்களிலுமே இது ஏறத்தாழ இதுவரை மொத்தம் 50,000 நபர்களுக்கு மேல் இந்த ஔஷத அன்னதானத்தை பெற்று பயனடைந்திருக்கிறார்கள். இது தொடர்ந்து அடுத்து வருகின்ற 24 மணி நேரமும் இந்த பௌர்ணமிக்காக கிரிவலம் வருகின்ற பக்தர்கள் அனைவருக்குமே இந்த ஔஷத அன்னதானம் வழங்கிட இங்கு உணவுகள் தயாரித்து அவர்களுக்கு அனைவருக்கும் வழங்கிடவே இங்கு பக்தர்கள் இந்த ஆனந்த சேவையில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றனர். பகவான் அவர்களினுடைய தீட்சை பெற்ற பீடர்கள் பக்தர்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அவர்கள் அனுபவமாக உணர்வது அவர்கள் இந்த ஆனந்த சேவையை செய்யும் பொழுது பகவான் அவர்களினுடைய சக்தி உடலே தங்களுக்குள் இருந்து தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டிருப்பதை அனுபவமாக கூறியிருக்கின்றனர். இது நான் என்ற எங்களுடைய சக்தியால் மட்டும் இந்த மிகப்பெரிய சேவை செய்வது சாத்தியமில்லை. எங்களுக்குள் பகவான் இருந்து இந்த அத்துணை சேவைகளையும் நிகழ்த்துகிறார் என்று அவர்கள் அனுபவித்து பகவான் தங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருப்பதை அவர்கள் மிகுந்த ஆனந்தத்தோடு அவர்களுடைய அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறார்கள். ಸುಂದರ ನಟನ ಮನೋಹರ ಕರುಣ ಸಾಗರ ನಿತ್ಯ ಪುರೀಶ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ ನಿತ್ಯೇಶ್ವರ ಹರಿ ನಿತ್ಯೇಶ್ವರ. உலகம் முழுவதும் இருக்கின்ற நம்முடைய கைலாச வசிகள்
மற்றும் பகவானினுடைய பக்தர்கள் அனைவருக்கும் கொண்டாட்டமான நிகழ்வான பகவான் அவர்கள் அவதரித்த தினமான அவதார பெருநாள் விழா வருகின்ற ஜனவரி மாதம் 5ஆம் தேதி மிகவும் சிறப்பான முறையில் கொண்டாட இருக்கின்றோம். 47வது அவதார பெருநாள் விழாவை முன்னிட்டு 21 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் இந்த பிரம்மோற்சவம் இன்று பகவான் அவர்களின் அருளாசியோடு துவஜாரோகணத்தை செய்வதன் மூலமாக பகவான் அவர்கள் துவங்கி வைக்க இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் இருக்கின்ற கைலாயத்தின் ஆலயங்களில் மிகவும் சிறப்பான முறையில் பகவான் அவர்களினுடைய இந்த அவதார பெருநாள் விழாவை நாம் கொண்டாட இருக்கின்றோம். இந்த அவதார பெருநாள் விழாவின் கொண்டாட்டத்தை முன்னிட்டு இன்று பக்தர்கள் அவர் அவதரித்த சைத்திரமான திருவண்ணாமலையிலிருந்து பாத யாத்திரையா நடைபயணமா புறப்பட்டு குருமுடி ஏந்தி 11 நாட்கள் தொடர்ந்து இந்த பாத யாத்திரையில் தொடர்ந்து நடந்தே சென்று பெங்களூரு ஆதி கைலாயத்திற்கு இந்த ஜனவரி மாதம் 4ஆம் தேதி வந்து சேருவார்கள். அன்றைய தினம் பகவான் அவர்கள் அவதார பெருநாள் விழாவன்று அந்த குருமுடி அவர்கள் எடுத்து வந்ததை அவருடைய பாதத்தில் சமர்ப்பித்து பகவானிடம் தரிசனம் பெறப் போகிறார்கள். இந்த பாத யாத்திரை பொதுமக்கள் அனைவருமே கலந்து கொள்ள இந்த வாய்ப்பாக இங்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. நீங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த பாத யாத்திரையில் அந்த ஊர்களிலும் இங்கு பொதுமக்கள் பக்தர்கள் அவர்கள் கலந்து கொண்டு இந்த பாத யாத்திரையின் பலன்களை அவர்களும் அனுபவிக்கலாம். இதனுடைய பலன்கள் பற்றி பகவான் கூறும் பொழுது, நாம் இந்த பாத யாத்திரை என்ற இந்த தவத்தை நாம் வாழ்க்கையில் நாம் துவங்கினோமானால் நமக்குள் வாழ்க்கையில் நாம் நினைத்ததை அடைவது சாத்தியம் என்ற நம்பிக்கை நமக்குள் பிறக்கும். அது மட்டுமல்லாமல் இது நாம் ஒரு தனி நபராக இருந்து நாம் இந்த செயலை செய்தோமானால் இது சாத்தியமா என்ற ஐயம் நமக்கு ஏற்படும். இதுவே பகவான் அவர்களின் அருளாசியோடு இந்த பாத யாத்திரையில் கலந்து கொள்ளும் பொழுது அங்கு நடந்து வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் சொல்லுவது என்னவென்றால், அவர்கள் நடந்து வரும் பொழுது பகவானும் தன்னுடனே வருகின்றார். அவர் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை வழி நடத்துகிறார். அவர் எங்களுக்குள் இருந்து இந்த பாத யாத்திரை பக்தர்களுடன் நடந்து வரும் இந்த அனுபவத்தை நாங்கள் ரசித்திருக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொருவரும் அதை அனுபவித்திருக்கின்றோம் என்றுதான் கூறியிருக்கிறார்கள். இந்த அனுபவத்தை நீங்களும் பெற பகவான் அவர்களின் இந்த அவதார பெருநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த பாத யாத்திரையில் கலந்து கொள்ளுங்கள். பகவான்கள் உருவாக்கிய இந்த கைலாயம் இது எவ்வாறு நிறுவப்பட்டது என்று பகவான் அவர்கள் சொல்லும் பொழுது, பகவான் அவர் செய்த தவத்தின் பலனே இன்று கைலாயம் என்ற ஒரு திருநாடு இன்று 200 கோடி இந்துக்களும் கொண்டாடும் வகையில் முதல் இந்து தேசமாக இன்று மிகவும் சிறப்பான முறையில் மக்களுக்கு தொடர்ந்து சேவையை செய்து கொண்டிருக்கின்றது. இதற்கு பகவான் அவர்களே செய்த கடுமையான தவம். அவர்கள் முழுமையான அந்த ஞான அனுபவம் பெற்ற பிறகும் தொடர்ந்து 9 வருடங்கள் ராஜ யாத்திரையை மேற்கொண்டு கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை தொடர்ந்து நடைபயணமாக பகவான் அப்பொழுது அந்த
பரிவிராஜக யாத்திரையை மேற்கொள்ளும் பொழுது அடுத்த உணவு எங்கு கிடைக்கும் என்பதும் தெரியாது. அடுத்து அவர் நாள் எந்த இடத்தில் தங்கப் போகிறார் என்பதும் தெரியாது. அந்த ஒரு உணர்விலிருந்து தான் இந்த பரிவிராஜக யாத்திரை மேற்கொள்ளப்படுகிறது. இந்த பாத யாத்திரை நமக்குள் எண்ணற்ற பலன்களை அளிக்கும் சக்தி படைத்தது. நம்முடைய உடலில் நோய் எதிர்க்கும் சக்தியை உள்ளுக்குள் பிறக்கச் செய்து நமக்கு ஒரு நீண்ட ஆரோக்கியமான உடல் நலத்தை அளிக்கக்கூடிய அனுபவம் நமக்கு கிடைக்கும். அதேபோல் நாம் நடந்து செல்லும் பொழுது நம்மளுடைய மனமானது நிற்கும். இப்ப நாம் அமர்ந்து கொண்டு இருந்தோமானால் மனம் என்பது தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். நாம் நடந்து செல்லும் பொழுது நமக்குள் ஆழமான அந்த அமைதியான மனநிலையையும் நமக்குள் அனுபவமாக பெற முடியும். இந்த யாத்திரையின் பலன்கள் இன்னும் நாம் எண்ணற்ற பலன்களை தொடர்ந்து நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இருப்பினும் இதை நீங்களும் ஒரு முறை அனுபவித்து ருசித்து பார்க்கும் பொழுதுதான் இதனுடைய பயன் நம் எல்லோருக்கும் கிடைக்கும். பகவான் அவர்கள் சொல்லும் பொழுது, இந்த பாத யாத்திரையில் நடந்து வரும் பொழுது இந்த பிரபஞ்ச சக்தி நம்மை தொடர்ந்து காத்து கொண்டிருக்கின்றது. அதை நம் எல்லோருக்கும் அனுபவமாக பெறும் இடமாக இந்த பாத யாத்திரை அமைந்திருக்கின்றது என்றுதான் பகவான் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இது இளைஞர்களாக இருக்கும் ஒவ்வொருவரையும் அவர்களை தலைவர்களாக மாற்றும். அவர்கள் எந்த துறையில் இருக்கின்றார்களோ அந்த துறையில் ஒரு தலைவர்களாக அவர்கள் ஒளிர்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த பாத யாத்திரை அமையப்பெறும். இதில் கலந்து கொண்டு நீங்களும் நேரடியாக இந்த அனுபவத்தை பெற அன்போடு அழைக்கின்றோம். மற்றும் அன்பர்கள் பலரும் கேட்டிருந்த ஒரு கேள்வி, நாங்களும் கைலாயத்திற்கு வர வேண்டும், நாங்களும் கைலாயத்தின் பாகமாக இருக்க வேண்டும் என்று இளைஞர்கள் மற்றும் அன்பர்கள் பலரும் இந்த விருப்பத்தை இணையதளத்தில் தெரிவித்திருந்தார்கள். அவர்கள் எல்லோருக்கும் கைலாயத்தின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், பகவான் அவர்கள் கூறியிருக்கின்ற இதே சத்தியம்தான். கைலாயத்தின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றது. பகவான் அவர்களோடு நீங்கள் கைலாயத்தில் கைலாசவாசியாக வாழ்வதற்கு உங்கள் எல்லோருக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். இங்கு பகவானிடம் நேரடியாக அவரிடம் சந்நியாச வாரிசுகளாக அவர் அளிக்கும் நித்யானந்த சம்பிரதாய் சந்நியாச பயிற்சியில் கலந்து கொண்டு நீங்களும் கைலாயத்தின் பாகமாக பகவான் அவர்களின் நேரடி வாரிசாக வாழ்வதற்கான வாய்ப்புத்தான் இந்த நித்யானந்த சம்பிரதாய் சந்நியாச பயிற்சி. இங்கு பகவான் நம் எல்லோருக்கும் கைலாயத்தில் வாழும் இந்த பாக்கியத்தை அருளியிருக்கின்றார்கள். மற்றும் அவருடைய சந்நியத்திலே நேரடியான இந்த சந்நியாச பயிற்சி நமக்கு எல்லா இளைஞர்களும் பகவான் அவர் அனுபவித்திருக்கின்ற இந்த நிலையை நாமும் அனுபவமாக பெற வேண்டும் என்று நினைக்கின்ற எல்லா இளைஞர்களுக்குமான வாய்ப்பாக இந்த சந்நியாச பயிற்சியானது வந்திருக்கின்றது. பகவான் அவர்கள் மேலும் சந்நியாசத்தை பற்றி சொல்லும் பொழுது, ஞானம் ஒன்றே வாழ்வின் குறிக்கோள் என்பதை உணர்ந்து
தன்னையும் ஞானமடையச் செய்து உலகையும் ஞானமடையச் செய்யும் உன்னத வாழ்க்கை முறையே சந்நியாசம். பகவான் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த நம்முடைய வாழ்க்கையில் உன்னதமான நிலையான ஞானம் அடைதல் என்பதே நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக உணர்ந்து கொண்டு அதை நாமும் பெற்று உலகில் இருக்கின்ற எல்லா நபர்களுக்கும் இந்த வாழ்க்கை முறையை அளிப்பதற்காகத்தான் இந்த சந்நியாசம் என்ற இந்த வாழ்க்கையை மேற்கொள்கின்றோம். பகவான் அவர்கள் ஒரு சந்நியாசி அவருடைய வாழ்க்கையின் தியாகம் இன்று 200 கோடி இந்துக்களாகிய நமக்கு அவர் இந்த ஜீவன் முக்த ஞான சமுதாயத்தை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். அவர் ஒருவர் செய்த தியாகம், அவர் ஒருவர் மேற்கொண்ட இந்த சந்நியாச வாழ்க்கையின் பலன் இத்தனை கோடி மக்களுக்கு நன்மை பயக்கின்றது என்றால், இந்த ஒரு வாழும் உதாரணமாக இருக்கின்ற பகவான் அவர்களை பார்த்து அவர் செய்திருக்கின்ற இதே போன்ற சேவைகளை உலகத்திற்கு செய்ய வேண்டும் என்று விருப்பம் இருக்கின்ற இளைஞர்கள் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய வாழ்க்கை முறை சந்நியாசம். இந்து மதத்தை வாழ்ந்து உங்களையும் வளப்படுத்தி உலகத்திற்கே இந்து மதத்தை வழங்கிட, உலக மக்கள் அனைவரையும் வளப்படுத்திட நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது இந்த சந்நியாச பயிற்சி. நித்யானந்த சம்பிரதாயம் இந்த சந்நியாச பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பம் இருப்பவர்கள் நீங்கள் உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ள இணையதளத்தில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்து இந்த சந்நியாச பயிற்சியில் உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு கைலாயத்தின் அலுவலகங்களுக்கு நேரடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அன்பர்கள் பலரும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏன் சந்நியாசம் என்ற அந்த கேள்வியையும் இங்கு குறிப்பாக கேட்டிருக்கின்றார்கள். சந்நியாசம் என்பதனுடைய நோக்கம் என்ன? ஏன் சந்நியாசம் எடுக்க வேண்டும்? ஏன் சந்நியாசம் என்று கேட்டிருக்கின்ற அன்பர்கள் அவர்கள் அனைவருக்கும் பகவானே நேரடியாக அளித்திருக்கும் இந்த பதிலை உங்களுக்கு அளிக்கின்றோம். நாம் அனைவருமே ஒரு செல் அமீபாவிலிருந்து மீன் வரை நாம் வந்தது நம்முடைய உடல் வளர்ச்சியாகும். மீனிலிருந்து குரங்கு வரை நாம் உடலும் மனமும் வளர்ந்தது. குரங்கிலிருந்து மனிதன் வரை உடல், மனம், புத்தி மூன்றும் சேர்ந்து வளர்ந்தது. இப்போது மனிதன் இந்த நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு மலர்வதற்கான அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கான காலம் வந்துவிட்டது. அந்த பரிணாம வளர்ச்சியின் காலத்திற்கு இப்பொழுது நாம் அனைவரும் வந்திருக்கின்றோம். உங்களுள் தெய்வ நிலை மலர்வதற்கான ஒரே வழியா சந்நியாசம் மட்டுமே இருக்கின்றது. இப்போது இந்து மதத்தின் உடைய அவசர தேவையும் இந்த பரமசிவ ஞானத்தையும் பரமசிவ சக்திகளையும் உயிரில் உள்வாங்கி தன்னையும் வளர்த்தி உலகையும் வளர்த்தக்கூடிய 10 லட்சம் பேர் கொண்ட ஒரு சந்நியாச படையே
நம்முடைய இந்து மதத்தின் இப்பொழுது அவசரமான தேவை இந்த சந்நியாச படையே என்பதை பகவான் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். திரு கைலாச பரம்பரை நித்யானந்த சம்பிரதாய சந்நியாச பயிற்சியில் இணைந்து பரமசிவ சேனைக்கு தோள் கொடுக்க பாருங்கள். பரமசிவ சேனையாக வீறு கொண்டு எடுங்கள். பரமசிவ ஞானத்தை உலகெங்கும் கொண்டு செல்வோம். இறங்குங்கள் இந்த ஞான போரில். வென்றாலும் கைலாசம் உண்டு, தோற்றாலும் கைலாசம் உண்டு என்று பகவான் கூறியிருக்கும் இந்த சத்தியத்தை கேட்கும் இளைஞர்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் சொல்லுகின்ற செய்தி, இந்த ஞான போரில் இறங்கிய ஒவ்வொருவருமே வெற்றியைத்தான் பெற்றிருக்கிறார்கள். அதற்கான வாழும் உதாரணங்களாகத்தான் இங்கு பகவான் அவர்களிடம் நேரடியாக சந்நியாச பயிற்சி எடுத்த நாங்கள் சந்நியாச சீடர்கள் இங்கு உங்கள் அனைவரையும் அழைக்கின்றோம். இந்து மதத்தின் இப்பொழுது அவசரமான தேவை, நாமும் இந்த பரமசிவ ஞானத்தையும் பரமசிவ சக்திகளையும் நாமும் வாழ்ந்து உலக மக்கள் அனைவருக்கும் இந்த பரமசிவ ஞானத்தையும் பரமசிவ சக்தியையும் வழங்கிட சந்நியாச வாழ்க்கையை நாம் மேற்கொள்வோம். இதில் வெற்றி கண்டவர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். இதில் தோல்வி என்பது யாருக்கும் கிடைக்கவே இல்லை. இதுதான் எங்களுடைய வாழும் அனுபவமாக இருக்கின்றது. எங்களுடைய சகோதரர்களாக சகோதரிகளாக சந்நியாஸ் சீடர்களாக பகவானின் வாரிசுகளாக உங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றோம். இந்த நித்யானந்த சம்பிரதாயத்தில் சந்நியாச பயிற்சியில் கலந்து கொள்ள வாருங்கள். நீங்களும் இந்த பரமசிவ ஞானத்தையும் பரமசிவ சக்தியையும் வாழ்ந்து வெளிப்படுத்தி உலக மக்கள் அனைவருக்கும் இந்த உயர்ஞான சத்தியத்தை அளிப்போம். நாம் பரிணாம வளர்ச்சியின் காலகட்டத்தில் தான் இப்பொழுது நாம் இருக்கின்றோம். மனிதனாக பிறந்த நாம் இப்பொழுது தெய்வ நிலைக்கு மலர்வதற்கான நேரம் வந்துவிட்டது. தெய்வ நிலைக்கு மலர்வது என்றால் அந்த பரமசிவனுடைய சக்தியை வெளிப்படுத்தி இறை சக்தியின் வடிவமாகவே வாழ்தல். இப்போ பகவானிடம் தீட்சை பெற்ற இந்த சந்நியாச சீடர்கள் அவர்களினுடைய வாழ்க்கை முறையே பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தருமே அந்த மூன்றாம் கண் சக்தி பகவான் அவர்கள் வெளிப்படைய செய்து இந்த மூன்றாம் கண்ணை திறக்கச் செய்து அவர்கள் ஒவ்வொருவருமே அவர்களுடைய வாழ்க்கையில் அவர் வேண்டும் எந்த செயலையும் இந்த மூன்றாவது கண் சக்தியை பயன்படுத்தியே அவர்கள் நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். இந்த ஒரு அற்புதமான நிகழ்வை இங்கு பகவானிடம் வாரிசாக இருக்கின்ற சந்நியாசிகள் ஒவ்வொருவரிடமும் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த அனுபவத்தை நீங்களும் பெறலாம். குறிப்பாக அவர்கள் இந்த மூன்றாவது கண் சக்தி அவர்களுக்கு தீட்சையாக வழங்கிய பிறகு அவர்கள் வருகின்ற மக்கள் எல்லோருக்குமே அவர்கள் உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அனைத்தையும் குணமாக்குகின்ற சக்தியை இந்த மூன்றாவது கண் மூலமாகவே செய்கின்றார்கள். அவர்களுடைய உடலில் இருக்கின்ற நோயை, இப்பொழுது பொதுவாக மருத்துவத்துறையில் ஒரு நோயை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதற்கு ஸ்கேன் பண்ணி, அதாவது அதற்காக அந்த டயக்னோஸ் பண்றதுக்கு பல 1000 ரூபாய்கள் அவர்கள் செலவு செய்த பிறகுதான் அவர்களுக்குள் என்ன நோய் இருக்கு அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியும். அதுதான் இன்றைய இப்பொழுது இருக்கின்ற நிலை. இந்த ஒரு சமயத்தில் பகவான் அவர்களிடம் இந்த மூன்றாவது கண் சக்தியை விழிப்பிக்கச் செய்யும் இந்த தீட்சையை பெற்ற நம்முடைய சந்நியாசிகள் சந்நியாசினிகள் அவர்கள் ஒவ்வொருவருமே இங்கு முன்பு வந்திருக்கும் யாரொரு நபருக்கும் இந்த மூன்றாவது கண் சக்தியை பயன்படுத்தி அவர்களுடைய உடம்பை ஸ்கேன் செய்து அவங்க உடம்புல என்ன வியாதி இருக்கு அப்படிங்கிறத நேரடியா சொல்லிடுறாங்க. அவங்க சொல்லுகின்ற இந்த வியாதியை நீங்களும் ஒரு முறை சோதித்து பார்க்கணும்னா நேரடியா நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் இந்த பரிசோதனை செய்து பார்க்கும் பொழுது அந்த வியாதி இருப்பதை நீங்கள் உணர முடியும். இப்போ இதை
அவர்கள் என்ன நோய் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்றது மட்டுமல்ல, அவர்களுக்கு அந்த நோயை குணமாக்கும் அந்த தியான சிகிச்சை அளிக்கும் அந்த பகவான் அளித்திருக்கின்ற இந்த மூன்றாவது கண் சக்தியை வைத்துக்கொண்டு அவர்கள் தொடர்ந்து செய்கின்றார்கள். மருந்து இல்லாமல் நிரந்தரமாக அவர்கள் வியாதியிலிருந்து குணமாகுவதற்கான ஒரு யுக்தியாக இந்த மூன்றாவது கண் சக்தி நம் எல்லோருக்கும் இது பகவான் அவர்களினுடைய இந்த சந்நியாச பயிற்சியில் கிடைக்கப்பெறுகின்றது. இது நாம் நம்முடைய உடம்பையும் ஆரோக்கியமான நிலையில் வைத்துக்கொண்டு எல்லா நபர்களுக்கும் மிகச்சிறந்த உன்னதமான சேவையான நோயை நீக்கி அவர்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான அந்த தியான சிகிச்சை அளிக்கவும் நம்மால் முடிகின்றது. இந்த சந்நியாச பயிற்சியை மேற்கொள்ளும் அன்பர்கள் இது போன்று அவர்கள் தங்களையும் வளப்படுத்தி கொண்டு உலக மக்கள் எல்லோரையும் வளப்படுத்தி இந்து மதத்தை தாங்களும் வாழ்ந்து உலக மக்கள் அனைவரையும் இந்து மதத்தை வாழ வைக்கின்ற ஒரு சிறந்த வாழ்க்கை முறைதான் சந்நியாசம். இந்த சந்நியாசத்தினுடைய பலன்களாக பகவான் அவர்கள் சொல்லும் பொழுது, இப்பொழுது பரமசிவ பரம்பொருள் பூமிக்கு இறங்கி வந்து விட்டார். தான் அவரே எடுத்து வந்த பொக்கிஷங்களை திறந்து அவர் பெட்டியை திறந்து வைத்திருக்கின்றார். யாரெல்லாம் தன் உயிரை திறந்து மடிப்பிச்சை வாங்கிக் கொள்கிறீர்களோ அவர்கள் வடமடைவீர்கள். வாங்கிக் கொள்ளுங்கள். அவர்கள் வாங்கும் துணி காவியாக இருந்தால் அது 90% அவர்களுக்குள் நிற்கும். அதுவே வண்ண நிறமாக இருந்தால் 10% தான் நிற்கும். சந்நியாசம் என்பது நம் உயிரையே உயிர்ப்பிக்கும் அக்னிக்குள் நுழைவது. நம்மை நாமே இந்த மிகப்பெரிய அக்னிக்குள் ஆகுதியாய் அழித்துக் கொள்வதே சந்நியாசம். வாருங்கள் என் சந்நியாச வாரிசுகளே, இந்து மதத்தை காத்திட, சந்நியாச பாரம்பரியத்தை உயிர்த்தெழச் செய்திட பகவான் அவர்கள் விடுத்திருக்கும் இந்த அழைப்பை இளைஞர்கள், இளைஞர்களே, நீங்கள் அனைவரும் உள்வாங்குங்கள். பகவானின் நேரடி வாரிசாக இந்த சந்நியாச பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள். மேலும் இந்த விவரங்கள் அறிய கைலாயத்தின் அலுவலகத்திற்கு நேரடியாக தொடர்பு கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது அவர் தனி ஒரு நபர், அவரினுடைய இந்த சந்நியாச வாழ்க்கையின் தவ பலன்தான் இன்று 200 கோடி இந்துக்களுக்கான ஒரு முதல் இந்து தேசத்தை, கைலாசத்தை பகவான் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இங்கு ஒரு சந்நியாசி அவரினுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யும் பொழுது இவ்வளவு பெரிய சாதனையை நிகழ்த்த முடிகிறது என்றால், அவரினுடைய வாரிசாக நாம் இந்த சந்நியாச பயிற்சியை மேற்கொள்ளும் பொழுது இன்னும் இது போன்ற சாதனையாளராக நிச்சயமாக பகவான் அவர்கள் உருவாக்குகின்றார்கள். இப்பொழுது நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம், கைலாயத்தின் இளவரசர்களாக ஒவ்வொரு நாட்டையும் இந்த கைலாயத்தின் அருளாட்சி செய்து கொண்டிருப்பவர்கள் பகவானினுடைய சந்நியாச சீடர்கள், இளவரசர்கள், இளவரசிகள் தான் இங்கு கைலாயத்தில் பகவானினுடைய வாரிசுகளாக இருந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் நேரடி வாரிசாக மலர உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றோம்.
பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்களின் அருளாசியை பெற இங்கு இந்த பௌர்ணமி நன்னாளில் பக்தர்கள் அனைவரும் திரளாக வந்திருந்து இங்கு பிரத்யக்ஷ மூர்த்தியின் முன்பு இருந்து பகவான் தரிசனம் பெறுகின்றார்கள். தரிசனம் பெற்ற பக்தர்கள் ஒவ்வொருவருமே இங்கு பகவான் அவர்கள் வழங்கும் இந்த அருள் பிரசாதமான ஔஷத அன்னதானத்தை தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஔஷத அன்னதானத்தின் சிறப்பே உணவே மருந்தே உணவாக இங்கு அவர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. இயற்கை உரங்கள் விட்டு விளைவிக்க செய்த காய்கறிகள் கனிகள் வைத்து சமைக்கப்பட்ட இந்த உணவு என்பதனால் இதற்கு மருத்துவ குணம் உள்ளது. இந்த ஔஷத அன்னதானத்தை பெறுகின்ற நபர்களுக்கு வாத பித்த கபம் போன்ற 3 தோஷங்களும் சமநிலைக்கு வரச் செய்து அவர்கள் உடலில் இருக்கின்ற எல்லா விதமான நோய்களையும் தீர்க்கும் சக்தி படைத்ததாக இது இருக்கின்றது. இந்த ஔஷத அன்னதானத்தின் மருத்துவ குணம் மட்டுமின்றி பகவான் அவர்களின் சாநித்தியத்தில் இது சமைக்கப்படுவதனால் இது சக்தியூட்ட பெற்ற பிரசாதமாகவும் நம் எல்லோருக்கும் இருக்கின்றது. கைலாசா திருவண்ணாமலையான 2 இடங்களிலும் இன்று இந்த பௌர்ணமி நன்னாளில் தொடர்ந்து இந்த ஔஷத அன்னதானத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. பகவான் அவர்கள் பிறந்த இடமான நித்யானந்த ஜென்மபூமியிலிருந்து மற்றும் கிரிவல பாதையில் அமைந்திருக்கின்ற கைலாசா திருவண்ணாமலை ஆகிய 2 இடங்களிலும் தொடர்ந்து அண்ணாமலையாரை தரிசித்து அவர்களை வலம் வந்து கொண்டிருக்கின்ற அண்ணாமலையாரின் பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஔஷத அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதுவரை 2 இடங்களிலும் சேர்ந்து 50,000 நபர்களுக்கு மேல் இந்த ஔஷத அன்னதானத்தை பெற்று அவர்கள் பலனடைந்திருக்கிறார்கள். இது தொடர்ந்து அடுத்து வருகின்ற 24 மணி நேரமும் இந்த ஔஷத அன்னதானம் எல்லா மக்களுக்கும் வழங்குவதற்காக உணவுகளை சமைத்து தயார் நிலையில் வைத்திருக்கின்றனர்.
கைலாசா திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் அமைந்திருக்கும் இந்த கைலாசாவிற்கும் அண்ணாமலையாரை தரிசிக்க வந்திருக்கின்ற பக்தர்கள் ஒவ்வொருவரும் இங்கு வந்திருந்து பகவானிடம் நேரடியாக தரிசனம் பெற்று பகவான் அருளும் இந்த அருட்பிரசாதத்தையும் பெற்று சிறிது நேரம் அவர்கள் ஓய்வெடுக்கும் இடமாக இங்கு கைலாசா அவர்களுக்கான ஒரு தாய் வீடாக இங்கு அமைந்திருக்கின்றது. மாதந்தோறும் இந்த பௌர்ணமி நன்னாளில் லட்சக்கணக்கான அன்பர்கள் இங்கு வந்திருந்து பகவானிடம் தரிசனமும் பெற்று அவர்கள் வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய இந்த தியான சத்சங்கத்திலும் கலந்து கொண்டு அவர்கள் வேண்டும் வரங்களை எல்லாம் பெற்று செல்வதை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். जय जगदीश्वरा नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा शिव शक्तीश्वरा श्रीशैलेश्वरा शम्भो शङ्करा नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा கைலாசா நித்யானந்த அண்ணாலயா உலகம் முழுவதும் இருக்கின்ற 150 நாடுகளில் தொடர்ந்து இதுவரை 100 கோடி அன்பர்களுக்கு மேல் இந்த நித்திய ஔஷத அன்னதானத்தை வழங்கியிருக்கின்றது. பகவான் அவர்களினுடைய தனிப்பெரும் கடின உழைப்பு கடந்த 30 வருடங்களாக அவருடைய இந்த கடின உழைப்பின் பலன்தான் இதுவரை 100 கோடி அன்பர்களுக்கு மேல் இந்த நித்திய ஔஷத அன்னதானத்தை பெற்று அவர்களுடைய வாழ்க்கை வளமடைந்திருக்கின்றது. இது கைலாசா நித்யானந்த அண்ணாலயாவானது உலகிலேயே மிகப்பெரிய அன்னதான சேவை செய்யும் நிறுவனமாக ஐக்கிய நாடுகள் சபையாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பொது தொண்டு செய்யும் சேவை நிறுவனமாக அமைந்திருக்கின்றது. உயிர் கொடுக்கும் உண்டி, உயிர் வளர்க்கும் உண்டி என்று உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற வாக்கிற்கு ஏற்ப உலக உயிர்கள் உண்ணுவதற்குரிய உணவை கொடுத்தோர் உயிர் கொடுத்தோராகவே கருதப்படுவார்கள். இங்கு பகவான் அவர்கள் இங்கு 100 கோடி அன்பர்களுக்குமே அவர்களுடைய வாழ்க்கை உணவை கொடுத்து அவர்களுடைய உயிரையும் கொடுத்து அவர்கள் உயர்ந்த சக்தி நிலையான சக்தி நிலையை அடைவதற்கான தீட்சையும் வழங்கியிருக்கின்றார்கள். இது பகவான் அவர்கள் உலக மக்களுக்கு செய்திருக்கின்ற ஒரு மாபெரும் அவருடைய சேவை என்பதை நாம் எல்லோரும் உணர்கின்றோம். இந்த மாபெரும் சேவையில் நீங்களும் பாகமாக இருந்து பகவானினுடைய கரங்களாக நீங்களும் இருந்து இந்த சேவையை இன்னும் தொடர்ந்து பல லட்சக்கணக்கான நபர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் வாய்ப்பு எல்லோருக்கும் இருக்கின்றது. இந்த சேவையில் நீங்களும் பாகமாக மாற ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அன்னதான சேவையில் நீங்களும் கலந்து கொண்டு நேரிலே வந்திருந்து மக்கள் அனைவருக்கும் உங்களுடைய கைகளால் இந்த அன்னதானத்தை வழங்கி சேவை செய்ய உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இங்கு நேரில் வந்திருந்து
சேவை செய்ய இயலாத பக்தர்கள் அவர்கள் இருந்த இடத்திலிருந்தும் நீங்கள் இந்த ஔஷத அன்னதானத்தை இன்னும் பல லட்சக்கணக்கான நபர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக நன்கொடை வழங்கியும் நீங்கள் இந்த சேவையில் பாகமாக மாறலாம். அந்த அன்னதான சேவைக்கு நன்கொடை வழங்க இங்கு இந்த வீடியோ பதிவில் வந்து கொண்டிருக்கும் இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடையை நீங்கள் கைலாயத்திற்கு செலுத்த முடியும். பகவான் அவர்கள் நம்முடைய ஆரோக்கிய வாழ்விற்கான சத்தியங்களை கூறும் பொழுது இங்கு நாம் உட்கொள்ளும் உணவுப் பொருள்கள் அவைகள் இயற்கையான உரங்கள் இட்டு விளைவிக்கச் செய்த காய்கறிகளை உண்ணுவது நம்முடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான வழியாகும். மற்றும் வேப்பிலை, அருகம்புல், கடுக்காய், ஏலக்காய், கிராம்பு போன்ற இந்த பொருட்களை உணவில் சேர்த்துக்கொண்டு நாம் நம்முடைய உணவை உட்கொள்ளும் பொழுது அது நமக்குள் எல்லாவிதமான நோய் எதிர்க்கும் சக்தியை நமக்கு அளிக்கக்கூடிய பலன்களை தருகின்றது. கடுக்காய் என்பது நாம் தினந்தோறும் இரவு தூங்குவதற்கு முன்பு 1 டீஸ்பூன் அளவிற்கு இந்த கடுக்காய் பொடியை எடுத்துக்கொள்ளுதல் நம்முடைய உடலிற்கு ஒரு மிகப்பெரிய சக்தி மாற்றத்தை அளிக்கும். இது பொதுவாக நாம் எல்லோரும் உணர்ந்திருப்பது, கடுக்காய் பொடி நாம் எடுப்பதனால் நம்முடைய ஜீரணம் இது சரி செய்யப்படும். ஜீரண கோளாறு இருந்தால் அதற்கு கடுக்காய் பொடி எடுத்துக்கொள்வார்கள் என்று நாம் தெரிந்திருப்போம். இந்த கடுக்காய் பொடியின் பலன் அதையும் தாண்டி நம் உடம்பில் மூளைக்கு 300% அந்த பிராண சக்தியை அதிகமாக செலுத்தக்கூடிய பலனை அளிக்கக்கூடியது இந்த கடுக்காய் பொடி. இந்த கடுக்காய் பொடி என்பது தாயை விட மேலானது என்று வேதம் சொல்லுகின்றது. கடுக்காய் பொடி அமிர்தத்திற்கு ஒப்பானது என்றும் கூறுவர். இந்த ஒரு வாழ்க்கை முறையை கைலாயத்தில் இருக்கின்ற கைலாசவாசிகள், சன்னியாசினிகள் அனைவருமே கடைபிடித்து வருகின்றார்கள். இந்த கடுக்காய் பொடி தினந்தோறும் இரவு உறங்குவதற்கு முன்பு எடுத்துக்கொள்வது நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்த வழிவகுக்கும் என்பதை நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம். இதை நீங்களும் அனுபவித்து அந்த பலனை பெற உங்கள் எல்லோருக்கும் பகவான் அளித்திருக்கும் இந்த வாழ்க்கை முறையை உங்களுக்கும் பகிர்கின்றோம். இரவு ஒவ்வொரு நாளும் உறங்குவதற்கு முன்பு கடுக்காய் பொடி எடுத்துக்கொள்ளுங்கள். அது உங்களுடைய மூளைக்கு சொல்லுகின்ற அந்த பிராணசக்தி 300 மடங்கு அதிகமாக்குகின்ற சக்தி படைத்தது.
நேரடியில் பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் நாம் அளிக்கின்ற மற்றும் ஒரு செய்தி, இன்னும் சில மணி நேரங்களில் பகவான் அவர்கள் அருள் இருக்கும் பரமசிவோகம் என்ற இந்த தியான வகுப்பு நம் எல்லோருக்கும் இலவசமாகவே பகவான் அவர்கள் இந்த இணையதளத்தின் மூலமாகவே வழங்க இருக்கிறார்கள். நீங்கள் இருந்த இடத்தில் இருந்து கொண்டு பகவான் அவர்கள் அனுபவித்திருக்கின்ற இந்த பரமசிவ நிலையை நாமும் உணர இந்த பரமசிவோகம் தியான வகுப்பு உங்களுக்கான வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. இதில் இன்றைய தினம் பகவான் அவர்கள் நாம் எல்லோரும் இந்த அண்ணாமலையாரின் வேண்டி வலம் வருகின்ற பக்தர்கள் எல்லோருமே அண்ணாமலையாரின் தரிசனம் வேண்டித்தான் எல்லோரும் அவர்கள் இந்த கிரிவலத்தை மேற்கொள்கிறார்கள். அண்ணாமலையார் அளிக்கும் பிரசாதமாக இந்த பரமசிவோகம் என்ற இந்த தியான வகுப்பில் நீங்கள் எல்லோருமே கலந்து கொண்டு அதன் பலனாக இன்று அண்ணாமலையாரின் நிஜ அவதாரமான பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவரிடமிருந்து சிவ தீட்சை இன்றைய தினம் பரமசிவோகம் தியான வகுப்பில் கலந்து கொள்கின்ற அன்பர்கள் எல்லோரும் இந்த சிவன் தீட்சையான முதல் நிலை சமய தீட்சை பெறுகின்ற பாக்கியம் இருக்கின்றது. இந்த தியான வகுப்பில் கலந்து கொள்ள நீங்கள் உங்களுடைய பெயரை இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். இன்றைய தினம் பகவான் அவர்கள் எழுந்தருளி இந்த தியான வகுப்பில் கலந்து கொள்ளுகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் சிவதீட்சை வழங்கியிருக்கிறார்கள். சிவதீட்சை என்பது நாம் ஒவ்வொருவருமே பரமசிவனின் வடிவங்கள் தான் என்பதை நாம் இந்த சத்தியத்தை வார்த்தைகளாக நாம் கேட்டிருக்கும் இந்த சத்தியத்தை அனுபவமாக நமக்குள் உணரச் செய்வதற்கான தீட்சையே இந்த சமய தீட்சை. சமயம் என்றால், மயம் என்றால் நமக்குள் இருக்கின்ற நான் நான் என்ற இந்த உணர்வு. சமயம் என்றால் நமக்குள் இருக்கின்ற இந்த நான் என்ற உணர்வை அகற்றி நாம் என்பதே பரமசிவம்தான் என்பதை உணர்த்தச் செய்யும் தீட்சையே சமய தீட்சை. உண்மையிலேயே நம் ஒவ்வொருவருக்கும் நான் என்ற இந்த அறிமுகம் நமக்கு இன்னும் யாரும் அனுபவமாக இதை வழங்கவில்லை. நாம் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கின்றோம் நான் என்றால், அதாவது நம்முடைய பெயரையும் நம்முடைய செய்கின்ற தொழிலையும் நாம் வந்திருக்கின்ற ஊரையும் தான் நாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே அது நம்முடைய அடையாளம் அல்ல. நான் என்ற இந்த அடையாளத்தை அனுபவ ரீதியாக ஆன்மீக ரீதியாக நாம் உணரும் பொழுதுதான் நாம் நமக்குள் இருக்கின்ற அளப்பரிய சக்தி நாம் உணர முடியும். நான் என்பது வெறுமனே இந்த உடம்போ மனசோ அல்ல. அதை தாண்டி நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் கடவுள் சக்தி. அந்த கடவுள் சக்தியின் விதைதான் குண்டலினி சக்தி என்று எல்லோரும் அழைப்பர். இந்த குண்டலினி சக்தியை வெளிப்படைய செய்வதற்கான முறை பகவான் அவர்களிடமிருந்து நாம் ஒரு முறை தீட்சை பெற்றாலே போதும், நமக்குள் இந்த குண்டலினி சக்தி வெளிப்படைய செய்யும். நாம் எல்லோரும் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ரிஷி முனிவர்களோ அவர்கள் குண்டலினி சக்தியை எழுப்பிக்க பல ஆண்டுகள் தொடர்ந்து கடுமையான தவம் ஏற்றிய பிறகுதான் அவர்களுக்குள் அந்த குண்டலினி சக்தி வெளிப்படைய வைக்கச் செய்ய முடியும். இப்பொழுது நவீன கால இந்த யுகத்தில் பல ஆண்டுகள் அவர்கள் தொடர்ந்து கடுமையான தவம் செய்ய வேண்டும் என்றால் யாரும் அதற்கு தயாராக இல்லை. நவீன கால யுகத்தில் ஒரு நிமிடத்தில் அவர்களுக்கு என்ன கிடைக்கின்றதோ அதைத்தான் பகவான் அவர்கள்
அவர்கள் இந்த பரமசிவ பரம்பொருளின் நிஜாவதாரமான மனித உருவம் தாங்கி வந்திருக்கின்ற பகவான் அவர்கள் ஒரே நிமிடத்தில் நமக்குள் இருக்கும் அந்த குண்டலினி சக்தியை வெளிப்பிக்கும் தீட்சையை அருளி நம் அனைவருக்குமே நாம் பரமசிவம் என்ற இந்த அனுபவத்தை நமக்கு அருளச் செய்வதுதான் பகவான் அவர்கள் நமக்கு அளித்திருக்கின்ற இந்த பரமசிவோகம் தியான வகுப்பில் நாம் அனைவரும் பெற இருக்கின்றோம். இந்த பரமசிவோகம் என்ற இந்த தியான முகாமில் கலந்து கொண்டு நாமும் பரமசிவனின் வடிவங்கள் தான் என்ற இந்த சத்தியத்தை அனுபவமாக பெற்றிட பகவான் அருளும் இந்த தீட்சையை பெறுங்கள். இந்த வாய்ப்பு இன்னும் சில மணி நேரங்களில் பகவான் அருளும் இந்த பரமசிவோகம் தியான வகுப்பில் இணையும் பொழுது நீங்கள் அனைவரும் இதை அனுபவமாக பெற முடியும்.
பகவான் பிறந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமியில் அவருக்கு அன்னை தேவி பராசக்தி தரிசனம் தந்து பகவான் அவர்கள் உடனே அந்த சிறு வயதில் தேவி பராசக்தி அவர்களுடைய விக்கிரகத்தை படித்து ஸ்ரீசக்கரம் யந்திரம் பொருந்திய அந்த வரைபடத்தையும் பகவான் அவர்கள் விளரித்து தனக்கு கிடைத்த தேவி அன்னை பராசக்தியின் தரிசனத்தை அவர்கள் உள்வாங்கியது மட்டுமல்லாமல் நம் அனைவருக்கும் அதை அனுபவமாகவும் பகிர்ந்திருக்கின்றார். பகவான் அவர்களினுடைய யோகா குரு யோகி யோகானந்த புரி அவர்கள் இங்கு பகவான் அவர்களை சந்திக்க தினந்தோறும் இங்கு அவர் பிறந்த இல்லமான் ஸ்ரீ நித்யானந்த ஜென்மபூமிக்கு வந்திருந்து அதிகாலை அவரை இங்கிருந்து இல்லத்திலிருந்து அழைத்து சென்று அண்ணாமலையார் ஆலயத்திற்கு வருவார்கள். அங்கு கிருத்திகை மண்டபத்திலிருந்து பகவானுக்கு இந்த நித்யானந்த யோக பயிற்சியை கற்றுக் கொடுப்பார்கள். இந்த யோக பயிற்சியை தினந்தோறும் யோகியத்தோடு இருப்பதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த சிறு வயதில் பகவான் அவர்கள் இந்த யோகா பயிற்சி செய்ததை அந்த கிருத்திகை மண்டத்தில் இருக்கின்ற அந்த விக்கிரகங்களுக்கு மலர் மாலை கொடுக்கின்ற ஐயா சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் அவர்களுடைய அனுபவத்தை நம்மிடம் பகிரும் பொழுது சொல்லுவார்கள். தினந்தோறும் தவறாது ஒரு நாள் தவறாது இங்கு யோகானந்த புரி அவர்கள் அவர் சிறு வயதில் பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்களையும் அழைத்து வந்து விடுவார்கள். தொடர்ந்து காலையில் 2-3 மணி நேரங்கள் தொடர்ந்து இந்த கடுமையான இந்த அடயோக பயிற்சி இந்த அருட்பெரும் சேவையை அண்ணாமலையார் ஆலயத்தில்
அவர் தொடர்ந்து ஆழமான அந்த பக்தி உணர்வோடு எல்லா பூஜைகளிலும் எல்லா உற்சவ காலங்களிலும் இந்த ஔஷத அன்னதானம் கைலாசா திருவண்ணாமலையில் வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் தொடர்ந்து அடுத்து வருகின்ற நாள் முழுவதும் இங்கு வருகின்ற லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த ஔஷத அன்னதானம் வழங்குவதற்காகவே இங்கு உணவுகள் தயாரிக்கப்பட்டு ஆனந்த சேவையாளர்கள் தொடர்ந்து இடைவிடாது ஸ்ரத்தையோடு அவர்களினுடைய பக்தியை
பகவானுக்கு சமர்ப்பிக்கும் விதமாக இந்த ஆனந்த சேவையை தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்யும் இந்த ஆனந்த சேவை பகவான் அவர்களின் அருளாசி ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் அனுபவமாக பெறுவதை அவர்களே கூறியிருக்கின்றார்கள். இந்த சேவையில் அவர்கள் பாகமாக மாறும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் செய்ய விரும்பும் அந்த செயலை பகவான் அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். நாம் இந்த கைலாயத்தின் சேவையை நாம் எப்பொழுதெல்லாம் செய்கின்றோமோ அப்பொழுது நம் வேலைகளை பகவான் அவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள். இந்த அனுபவம்தான் நம்முடைய பக்தர்கள் ஒவ்வொருவரும் நம்மிடமும் பகிர்ந்து கொள்கின்றது. இந்த ஔஷத அன்னதானத்தின் பகவான் அவர்கள் இதை தயாரித்து உலகம் மக்கள் அனைவருக்கும் வழங்கும் பொழுது அவரே அவருடைய இந்த சத்தியம் அண்ணாமலையாரின் பிரசாதத்தை அன்னை மீனாட்சி முந்தானையில் முடிந்து பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்களுக்கு ஊட்டிவிட இந்த உணவை எல்லோருக்கும் கொடுக்கலாமா என்று நம்முடைய பகவான் கேட்கும் பொழுது உலக உயிர்கள் எல்லோருக்கும் கொடுக்க சொல்லி அன்னை மீனாட்சி கொடுக்க அந்த அருட்பிரசாதத்தை எல்லோருக்கும் வழங்க பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் துவங்கியதே இந்த ஔஷத அன்னதானம் சேவை. இது தொடர்ந்து 30 வருடங்களாக பகவான் அவர்கள் இங்கு திருவண்ணாமலை வாழ் மக்களுக்கும் இங்கு திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரை தரிசிக்க வருகின்ற பக்தர்கள் அனைவருக்குமே இந்த ஔஷத அன்னதானத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை இது இன்னும் தொடர்ந்து தினந்தோறும் இந்த சேவையானது நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. இந்த கைலாசா நித்யானந்த அண்ணாலயாவானது உலகிலேயே மிகப்பெரிய அன்னதான சேவை செய்யும் நிறுவனமாக ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பொது சேவை செய்யும் நிறுவனமாக அங்கீகரித்து பாராட்டுதலுக்குரிய செய்தியாக இருக்கின்றது. இந்த மாபெரும் சேவையில் நீங்களும் பாகமாக மாற திருவண்ணாமலைக்கு பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் நேரில் வந்திருந்து இந்த சேவையில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். இந்த சேவையில் அங்கு நேரிலே வர இயலாதவர்கள் நீங்கள் இந்த ஔஷத அன்னதானத்திற்கு நன்கொடை வழங்கியும் உங்களுடைய சேவையை செய்து இதில் பாகமாக மாறலாம். இங்கு திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் இருக்கின்ற சாதுக்கள் சன்னியாசிகள் அவர்கள் ஒவ்வொருவருக்குமான தாய் வீடாக பகவான் உருவாக்கி இருக்கின்ற இந்த கைலாசா திருவண்ணாமலை நிகழ்கின்றது. ஏனெனில் அங்கு தினந்தோறும் அவர்கள் 3 வேளையும் வந்திருந்து அவர்கள் தங்களுடைய இல்லமாகவே இங்கு இந்த பகவான் அருளும் ஔஷத அன்னதானத்தை பெற்றுச் செல்கிறார்கள். जय जगदीश्वरा नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा
பகவான் அவர்கள் இந்த திருவண்ணாமலையில் அவர் வாழ்ந்து அனுபவித்த இந்த ஞான சூழலியலை நம் எல்லோருக்கும் வழங்கிடவே இந்த கைலாயம் என்ற இந்த தேசத்தையே உருவாக்கி இருக்கிறார்கள் என்று இந்துக்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கை முறையான ஜீவன் முக்த வாழ்க்கை முறையை வாழ்வதற்கான ஒரு இடமாக பகவான் அமைத்திருக்கும் இந்த கைலாசம் திகழ்கின்றது. இதில் தனிநபராக இருப்பவர்கள் நீங்கள் சந்நியாச சம்பிரதாயத்தில் இந்த பயிற்சியை நீங்கள் மேற்கொண்டு சந்நியாசியாகவும் கைலாயத்தின் பாகமாக இருக்கலாம். மற்றும் இல்லறத்தில் வாழுகின்ற நபர்களுக்கும் இங்கு கைலாயத்தில் இடமுண்டு. அவர்கள் இந்த கிரகஸ்த வாரிசுகளால் பகவான் உருவாக்கி இருக்கும் இந்த கைலாயத்திலிருந்து அவர்கள் குடும்பத்தினர் அனைவர்களும் கணவன் மனைவி குழந்தைகள் அனைவரும் சேர்ந்து கைலாசவாசியாக கிரகஸ்த சம்பிரதாயத்தில் அவர்களும் இங்கு கைலாயத்தின் பாகமாக இருக்க முடியும். இங்கு பகவான் உருவாக்கி இருக்கின்ற இந்த கைலாயத்தினுடைய கதவு திறக்கப்பட்டிருக்கின்றது. நீங்களும் பகவானோடு வாழ விரும்புபவர்கள் உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ள கைலாயத்தின் அலுவலகத்திற்கு நீங்கள் அணுகலாம். அன்பர்கள் பலரும் அவர்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். நாங்கள் பகவானோடு கைலாயத்தில் வாழ வேண்டும், நாங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று பலரும் கேட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான பதிலாக நிச்சயம் இன்னும் பகவான் அவர்கள் நேரடி அவர்களுடைய பயிற்சியை பெற விரும்பும் பக்தர்கள் அனைவரும் இங்கு வந்திருந்து இங்கு கைலாயத்தில் பாகமாக இருந்து அவரினுடைய வாரிசாக பயிற்சி எடுத்து அவர் வாழுகின்ற இந்த பரமசிவ நிலையை நீங்களும் வாழ்ந்து அனுபவிக்கலாம். जगदोधारण कृष्ण जनार्दन परमदयागन नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा सत्य सनातना नित्य निरंजन भक्तपरायणा नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा चंद्रकलाधरा गौरी मनोहरा परम कृपाकरा नित्यपुरीश नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा हरि नित्येश्वरा गोकुलनन्दना गोपी मनोहर हरि नारायण नित्यपुरीश नित्येश्वरा பகவான் உலகத்திற்கு அவர் வழங்க வந்த நன்கொடையான் பரமசிவோகம். நாம் ஒவ்வொருவருமே பரமசிவத்தின் வடிவம்தான் என்பதை உணர்த்துவதற்காகவே இங்கு பரமசிவனின் நிஜ அவதாரமாக மனித உருவம் தாங்கி பகவான் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இந்த ஒரு அனுபவத்தை நமக்கு வழங்குவதற்காகத்தான் இந்த பரமசிவோகம் என்ற இந்த தியான வகுப்பில் பகவான் அவர்கள் இந்த சிவ தீட்சையின் முதல் நிலை தீட்சையான சமய தீட்சையை இன்று வழங்க இருக்கிறார்கள். இந்த தியான முகாமில் கலந்து கொள்ளும்
பக்தர்கள் அனைவருக்கும் பகவானிடம் நேரடியாக சிவதீட்சை பெறும் வாய்ப்பு அமைந்திருக்கின்றது. இதில் கலந்து கொள்ள நீங்கள் இணையதளத்தில் உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். இன்னும் சில மணி நேரங்களில் இந்த பரமசிவோகம் தியான முகாம் துவங்க இருக்கின்றது. பகவானிடம் நேரடியாக இந்த சிவதீட்சை பெறுகின்ற நண்பர்கள் நீங்கள் இல்லத்தில் இருந்தவாறே தினந்தோறும் காலையில் உங்களுடைய வேலையை துவங்குவதற்கு முன்பு சிவ பூஜை செய்துவிட்டு உங்களுடைய தினசரி வாழ்க்கையை அந்த பரமசிவ நிலையில் துவங்கி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பரமசிவ நிலையில் வாழ்ந்து பரமசிவ சக்திகளையும் வெளிப்படுத்தி வாழலாம். கைலாயத்தில் பகவான் அவர்கள் உருவாக்கி இருக்கின்ற இந்த வாழ்க்கை முறையிலும் தினந்தோறும் காலையில் நித்யானந்த யோக பயிற்சியை துவங்கி அடுத்ததாக குரு பூஜை செய்த பிறகு சிவ பூஜைகள் செய்வோம். பகவானிடம் இங்கு கைலாசவாசிகள் அனைவருமே சிவ தீட்சை பெற்றவர்கள். சிவ தீட்சை பெற்று ஒவ்வொரு நபருமே அவர்கள் அந்த ஆத்மலிங்கத்தை பகவானிடமிருந்து தீட்சையாக பெற்றிருப்பவர்கள். அவர்கள் தினந்தோறும் சிவ பூஜை செய்துதான் அவர்களுடைய தினசரி வாழ்க்கையை துவங்குவார்கள். அந்த சிவ பூஜையின் நோக்கமே நாமும் பரமசிவனின் வடிவங்கள் தான் என்பதை அனுபவமாக உணர்த்தி அந்த பரமசிவ நிலையிலும் அந்த பரமசிவ சக்தியையும் வெளிப்படுத்தி வாழ்வதற்கான தீட்சை தான் இந்த சிவ தீட்சை. இந்த சிவ தீட்சை ஒவ்வொரு மதமும் பரமசிவோகம் என்ற இந்த தியான வகுப்பில் பகவான் அவர்களே நம் எல்லோருக்கும் அளிக்கின்றார்கள். இந்த சிவ தீட்சை பெறும் பொழுது இன்று மந்திர தீட்சையும் நமக்கு பகவான் வழங்குவார்கள். மந்திர தீட்சை என்பது மகா வாக்கியத்திற்கான தீட்சை. மகா வாக்கியம் என்பது ஓம் நித்யானந்த பரமசிவோகம் எனும் இந்த மந்திரத்தை பகவான் அவர்கள் தீட்சையாக வழங்கி நமக்கு ஒவ்வொருவருக்கும் வழங்கும் போது அதை தினந்தோறும் அஜபா ஜபம் செய்து அந்த தியானத்தை நாம் 24 மணி நேரமும் அந்த மந்திர மயமாகவே நமக்குள் அதை சுழலச் செய்ய வாழ்க்கை முறையை நாம் அமைத்துக் கொள்ளலாம். தொடர்ந்து நமக்குள் அந்த எண்ண ஓட்டங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த மனம் ஆனது தொடர்ந்து ஏதோ ஒன்றை பற்றி நினைத்து கவலையில் ஆழ்த்தி கொண்டிருக்கின்றது. அந்த எண்ண ஓட்டங்களை மாற்றி அஜபா ஜபத்தை நாம் செய்யும் பொழுது நமக்குள் ஒரு உயர்ந்த உணர்வு நிலைக்கு நம்மை எடுத்து வரும் தியானம் இந்த அஜபா ஜபம். இந்த மந்திர தீட்சையும் இன்று பரமசிவோகம் தியான வகுப்பில் பகவான் அவர்கள் இதை வழங்க இருக்கிறார்கள். அதே போல் சிறுவர்கள் அவர்களுடைய கல்வி ஞானத்தை அவர்கள் பெறுவதற்கான அந்த மந்திர தீட்சை காயத்ரி மந்திர தீட்சையும் இன்று நடைபெற இருக்கும் இந்த பரமசிவோகம் தியான வகுப்பில் பகவான் அவர்கள் வழங்குவார்கள். இந்த காயத்ரி தீட்சையானது நமக்குள் புத்திசாலித்தனத்தை உயிர்ப்பிக்க செய்யும் மந்திர தீட்சை. இதை சிறுவர்கள் 7 வயதில் இருக்கின்ற சிறுவர்கள் அனைவருமே இந்த தீட்சையை பெற்று அவர்களுடைய கல்வி ஞானத்தை உயரச் செய்ய முடியும். இந்த பரமசிவோகம் தியான முகாமின் சிவ தீட்சையான முதல் நிலை தீட்சை சமய தீட்சையும் மந்திர தீட்சையும் காயத்ரி தீட்சைகளையும் அனைத்துமே இன்று பெறுவதற்கான வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. இன்றைய நாளின் முக்கிய அம்சமாக பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் அவதரித்த திருநாளான இந்த அவதார பெருநாள் விழாவை பிரம்மோற்சவமாக கொண்டாடும் நம்முடைய கைலாசவாசிகள் இன்று அவர்களுடைய கைலாயத்தின் ஆலயங்களிலிருந்து இந்த பிரம்மோற்சவத்தின் துவக்கமான துவஜாரோகணம் செய்து இந்த
பிரம்மோற்சவத்தை பகவான் அவர்கள் வைக்க இருக்கிறார்கள். தொடர்ந்து 21 நாட்கள் உற்சவமாக கைலாசவாசிகள் உலகம் முழுவதும் இருக்கின்ற நம்முடைய கைலாயத்தின் ஆலயங்களில் கொண்டாட இருக்கின்றனர். அதன் முக்கிய அம்சமாக இன்று கைலாசா திருவண்ணாமலையிலிருந்து பாத யாத்திரையாக பகவான் அவர்களை இடம் அருளாசி பெற குருமுடி ஏந்தி தொடர்ந்து 11 நாட்கள் நடைபயணமாக சென்று கைலாசா திருவண்ணாமலையிலிருந்து பெங்களூரு வரை இந்த பாத யாத்திரை மேற்கொள்கிறார்கள். ஜனவரி மாதம் 5ஆம் தேதி பகவான் அவர்கள் அவதரித்த தினமான அவதார பெருநாள் விழாவன்று பகவானிடம் இந்த குருமுடியை செலுத்தி அவர்கள் பகவானிடம் மீண்டும் வரங்களை பெறுவதற்காகவே அவர்கள் இந்த பாத யாத்திரையான மிக அற்புதமான இந்த தவத்தை மேற்கொள்கிறார்கள். பகவான் அவர்கள் சொல்லியிருக்கின்ற இந்த சத்தியமானது நம் வாழ்க்கையில் தவத்தை மேற்கொள்ளும் பொழுதுதான் நாம் மிகப்பெரிய சாதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்கான வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது என்பதை பகவான் அவர் பகவான் அவர்கள் பிறந்த இல்லமான் ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமியிலிருந்து இப்பொழுது நேரலையில் நாம் காண முடிகின்றது. அங்கு அண்ணாமலையாரை தரிசிக்க வந்திருக்கின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் பகவான் அவர்கள் பிரத்யக்ஷ மூர்த்தியின் வடிவிலிருந்து வருகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு வந்திருக்கும் பக்தர்கள் ஒவ்வொருவருக்குமே இந்த ஔஷத அன்னதானத்தையும் வழங்கி பகவான் அவர்களினுடைய அன்பை தெரிவிக்கும் விதமாக அங்கு அண்ணாமலையாரின் பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் அடியார்க்கும் அடியார்க்கும் அடியேன் என்று இந்த சத்தியத்தை மெய்ப்பிக்கும் விதமாக வருகின்ற அண்ணாமலையாரின் பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஔஷத அன்னதானத்தை வழங்கி தொடர்ந்து இந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பகவான் அவர்கள் பிறந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமி இன்று கைலாயத்தின் பாகமாக இருந்து பகவான் அவர்கள் ஆசீர்வதித்தபடியே பிரதம சேத்திரமாக நம்முடைய உலகம் முழுவதும் இருக்கின்ற கைலாயத்திற்கு ஒரு முதன்மையான சித்திரமாக இங்கு பகவான் அவர்கள் முதலில் இந்த இல்லத்தில்தான் அவருடைய முதல் ஆலயத்தை கட்டினார்கள். சிறு வயதில் பகவான் அவர்கள் விக்கிரகங்களை வைத்து அவர்கள் தினந்தோறும் முருகப்பெருமான், மகாகணபதி பரம்பொருள், சிவபெருமான், அன்னை தேவி பராசக்தி ஆகிய அனைத்து விக்கிரகங்களையும் அவர்கள் தினந்தோறும்
பூஜித்து அவர்கள் அபிஷேகம் செய்து அந்த விக்கிரகங்களுக்கு அலங்காரம் செய்து அவர்களுக்கு நெய்வேத்தியம் படைத்து முதல் அவருடைய சேவையை அந்த விக்கிரகங்களுக்கு செய்த பிறகுதான் அடுத்து அவர்களுடைய வேலையை துவங்குவார்கள். ஸோ இது இன்று வரை பகவான் அவர்கள் தொடர்ந்து தினந்தோறும் அவர்கள் செய்கின்ற இந்த நித்திய பூஜை முறை அவர்கள் செய்வதோடு மட்டுமல்லாமல் கைலாசவாசியாக இருக்கின்ற இந்த சன்னியாசினிகள் மற்றும் அவருடைய சீடர்கள் பக்தர்கள் அனைவருமே தினந்தோறும் அந்த நித்திய பூஜையை செய்துவிட்டுத்தான் அவர்களுடைய தினசரி வாழ்க்கையை துவங்குவார்கள். இந்த நித்திய பூஜை என்பது நம் ஒவ்வொருவருக்குள்ளும் நாம் அந்த பரமசிவனின் வடிவம்தான் என்பதை மீண்டும் மீண்டும் நமக்கு ஞாபகப்படுத்தி அந்த இருப்பு நிலையான பரமசிவ நிலையிலே வாழச் செய்கின்ற ஒரு வாழ்க்கை முறையாக நமக்கு அமைந்திருக்கின்றது. இந்த வாழ்க்கை முறையில் கைலாசவாசியாக இருக்கின்ற அன்பர்கள் தினந்தோறும் காலையில் அவர்களுடைய ஆன்ம சாதனையான முதல் செயலாக நித்யானந்த யோக பயிற்சியில் துவங்கி அவர்கள் நித்திய பூஜையும் செய்து சிவ பூஜையும் செய்து அவர்கள் பகவான் அருளும் இந்த ஞான சத்தியம் அந்த தியான சத்சங்கத்தையும் உள்வாங்கி அதை அவர்களுடைய வாழ்க்கையாக வாழ்ந்து பகவான் சொல்லியிருக்கின்ற இந்த கைலாயத்தின் நோக்கங்களை நிறைவேற்றுவதே அவர்களுடைய வாழ்க்கை முறையாக மேற்கொண்டவர்கள்தான் கைலாசவாசிகள். பகவான் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த சைவ வாழ்க்கை முறைதான் நாம் பாரம்பரிய வாழ்க்கை முறை, இந்த ஆதிசைவ வாழ்க்கை முறையை மீண்டும் மக்களுக்கு வழங்கிட தமிழகம் முழுவதும் இருக்கின்ற நம்முடைய கைலாயத்தில் பகவான் அவர்கள் இந்த வாழ்க்கை முறையை மீண்டும் புனரமைத்து ஆதிசைவ வாழ்க்கை முறையை வாழச் செய்கின்ற இடமாக இங்கு கைலாயம் திகழ்கின்றது. இதில் கைலாசவாசியாக இருக்கின்ற பகவானினுடைய வாரிசுகள் அவர்கள் தாங்களும் இந்த ஆதிசைவ வாழ்க்கை முறையை வாழ்ந்து உலக மக்கள் எல்லோருக்கும் இந்த வாழ்க்கை முறையை பகிர்ந்து அளிக்கின்ற இந்த சேவையை தொடர்ந்து செய்கின்றார்கள். இதன் பாகமாக தினந்தோறும் நம்முடைய கைலாயத்தின் மூலம் இங்கு நடக்கின்ற இந்த ஔஷத அன்னதான சேவை, அதேபோல் இங்கு நடக்கின்ற இந்த தியான முகாம்களில் பக்தர்கள் அனைவருக்கும் இதை பகிர்ந்து அளித்தல் மற்றும் வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் தியான சிகிச்சை அளிப்பதன் மூலமாக அவர்களுக்கு உடல் நலமும் மனநலமும் பெறச் செய்தல், பகவான் அருளியிருக்கின்ற இந்த ஞான கருத்துக்களை அவர்களுக்கு வழங்கி அவர்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் மன அமைதி குறைகின்றதோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு மீண்டும் இந்த பகவான் அருளியிருக்கின்ற இந்த தியான சத்தியங்களை அவர்களுக்கு அருளி அவர்களை உயர்ந்த உணர்வு நிலையில் அவர்களை வாழச் செய்தல், இது போன்ற தொடர்ந்து எல்லா விதமான சேவைகளையும் இங்கு ஆதிசைவ வாழ்க்கை முறையாக வருகின்ற நண்பர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் இதை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சேவையில் இதுவரை 2 கோடி அன்பர்களுக்கு மேல் பகவானிடம் நேரடியாக தீட்சை பெற்ற சீடர்கள் பக்தர்கள் அவர்கள் வாழுகின்ற இடமாக இந்த கைலாயம் இருந்து கொண்டிருக்கின்றது. திருவண்ணாமலையில் அவர் பெற்ற இந்த ஞான சூழலியலை நாம் எல்லோருக்குமே வழங்கிடவே அந்த ஞான சூழலியலை மீண்டும் உலக மக்கள் அனைவருக்கும் வழங்கிடவே ஒவ்வொரு நாடுகளிலும் பகவான் அவர்கள்
இந்த கைலாயத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். பிறவியின் பலன் யாவும் கூடும். இந்து மதத்தை நாமும் வாழ்ந்து உலக மக்கள் எல்லோருக்கும் இந்த இந்து மதத்தை வாழச் செய்திட ஒரு ஞான சூழலில்தான் இந்த திருக்கைலாயம். இந்து மதத்தை உலக மக்கள் அனைவருக்கும் வாழ்வியல் முறையாக வழங்குவதற்காகத்தான் பகவான் அவர்கள் இந்த கைலாயத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். தற்போது இந்து மதத்தினுடைய அவசர தேவையா என்ன என்பதையும் பகவான் அவர்கள் விளக்கும் பொழுது, ஞானம் ஒன்றே வாழ்க்கையின் குறிக்கோள் என்பதை உணர்ந்து தன்னையும் ஞானமடையச் செய்து உலகையும் ஞானமடையச் செய்யும் உன்னத வாழ்க்கை முறையான சந்நியாசம் என்பதே இப்பொழுது இந்து மதத்திற்கான அவசர தேவை. இங்கு பகவானின் வாரிசுகளாக நீங்களும் வாழ விரும்புகின்ற நபர்கள் எல்லோரும் கைலாயத்தில் வந்திருந்து இந்த நித்யானந்த சம்பிரதாய சந்நியாச பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். இது நீங்களும் ஞானமடைந்து உலக மக்கள் அனைவருக்கும் இந்த ஞான வாழ்க்கை முறையை கொண்டு சேர்க்கும் உன்னதமான சேவை செய்ய முடியும். இந்த சேவை செய்வதன் மூலமாக இந்து மதத்தை நாம் மீண்டும் புனரமைப்பு செய்து உலக மக்களுக்கான கைலாசா திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் அமைந்திருக்கும் நம்முடைய கைலாயத்தில் இதுவரை இன்றைய பௌர்ணமி தினத்தன்று அண்ணாமலையாரை வலம் வந்து கொண்டிருக்கும் பக்தர்களுக்கு தொடர்ந்து இந்த ஔஷத அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இதுவரை 2 இடங்களிலும் பகவான் அவர்கள் பிறந்த இல்லமான ஸ்ரீ நித்யானந்த ஜென்ம பூமி மற்றும் கைலாசா திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் அமைந்திருக்கும் நம்முடைய கைலாயத்திலிருந்து மட்டும் ஏறத்தாழ 57,000 நபர்களுக்கு இந்த ஔஷத அன்னதானம் வழங்கியிருக்கின்றது. இன்னும் தொடர்ந்து வருகின்ற பக்தர்களுக்கு இந்த ஔஷத அன்னதானம் வழங்குவதற்கான உணவையும் தயாரித்து இங்கு
मूषिकवाहन मङ्गलदायक गौरीनन्दन नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर मुक्तिप्रदायक विघ्नविनाशक सिद्धिविनायक नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर गंगाधर हर हे परमेश्वर जय जगदीश्वर नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर शिवशक्तीश्वर श्रीशैलेश्वर शम्भो शङ्कर नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर माधव मुरहर मधुर मनोहर गिरिधर नागर नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर अभयप्रदायक आनन्ददायक भक्त उदाहरण नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर बंसीधर हर श्याम सुंदर नाचे नटवर नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर हे मधुसूदन भवभयभञ्जन मङ्गलपावन नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर नर्दन सुंदर नटन मनोहर करुणसागर नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर जगदोधारण कृष्ण जनार्दन परमदयागन नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर सत्य सनातन नित्य निरंजन भक्तपरायण नित्यपुरीश नित्येश्वर हरि नित्येश्वर नित्येश्वर हरि नित्येश्वर चंद्रकलाधर गौरी मनोहर परम कृपाकर नित्य
नित्येश्वरा हरि नित्येश्वरा नित्येश्वरा Nithyanandam to all our viewers who have joined us in Tiruvannamalai, the birth town of the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivam, our beloved Bhagavan, the living manifestation of Paramashiva on the planet. We are tuned in at Tiruvannamalai and we are witnessing the Aushadha Annadhan, which is the free food that is being served continuously, the food that is infused with the divine energy, infused with the superconscious energy that is conducive for our higher conscious life to manifest in us. The food is being served in Tiruvannamalai from 2 locations. One of the locations is our Bhagavan's own parental home on Tiruvudal Street in Tiruvannamalai, which has now been legally acquired by KAILASA just a few weeks ago, and which was officially inaugurated by Bhagavan himself on the auspicious occasion of Kartikai Deepam, the flagship festival of Tiruvannamalai. And the second location where the Aushadha Annadhan is happening in Tiruvannamalai is from the Nithyananda Jenma Bhoomi Kshetram, which is located on the mountain path at Adi Annamalai. You can see now the Aushadha Annadhan being served in the Nithyananda Janma Bhoomi Kshetram, which is located on the mountain path. And you can see the devotees of Annamalai are receiving the Annadhan continuously while circumambulating the Arunachala hill. Arunachala, Paramashiva himself in hill form. And today, on the sacred full moon night, the Pournama night, lakhs of people gather in Tiruvannamalai to come around Arunachala in circumambulation. And you are seeing those very devotees of Annamalai are here. While they are going on the mountain path around Arunachala, they stop by at KAILASA Tiruvannamalai on the mountain path and they receive the Aushadha Annadhan, the energized food with the blessings of Bhagavan being served continuously from KAILASA here. Joining us shortly will be the second location, which is from Bhagavan's own parental home, which is located in Tiruvudal Street, which is just outside the Arunachaleshwara temple on the 6th circumambulation path of the temple, while the Kshetra on the mountain path is on the 7th circumambulation path in the temple. The main Shivalinga, Annamalayar himself, who is the main deity in the Arunachaleshwara temple of Tiruvannamalai, has 7 concentric circumambulation paths around him. The outermost path is the path around the mountain itself, the 7th concentric circle, and the path just within that, the 6th path, is the Tiruvudal Street, where Bhagavan's parental home is located. So we are now witnessing of every month, the full moon night, when the lakhs of devotees start coming around the mountain. On this particular day, Kailasa and Tiruvannamalai here serves a huge, continuous, non-stop Annadhan for over
And therefore, and therefore
milky ocean, meaning the Milky Way. All of Bhagwan's gurus recognized Bhagwan at that young age as the very incarnation of Paramashiva, whom they were ordained by Paramashiva himself to mentor, to groom, to nurture, until he was physically mature to take on the entire world as the guiding force. And therefore, Mataji Kuppamal was one of Bhagwan's gurus in Tiruvannamalai who nurtured Bhagwan right from the time he was born. And Mataji Kuppamal, Bhagwan has shared with us the extreme hard work she would do to take care of young Bhagwan. And Bhagwan says, his service to Paramashiva, his service to the entire humanity is nothing but his deep gratitude at the feet of his gurus. His deep gratitude to his gurus for nurturing him in Tiruvannamalai. The great Guru Shishya Parampara, the Guru disciple lineage of Tiruvannamalai, the magnificent ecosystem established by Paramashiva himself. The city of Tiruvannamalai was established by Paramashiva himself. It is here in Tiruvannamalai that Bhagwan Paramashiva appeared as an infinite column of light, of fire, and therefore he is worshipped as the fire element in Tiruvannamalai. He appeared as an infinite column of light to resolve a dispute between Lord Brahma and Lord Vishnu as to who is the greater of the two. He appeared as an infinite column and told them, whichever of you finds either of my two ends first will be declared the greater of the two. And little did Lord Brahma and Lord Vishnu realize that it would be impossible to find either of the ends of Paramashiva because he is infinite. And therefore, with blinding ego, both of them set out in opposite directions to find the either ends of Paramashiva, the huge column of light. Lord Vishnu, sooner rather than later, realized his folly and surrendered to Paramashiva, while Lord Brahma carried on upwards in his journey, trying to find the upper end of Paramashiva. And on his journey upwards, he suddenly encountered a flower that was falling in the downward direction from the face of Paramashiva. He caught the flower in his hand. It was a screw pine flower called the Tamil, and asked the flower, "Where from are you coming?" And the flower told him that it's falling from the very ear of Paramashiva. And Lord Brahma asked the flower to come along with him to Paramashiva, saying that the flower is the witness that Brahma had travelled right up to the upper end of Lord Paramashiva, near his ear, which is where he met the flower. And the Talampu, the screw pine flower, afraid to say no to Lord Brahma because he is the very Lord of creation, agreed, and both of them went to Paramashiva, who immediately saw what had happened. And he told Lord Brahma, "Because of what you have done, you have uttered a huge lie. You will never be worshipped in your form in any temple by humanity. You will continuously restore yourself standing in the location just where my sacred bath waters fall. Therefore, you will find Lord Brahma, the deity of Brahma, standing just at the spot in all Shiva temples where the sacred waters offered to Lord Shiva as Abhisheka come out of the sacred shrine and fall. There you would find the Brahma deity standing, filling his kamandalu with the sacred waters, the Charanamrita of Paramashiva, filling his kamandalu, his small water pot, with the water, restoring himself, and from those very waters performing his task of creation. And so it is through this wonderful happening of Paramashiva as an infinite column of light that Lord Brahma and Lord Vishnu were taught by Paramashiva about his supremacy and restored them to a state of oneness with himself. And as for the screw pine flower begged for forgiveness to Paramashiva, and Paramashiva told the flower that the flower would never be used in worship of him. But soon, after a deep request from the flower, Paramashiva declared that once in every year the screw pine flower would be worshipped
would be used in his worship, and therefore till date on every Shivaratri night, which is the night of celebrations dedicated to Lord Shiva around the month of February every year, the screw pine flower is placed in worship at Paramashiva's feet and removed. And after Lord Brahma and Vishnu had this magnificent, enlightening experience from Paramashiva, they requested him to be forever available to humanity from that very location where he assumed the column of light. And heeding to their request, Paramashiva continued to stay in the same location and promised humanity that he will be there in 3 forms. That location is Tiruvannamalai, what you are now seeing in front of your own eyes. Tiruvannamalai is where Paramashiva assumed the form of the infinite column of light. And Paramashiva promised to be in this place, in Tiruvannamalai, in 3 forms. First, he assumed the form of the huge Arunachala mountain, the sacred Arunachala hill. And his devotees sweetly requested him how they would offer everyday worship to the huge mountain. They requested him to assume also a form which could be worshipped every day, where ritualistic worship could be offered. And therefore, Paramashiva assumed his second form in Tiruvannamalai immediately as the Arunachaleshwara Linga, which is the main deity inside the Arunachaleshwara temple. He is worshipped as Annamalayar in Tiruvannamalai. And upon further request from his devotees, Paramashiva assumed his third form in Tiruvannamalai, which is the form of a living incarnation. He promised to forever be available in Tiruvannamalai as a living incarnation so that he could guide the people personally, interacting with them and enlightening them. So, heeding to the wishes of his devotees, Paramashiva assumed 3 forms in Tiruvannamalai as the sacred Arunachala hill, as the Arunachaleshwara Linga, and as a living incarnation. And ever since then, there has been an unbroken lineage of incarnations in Tiruvannamalai. The current living incarnation being our beloved Bhagavan, the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Nithyananda Paramashivam. And in this glorious lineage of incarnations of Paramashiva are all the earlier incarnations and gurus of Bhagavan, Bhagavan Ramana Maharishi, Sri Seshadri Swamigal, Sri Yogiram Surat Kumar Swamigal, Sri Guhainama Shivayar. All of these great incarnations are from this very unbroken lineage of incarnations of Paramashiva himself. This is the history of Tiruvannamalai in short, recorded in the Arunachala Purana, which records the entire history of Tiruvannamalai, which is the history of Paramashiva. And Bhagavan has shared with us how perfectly the city is planned and built, and how perfectly it functions in alignment with Paramashiva's own Agama, the sacred scriptures revealed by him. As per Agama, how a temple city should be laid out, and where the temple priests should reside, where the Rajagurus, the incarnations, should reside. All of it is documented by Paramashiva in the Agamas, and exactly as per that, the Arunachaleshwara temple and its surroundings and its people and the various communities are located. All the temple priests reside in the northern side of the temple, and the gurus reside in the southern side of the temple. Bhagavan's own parental home is exactly on the southern side of the Arunachaleshwara temple. This particular location of Kailasa on the mountain path is in a place called Adi Annamalai, which is where the original settlement of Tiruvannamalai happened. It still retains its enchanting village flavor. When you go to Adi Annamalai, you can see that it is retained much of its original innocent village flavor and lifestyle. And you can see the beautiful Adi Annamalai temple, which is another temple dedicated to Annamalayar in Tiruvannamalai.
And it is here in Adiyannamalai that you have the famous Gautama Ashrama, where Devi Paramashiva Shakti, the divine consort of Paramashiva himself, came down from Kailasa to do arduous penance. She did the Pancha Agni Tapas, the sitting inside the circle of fire here in Tiruvannamalai. She first came to Gautama Ashrama, and under the tutelage of Gautama Muni, a famous saint who lived at that point in time, she pursued her spiritual penance to reach Paramashiva again in Kailasa. And while she was here in Tiruvannamalai, immersed in her arduous penance, she also visited the Pavalakundru in Tiruvannamalai and continued her penance there. She did the Panchagni Tapas, the spiritual practice of sitting inside a fire circle in Pavalakundru, which is the very same location where Bhagavan himself had his enlightenment experience at the age of 12. It is a small hill in Tiruvannamalai. It is called the Coral Hill. Pavalakundru means coral hill. Kundru means hilltop, and Pavalam means coral. So it is called the Coral Hill, and it is there where Devi Paramashiva Shakti had her enlightenment experience, her experience of oneness with Paramashiva as a culmination of her intense tapas. And from that experience of Devi, we have the manifestation of the Ardhanarishwara deity, the Hindu god, who represents the union of Shiva and Shakti, the male and female divine energies in the same deity form, which is symbolic of Devi attaining the oneness with Paramashiva. It is in Pavalakundru that the whole incident happened, and it is in Pavalakundru that Bhagavan had his enlightenment experiences, deep experience of Nirvikalpa Samadhi at the age of 12. So it is here in Adiyannamalai that Devi studied under the tutelage of Gautama Muni in the Gautama Ashrama. It is just opposite our Kailasa campus, just a few feet away across the road. And right opposite our campus is the Rajarajeshwari temple, a powerful temple dedicated to Devi Rajarajeshwari with the deities of the Dasha Mahavidyas inside the temple. The Dasha Mahavidya deities were installed under the direct guidance of Bhagavan himself in the year 2000. The people who were running the temple at that time approached Bhagavan to guide them in uplifting the whole temple and in bringing it to its peak energy in serving the people as an energy center. And Bhagavan told them that he himself would perform a Chandi Homa, a powerful ritual, fire ritual dedicated to Devi Parashakti. And he himself performed the Chandi Homa on the 7th of November in the year 2000. There are beautiful photographs, photographic records of this Chandi Homa performed by Bhagavan inside this Rajarajeshwari temple, which is just across this Kailasa campus on the mountain path. And under the direct guidance of Bhagavan, the administrators of the temple installed the Dasha Mahavidya deities, the 10 deities manifestations of Devi. And you can see those beautiful Dasha Mahavidya deities inside the temple today, and the powerful Devi Rajarajeshwari, to whom Bhagavan offered the Chandi Homa. And we have two unique happenings at that time when Bhagavan was performing the Chandi Homa. One, when Bhagavan was about to start the Chandi Homa, early morning, when he stood at the entrance of the temple along with the temple administrators, the photograph that was captured shows a huge divine light in the third eye of Bhagavan. A glowing light on the third eye of Bhagavan captured as photographic evidence. And second, at the culmination of the entire Chandi Homa, when Bhagavan was offering the final Purnahuti, he was offering inside the fire, the ritual. The photograph is captured Devi Rajarajeshwari appearing in the fire. Her entire form is seen beautifully inside the fire.
sitting and receiving the offering from Bhagavan himself. Two wonderful miracle photographs from this historic event that happened right in this location opposite our Kailasa campus, much before Bhagavan inaugurated this campus in Tiruvannamalai. 8 years before he inaugurated this campus, Bhagavan performed the Chandi Homa in this very location. And this Kailasa campus, located on the mountain path, has a unique hill view of Arunachala. While in all other locations in Tiruvannamalai, you have views, darshans, of the other phases of the Arunachala hill. The Arunachala hill is actually comprised of 5 phases along with a 6th phase. The 5 phases correspond to Paramashiva's 5 cosmic actions. The Satyojata, Vamadeva, Tatpurusha, Agora, and Ishana. Each of the 5 actions of creation, sustenance, rejuvenation, putting into delusion and pulling out of delusion and giving enlightenment. Each of this cosmic task of Paramashiva is represented by a phase of the Arunachala hill. So the 5 phases of the hill make up the Arunachala hill in Tiruvannamalai. There is a 6th phase called the Ajumukha, which is the pure presence phase of Arunachala, Paramashiva. From this Kailasa campus, you have darshan of only the 6th phase, the pure presence phase of Paramashiva, while the other phases of Arunachala are completely invisible from this location. You have a complete full view of the gigantic 6th phase of Paramashiva from this campus, which adds to its uniqueness. Its perfect orchestration of location. In fact, to have a view of any of the 5 phases, you would have to step out of the campus and walk a few feet to your left or to your right, and you will start having darshan of any of the other 5 phases. And not only that, Adiyannamalai is hugely significant in the history of Tiruvannamalai itself. One, Devi herself coming to Adiyannamalai in Gautama Ashrama and starting her penance. And second, in the life of Bhagavan, the famous Chandi Homa happening in the Rajarajeshwari temple, just here in Adiyannamalai. And above all, it is here that Bhagavan Arunagiri Yogishwara, during the 9-month period that Bhagavan Arunagiri Yogishwara, who was Paramashiva himself, came as a young sannyasi, as the guru of young Bhagavan, and spent a 9-month period demonstrating the ideal guru-disciple relationship to the whole of humanity in those 9 months, which will forever be inscribed in the history of humanity as the ideal guru-disciple relationship. During that period, Bhagavan Arunagiri Yogishwara, in one instance, brought down the 9 planets to teach the science of astrology, of Jyotisha, to young Bhagavan. He brought them down as 9 gemstones and unleashed the entire science of cosmology into young Bhagavan. He simply downloaded the entire science into young Bhagavan. And when Bhagavan saw the glittering stones of these planets, Arunagiri Yogishwara told him that he will leave them here in this very location where today stands this Kailasa campus of Bhagavan himself. It is here that this incident happened. And Bhagavan has said that very soon we would be discovering those very 9 gemstones, the planetary stones left by Arunagiri Yogishwara himself. So this location of this Kailasa campus carries many divine leelas in the life history of Bhagavan and in the life history of Devi herself, Paramashiva Shakti, the divine consort of Paramashiva. You can see here as we move on into the Pournima night, the full moon night, which is fast approaching. You can see the thickening of the crowd on the Giribala path, the devotees of Annamalayar. You can see the streets slowly getting packed
with the devotees of Annamalai are காட்சி தன்னை கண்களும் கண்டதும் கேட்க எந்த வேண்டுதல் மிஞ்சிடும் எண்ணத்திரை முற்றிலும் நீங்கிடும் நித்யானந்த வைபவம் ஓங்கிடும் ஆனந்த தரிசனம் கல்பவ்ருக்ஷ வாகன தரிசனம் ஆனந்த தரிசனம் கல்பவ்ருக்ஷ வாகன தரிசனம் வரம் தர நித்யனும் it is here in Tiruvannamalai, Bhagavan's hometown, that the whole revival of Kailasa started. The first 15 years of the revival of Kailasa in Bhagavan's life happened here in Paramashiva's own city by the living manifestation of Paramashiva, our beloved Bhagavan. Yes, we have here joining us the second location from which the Annadana has been happening continuously in Tiruvannamalai, which is Bhagavan's own parental home on Tiruvudal Street. பிறவியின் பலன் யாவும் கூடும் வரம் தரும் அருள் மாலை நேரம் நித்யம் தோன்றிடும் சிம்ம வாகனம் அவன் திரு It is in this parental home of Bhagavan that the entire revival of Kailasa started. We are now inside Bhagavan's own parental home, where the Aushadha Annadhan is also happening. Very recently, Bhagavan's parental home was acquired legally by Kailasa, and we celebrated its official inauguration by Bhagavan himself on the Kartika Deepam day, which is the flagship festival of Tiruvannamalai. It is here in Bhagavan's parental home that Bhagavan revived every single stream of the Hindu tradition, which we today see as a huge stream of Kailasa. It is here that Bhagavan started the Annadhan. It is here that Bhagavan started the temple arts, the sacred arts of making deities. In his parental home, Bhagavan sculpted the first deities of his life. When he had the darshan of Parashakti inside the Arunachaleshwara temple, when he was standing at the shrine of Devi Parashakti herself, Unnamalai Amman, inside the temple, he had a beautiful darshan of Devi Bhuvaneshwari inside the shrine. And he quickly ran back home, beholding that very darshan of Devi in his inner space. And he simply replicated her form on soapstone. And that Parashakti deity is worshipped today by Bhagavan himself in his personal altar, and she forms part of the sacred sovereign archives of Kailasa. She is part of not only Bhagavan's altar, also part of the Pushpa Samadhi of Bhagavan, which is items touched and used by Bhagavan from his childhood. In the Hindu tradition, the items touched and used by any incarnation is worshipped. They become sacred objects. And this Devi Parashakti, sculpted personally by Bhagavan on soapstone, today receives direct worship from Bhagavan in his personal altar. It is here in Bhagavan's parental home that Bhagavan sculpted this Parashakti deity. And it is here that Bhagavan revived not only carving deities on soapstone, on stone, he also revived all other forms of the Hindu tradition. It is here that he etched the Sri Chakra, which is the two-dimensional representation of the cosmos, which is called the Sri Chakra. He etched it on a copper foil after he had a darshan of the Sri Chakra. It is a complex sacred geometry of 43 triangles, and Bhagavan was simply able to reproduce it from just the divine darshan that he had of the Sri Chakra. He reproduced it on a copper foil using the compass of his elder brother from his elder brother's geometry box. He simply picked up the compass and etched the Sri Chakra on a copper foil, and that Sri Chakra, etched personally by Bhagavan, is also part of the sovereign archives of Kailasa. So it is here in Bhagavan's parental home that this beautiful life incident happened. So it is here that the revival of the wing of the temple arts of sheet metal work, where skilled artisans etch on sheet metal
the prabhavalis, the arches of the deities, the huge sheet metal work which forms part of the temple arts. It is here that Bhagavan started his revival right in his childhood around the age of 10. And it is also here that Bhagavan revived the casting of metal deities, where he cast the first deity of goddess Lakshmi. He asked his mother, and Lokanayaki Ammal, Bhagavan's biological mother, gave him a few aluminium vessels that she was not using, and he promptly converted them, melted them, and cast his first deity out of metal. It is a Lakshmi deity, the goddess of wealth. And she also forms part of the sovereign archives of Kailasa today. So therefore, here is where Bhagavan revived the whole temple arts wing of casting metal deities. And it is here in Bhagavan's parental home in Tiruvannamalai where Bhagavan revived the science of yoga, where he trained in intense yoga with Yogi Yogananda Puri, the yoga guru, also known as Raghupati Yogi. From the age of 3 until the age of 13, Bhagavan trained in intense yoga with Yogi inside the Arunachaleshwara temple in a small 36-pillared mandapam hall called the Kritika Mandapam. In those days, Bhagavan and Yogi Yogananda Puri would train in yoga along with many others inside the temple. And it is here in Bhagavan's parental home that this entire revival of yoga happened. It is from here that it happened. And it is from here in Bhagavan's own parental home that the entire wing of the Hindu tradition of puja, worship, conducting festivals happened. The entire revival of puja, worship, and festivals, where Bhagavan performed his first pujas, his first worship, and conducted his first festivals during his childhood. Every festival that is celebrated in the Arunachaleshwara temple, Bhagavan would celebrate in his own parental home, as well as in the streets surrounding the temple, known as the Madavidi, the 4 streets surrounding the temple. So it is right here in Bhagavan's parental home that the entire revival of the worship wing of Kailasa happened. And Bhagavan conducted all the festivals with his own small deities and his own small homemade vehicles for these deities called the Vahanas. And we know that today Kailasa holds the Asia Book of Records. Asia Book of Records came forward and recognized Kailasa, recognized Bhagavan for the extraordinary achievement of conducting the maximum number of festivals called Brahmotsavams during a period of 1 year. 13 Brahmotsavams celebrated in a period of 1 year. Continuously, Brahmotsavams are celebrated in Kailasa under the auspicious of Bhagavan. Every wing that Bhagavan is revived in the Hindu tradition is being recognized by institutions such as the Guinness Book of Records and the Asia Book of Records. The Asia Book of Records has recognized Bhagavan's extraordinary achievement in the field of yoga. The extraordinary achievement of a group of people performing 508 yogic postures, asanas, in a span of 108 minutes. And we know that yoga has today become a mainstream lifestyle for all the followers of Bhagavan around the world, where during the Brahma Muhurta time, they wake up and the first thing they do is cleanse their body and perform the Panchakriya, which is the cleansing, the 5-fold cleansing of the body, washing of the eyes, washing of the Kriya of cleansing the nose through the Jalaneti process, 5 different cleansing processes, followed by yoga, wherein they perform the Prathama Vinyasa Krama, a sequence of 108 yogic postures called the Prathama Vinyasa Krama, gifted to the world by Bhagavan. Every single day of the year, followers of Bhagavan perform the 108 asanas during the Brahma Muhurta time, the early morning time, between 4:30 and 6 every single day. They start the day with yoga, and it is through this they build the yogic body, prepare their body to manifest the spiritual powers of Paramashiva, for which Bhagavan has initiated them. And following the yoga, they perform the Guru Puja and the Shiva Puja as part of their everyday morning routine. That forms the lifestyle of the Kailasians and all the followers of Bhagavan around the world.
First, yoga to build a yogic body, and second, puja to build bhakti, devotion, oneness with the divine. And then they listen to Bhagwan's discourses, imbibing the powerful cognitions, the great truths revealed by Bhagwan, which is the jnana component, the knowledge component, which Bhagwan initiates people with. And through that, they manifest the powers. Their powerful cognitions start radiating as spiritual powers. This is the lifestyle of Bhagwan's followers and the Kailasavasis around the world. And all of this, Bhagwan started in his own life, through his own gurus, in his very parental home, here in Tiruvannamalai. The Kailasa Tiruvannamalai, Nithyananda Jenma Bhoomi on Tiruvudal Street. The science of Aushadha, which is the science of infusing raw herbs with sacred energy and consuming it as food to aid one's conscious growth, also started from Bhagwan's parental home. Sri Narayanasamy Pillai is Bhagwan's guru for Aushadha. And the science of Nirahara Samyama, the science of Kaya Kalpa, which is the science of anti-aging of the body, which Bhagwan explored during his childhood with Sri Maunaswami Narayana Swami. All of these happened from Bhagwan's own parental home. Even the first yatra that Bhagwan undertook as a child is from this parental home, where he walked all the way as a young child from Tiruvannamalai to Vadalur, to a famous Muruga temple, shrine dedicated to Lord Muruga, Lord Subramanya, the second son of Lord Paramashiva himself. He undertook his first pilgrimage by himself, enriching people all along the way, enriching one life at a time, sharing his spiritual knowledge, his experience, his depth with the people, one person at a time. And it is here at his parental home that Bhagwan delivered his first spiritual discourses as a child and wrote his first books. And today we all know that Bhagwan's books, Bhagwan's discourses have all been recognized by the Asia Book of Records, which has awarded Bhagwan and Kailasa for the largest number of books authored by a single individual, 1123 titles, and the largest number of discourses delivered by a single individual. All of these started here from this parental home of Bhagwan. And it is here in Bhagwan's parental home where the first temple of Kailasa happened, built personally by Bhagwan himself. Bhagwan had his own worship altar, a small homemade temple which he himself built in his home terrace, which is the first temple of Kailasa. He had his own temple in the home terrace, and he had his own, what you call the Nandavanam. The flower garden in any temple is called the Nandavanam. He had his own flower garden because, as per the Agamas, you should grow your own flowers and offer to Paramashiva. He had his own small home garden in his terrace. And Bhagwan's biological mother, Lokanayaki Ammal, would prepare all the Naivedyams, the food offerings that Bhagwan would require for his worship. And a little later, in the later years, Bhagwan would cook his own food to serve the Lord. So Amma's kitchen, Swami Amma's kitchen, is actually the first Madapalli of Kailasa. Madapalli means the temple kitchen, where food is prepared exclusively for the Lord. So Bhagwan's first Madapalli is his own home kitchen. So every beginning of Kailasa happened here in Bhagwan's parental home. Even the field of music, which Bhagwan has revived. Music is one of the shortest paths to the Lord. Simply immersing yourself in Namasankirtan, in singing the name of the Lord. Mata Vibhutanandapuri, Bhagwan's guru, was the founder of the Apita Kuchambal Tiruppugal Madar Sabai, which she founded as an entity to spread
the name of Paramashiva by singing the verses of the famous Tiruppugal compositions, the ancient Tamil compositions dedicated to Lord Paramashiva. And Bhagwan was a part of this Apita Kuchambal Tiruppugal Madar Sabai as a young child. He used to sit alongside Mata Vibhutananda Puri and the group and sing these devotional songs. And it is here in Bhagwan's parental home that Bhagwan started the Shastra Adhyayana, which is the study of the sacred scriptures. And his first scriptural book was the Atma Purana, the Atma Upanishad book, gifted to him by none other than Isakki Swamigal, his own guru of Vedanta. We have seen Bhagwan holding the Atma Purana in his hand while he delivered the Upanishadic series of discourses in Adi Kailasa, Bangalore, years later. It is through this book that Bhagwan says that he even learned the letters of the alphabet much before his formal education, conventional education through schooling started. He says, everything I had to learn, I needed to learn, I learned only through my gurus. Schooling was merely incidental in my life. Bhagwan hardly went to school. He would live most of the time inside the Arunachaleshwara temple, or he would be meditating in Pavalakundra, where he had his enlightenment experience at the age of 12, or he would be meditating atop the Kundratiladum Kumaran Murugan temple, which is a shrine dedicated to Lord Muruga, again on top of a small hill in Tiruvannamalai, or he would simply be coming in Girivala around his beloved Arunachala, around the mountain path, or he would be exploring the great Hindu sciences with any of his gurus, either in Panchamukham, which is where Isakki Swamigal would be sitting. Panchamukham it is called because it is from that location in Tiruvannamalai around the mountain where you could see all the 5 phases of Arunachala. Pancha means 5, Mukham means faces. So it is from that location where the 5 phases of the Arunachala hill would be visible. And so he would be sitting there exploring the great Vedanta, the subject of Vedanta with Isakki Swamigal. Or he would be with Yogi Yogiraj Yogananda Puri in Kritika Mandapam doing his yogic practices. Or he would be with Mata Vibhutananda Puri in Pavalakundra itself, where she later built the first ashram, first Kailasa for him, as her beloved disciple and inheritor in the glorious Arunachala Sampradaya, in the Guru Shishya Parampara of Tiruvannamalai. Or Bhagwan would be in the Arunai Nayaki Amman temple doing the decoration, the magnificent alankar for goddess Arunai Nayaki Amman. Bhagwan spent his childhood days in Tiruvannamalai mostly outside his parental home. He would spend his time in his home, only enough time to take care of his home deities, his home temple, to feed them food at the right moments, 3 times in a day, to put them to sleep ceremoniously, like how the main deity in the Arunachaleshwara temple is put to sleep, to wake them up ceremoniously through the Palli Elichi, the early morning ritual of ceremonious waking up of the Lord. He would spend his time in his home only for such ritualistic activities, and of course to conduct the elaborate home festivals with his first team of Kailasa volunteers inspired by him as a child. At all other times, he would pursue his deep spiritual activities in Tiruvannamalai in all of these various locations. So much so, you can hear from the entire people of Tiruvannamalai all of Bhagwan's spots in Tiruvannamalai where he could be seen immersed in his various activities or seated with his beloved gurus. The Annadhana, the Aushadha Annadhana, is continuing full swing into the Pournima night, and it will go on non-stop until the end of Pournami, the full moon night, and until the last devotee of Annamalayar has come around the Arunachala hill.
over 60,000 meals have already been served at Tiruvannamalai. The discourses of Bhagavan are continuously played at both the locations. So the people, while they are consuming the Aushadha Annadhan, they listen to the powerful truths delivered by Bhagavan through these discourses and take in, internalize those powerful cognitions along with the food they are consuming. मूषिकवाहन मङ्गलदायक गौरीनन्दना नित्यपुरीश नित्येश्वर हरि If you look into the life of Bhagavan, even superficially, you can see how beautifully the revival of Kailasa started so obviously right from his birth. Like we just saw, it only became more organized from the year 1994 when Bhagavan entered the international arena. Until then, the revival of Kailasa, Bhagavan was doing in his own way from the time he took birth. Every dimension of the revival of Kailasa happened in his own parental home itself. Nothing waited till Bhagavan attained physical maturity or was able to function independently. Nothing waited for any of it. The revival started right from the time he took birth. A life dedicated to restoring legitimacy to the Hindu science of living enlightenment of Sanatana Hindu Dharma. It is the hard work of Bhagavan right from when he was a child that has culminated as the Kailasa nation today. श्रीशैलेश्वर शम्भो शङ्कर नित्यपुरीश We have witnessed Bhagavan himself so often personally serving food to the people. Amidst all his tightly packed meditation conventions, we have seen that Bhagavan always takes away time to go and serve the people food. Whether it is the meditation conventions or it is the pilgrimages, the spiritual yatras that Bhagavan leads to various locations around the world, to the Himalayas, to Kailash mountain itself, to the great temples in Cambodia, or to Tiruvannamalai itself, or to Varanasi, the spiritual capital of India. To any of these locations where Bhagavan leads his devotees, he ensures that at some point in time he is serving them food. Receiving food from the hands of the incarnation himself is a diksha, it is an initiation into the next dimension, consciousness of life. In today's world, where we are literally consuming unnatural food or what we call food-like products packaged in different ways, it is a huge blessing to us humanity that Bhagavan is reviving the science of Aushadha Annadhan, and that too in such a huge scale across all Kailasas around the world. As you can see in front of your eyes, thousands and lakhs of people partaking of this Aushadha Annadhan, which is original, energized food cooked and served by initiated disciples of Bhagavan. The entire Aushadha Annadhan is happening from the Satya Sankalpa, the conscious resolution of Bhagavan himself. And the only conscious resolution, Satya Sankalpa, of the living incarnation is the enlightenment of humanity. Therefore, any action he does, any initiative, any effort of his is always towards the enlightenment of humanity, which is why receiving food in any of the Kailasas is food directly for the consciousness and food directly that heals the mind and the body to aid in the conscious growth. At a time when people are almost finding no time to cook their own food and therefore going along with the food-like products that are being sold, the Aushadha Annadhan comes to them as a huge divine gift from Bhagavan, where they can simply walk in and partake of it. And
Be assured that it is available to them every day. It is not just on special occasions. If there is a Kailasa in your vicinity, a Kailasa campus in your vicinity, you can be assured of your food. You can go and request for your 3 meals a day. That is the vision of Bhagavan, which he fulfills through all the Kailasas worldwide. Bhagavan has always told his people, wherever there is a Kailasa, ensure that the people find no need to light their own kitchen fires. They should know that they can simply walk in and have their meal. Not just an ordinary meal, but the Aushadha Annadhan itself. The food that you are seeing that is being served is first offered to Paramashiva and only then served to the people. Paramashiva, the Guru in Tiruvannamalai, the living manifestation, who is Bhagavan himself, it is first offered to the Guru, to Paramashiva himself, and as prasada it is offered to each and every being. Therefore, this Aushadha Annadhan is the Guru Uchishta, which is food partaken first by the Guru and then served to one and all, which is considered the most sacred food that you can consume. Paramashiva himself has revealed about the Guru Uchishta in his famous Guru Gita. The verses dedicated to the Guru Tattva, the Guru principle, revealed by Paramashiva himself. Paramashiva reveals, Guru Padoda Kampanam, Guror Uchishta Bhojanam, Guru Murte Sada Dhyanam, Guror Namna Sada Japaha. The translation goes, one should drink the Guru's feet-washed water called the Guru Padodaka and eat the remnants of the Guru's food plate. One should always chant the name of the Guru and always meditate on the Guru's form, Guru Murti. Therefore, this Aushadha Annadhan directly aligns to this revelation of Paramashiva, where the food is first offered to the Guru, to Paramashiva himself, and then served to the people. You can see in Kailasa Tiruvannamalai, Nithyananda Janma Bhoomi, Bhagavan's parental home, the Aushadha Annadhana happening continuously. It has been happening in parallel along with Kailasa Tiruvannamalai on the Girivala path. The science of Aushadha, of infusing raw herbs with the sacred energy, forms the basis for the whole science of immortality of Hinduism. The whole immortality science of Hinduism is based on the science of Aushadha, which is now available on the planet as a huge revival by Bhagavan himself. It is Bhagavan's divine vision to make the whole of Hinduism and all of its cosmic principles and sciences available to the whole of humanity in most user-friendly fashion. As you can see it happening in front of your own eyes, the science of Aushadha made so easily available to people in such a user-friendly fashion, seamlessly woven into their life and their lifestyle, inspiring them to imbibe it in as their own lifestyle as comfortably as possible. Bhagavan always wants this to be most accessible to the world, where people can see, can feel its benefits, and people will be inspired to live it, to use it. He says that is his
supreme responsibility of making the whole Hindu science of enlightenment practically available to the people in the most user-friendly way, in a most inspiring way, where they would be inspired to live it, to use it. The Aushadha is a highly detoxing element which clears the parasites in your system, the parasites that build in your system due to non-organic or unnatural food. Aushadha works directly on our body. It simply vibrates in our body. The Aushadha is a beautiful combination of energy and matter, as Bhagavan has revealed. When you start consuming the Aushadha food consistently, you start building an entirely new mind-body system, flushing out the earlier negative toxins that you have built in your system and building a toxin-free mind-body system. And when you detox your body of all the negative toxins, automatically your body gets prepared to manifest the yogic powers of Paramashiva. Every single stream of Hinduism, be it yoga or Vedanta or Tantra or Aushadha, any stream of Hinduism is a mere path to the same goal, which is living enlightenment and manifesting the powers of Paramashiva. And Aushadha is one of the shortest paths which works directly on the body, prepares the body, and straight away makes it ready to manifest the powers. Yoga by itself is a straight tool to manifesting the powers of Paramashiva, which is why every day before we start our yoga routine early in the morning during the Brahma Muhurta time, we first chant the Satya Sankalpa, the conscious resolution. And towards the end of the conscious resolution, we come to the declaration part where we declare that this yoga builds the yogic body which radiates the Shaktis of Paramashiva, Shakti Avishkarana. Yoga is a ritual as per the Agamas, as prescribed by Paramashiva. Therefore, before we practice yoga, we do the Achamanam, which is the yogic cleansing. So we go for yoga every day in the morning along with our Panchapatram, the sacred water vessel where we store the water for performing the Achamanam. And we do the Achamanam and we recite the Sankalpa, and only then we start the 108 yogic postures every single day during our morning routine. This is the lifestyle prescribed by Bhagavan for all his followers worldwide to build a yogic body that can manifest the spiritual powers, which builds such high immunity, which builds strength, flexibility, stamina, and above all, which builds a conscious channel to manifest the powers of Paramashiva. Worldwide, the various sanghas, the various communities in each country, Kailasa's various communities around the world, they congregate through the Zoom sessions for the early morning routine of yoga and puja and watching Bhagavan's discourses. The 108 yogic sequence called the Prathama Vinyasa Krama is available on YouTube, the main YouTube channel, the Nithyananda YouTube channel, Kailasa's Nithyananda YouTube channel, and all of Bhagavan's teachings, whether it is all of his discourses or the various Vinyasa Kramas, the yogic postures, or whether it is the 108 Kriyas personally instructed, demonstrated by Bhagavan himself during his everyday global presidential addresses. All of these are available for free on YouTube because as per Paramashiva's direct mandate, knowledge is free in Sanatana Hindu Dharma. All of Bhagavan's teachings are available for free in YouTube and in the various social media platforms.
Tiruvannamalai, Bhagavan's hometown, is one of the world's largest, most powerful spiritual nerve centers. Arunachala, the hill in Tiruvannamalai, is Paramashiva himself, Mahadeva himself. Kailasha, the Mount Kailash, is where Mahadeva resides atop the Kailasa hill. But here in Tiruvannamalai, the very hill is Mahadeva, the very hill is Paramashiva. The hill is not his residence, but his very body, his very form. In the Kailasa campus located on the mountain path, in the 7th circle around the Arunachaleshwara temple, around the Arunachaleshwara temple, and all to witness. And the Bala sons of the Nithyananda Gurukul, Kailasa's Nithyananda Gurukul, the residential Vedic school founded by Bhagavan, the Bala sons, who are the young sannyasis training in the Gurukul, would chant the powerful Rudram Vedic chant as the Rudrabhishekam happens to Paramashiva. And it is here that Bhagavan has conducted so many Kalpataru meditation conventions, which is a one-day powerful meditation convention to initiate the people into being a Kalpataru for themselves and others in their life, which is manifesting the power of possibility to manifest any of their desires into reality. Bhagavan has given the Kalpataru Darshan here in Tiruvannamalai to thousands of people at a stretch through every Kalpataru. And it is here in Tiruvannamalai that Bhagavan has given so many instances of Shiva Diksha and Vishesha Diksha to the people. Shiva Diksha is the first step initiation into connecting with Paramashiva through powerful multiple initiations. The first of it is the Gayatri Mantra initiation, which is the first Vedic chant given to any child as initiation to connect to Paramashiva, to kindle the child's inner intelligence, to awaken. That is the powerful Gayatri chant, following which Bhagavan initiates the people into the Samaya Diksha mantra. The Samaya Diksha mantra is the vibrational, energized chant, which is like a password to connect to Paramashiva. And following that, Bhagavan initiates one and all into the Mahavakyas, the various energized chants gifted by Bhagavan himself as a living manifestation of Paramashiva, energized chants given by him to connect to Paramashiva. Bhagavan himself initiates people into this series of chants, and he gives them the sacred white thread, the Yajnopavita.
for oneness to happen with Paramashiva. The Samaya Diksha, the Shiva Diksha, comprises all of these initiations, and Bhagavan, above all, initiates people into the Vishesha Diksha, which is the second level initiation to officially empower you in everyday worship of Paramashiva. And Bhagavan gives the beautiful Atma Linga, the pure crystal, Spatika Linga,
You can see the steady increase in the number of devotees. Very soon you will see the entire place flooded with the devotees of Annamalai as the full moon night becomes completely visible. The number of food counters will steadily be increased as we progress into the full moon night. You can see the life story of Bhagavan displayed for the people all along the length of the campus. In both the locations, yes, we are now at the entrance of KAILASA Tiruvannamalai, Nithyananda Jenma Bhoomi Kshetra, located on the mountain path, the 7th circumambulation path around the Arunachaleshwara Linga. And you can see the steady inflow and outflow of the devotees of Annamalai entering to have their food and relaxing and resting a bit inside and moving back onto the Girivala path, the mountain path around Arunachala. You can see the sudden increase of the number of people partaking of the food in Bhagwan's parental home as we enter into the Pournima night, the full moon night.